अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। इन्नल हम्दलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शानि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम। அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அருள்மறை குர்ஆனை கேட்பதற்கும் அதன்படி அமல் செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு நம்ம 26வது ஜுஸுவின் கால் ஜுஸு வரை பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இப்போது சூரத்துல் ஃபத்ஹ், அதாவது 48வது சூறாவை பார்க்க இருக்கிறோம். ஃபத்ஹ் என்று சொன்னால் வெற்றி என்று பொருள். இது வெற்றி என்ற பெயருள்ள ஒரு சூறா. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, உங்களுக்கு ஒரு மிக தெளிவான வெற்றியை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூறுகிறான். உங்களுக்கு வெற்றி கொடுத்தோம், மிக தெளிவான வெற்றியாக. முபீன்னா தெல்ல தெளிவாக, உலகத்துக்கே அது வெற்றி என்று தெரியுமே, அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுத்தோம். சரித்திரத்தில் இந்த வெற்றி ஹுதைபியாவுடைய வெற்றி. இது ஹுதைபியாவுடைய சரித்திரம். இந்த சூறா முழுவதுமே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஹுதைபியாவுடைய நிகழ்ச்சியை குறித்து இறக்கப்பட்ட ஒரு முழு சூறா. இது ஆச்சரியமான வெற்றி. அதாவது ஒரு தோல்விக்கு பின்னால் வெற்றி இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் மஅல் உஸ்ரி யுஸ்ரன், ஒவ்வொரு வெற்றி அடைவதற்கு முன்பும் பல தோல்விகள் இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கோம். இது பல தோல்விகள் படிப்பினை கொடுக்கும், அதை கொண்டு ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் பின்னாடி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இது என்னன்னு கேட்டால், ஒரு தோல்வியே வெற்றி. ஒரு தோல்வி தான் அது, அதை எல்லாம் வெற்றியாக்கிட்டான். இது எப்படி? ஒரு தோல்வி, 2 படைகள் சந்திக்கிறார்கள், இவர்கள் தோற்று போனார்கள், மனம் உடைந்து போனார்கள், தோற்று விட்டோம் என்று. ஜெயித்த கூட்டத்தார்கள் கொக்கரிக்கிறார்கள், நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இது மிகப்பெரிய முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. முஸ்லீம்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள், காஃபிர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், ஆனால் இது முஸ்லீம்களுக்கு வெற்றி என்கிறான். அல்லாஹ் சொல்லும் போது யாருக்கும் விளங்கலை இது என்ன பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி விளங்கலை. ஆனால் போக போக இஸ்லாத்தின் மகத்தான வெற்றிகளில் ஒரு வெற்றி, இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாத்தின் பெருமானாருடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்த மாபெரும் வெற்றியாக அந்த தோல்வியை அல்லாஹ் ஆக்கணும். அப்போ அல்லாஹ் நினச்சா தோல்வியை நீக்கி வெற்றியை கொடுக்கலாம், அல்லாஹ் நினைத்தால் வெற்றியை நீக்கி தோல்வியை கொடுக்கலாம், அல்லாஹ் நினைத்தால் ஒரு தோல்வியே வெற்றியாக ஆகலாம், அல்லாஹ் நினச்சா ஒரு வெற்றியை கூட தோல்வியாக ஆகலாம். எல்லாமே சக்தி பெற்றவன் அல்லாஹ்ங்கிறத அல்லாஹ் நமக்கு காட்டி கொடுத்துட்டான் இந்த மிகப்பெரிய ஹுதைபியாவுடைய வெற்றியில். அது என்ன ஹுதைபியா? இந்த சரித்திரம் மிக நீளமானது. நம்ம தஃப்சீர் ஓதுறோம், அதனால் ரொம்ப நீளமாக சொல்ல முடியாவிட்டாலும் ஓரளவு சுருக்கமாக விளங்கினால்தான் இந்த ஒவ்வொரு ஆயத்துகளையும் விளங்க முடியும். ஏன்னா இதில் வரக்கூடிய அத்தனை ஆயத்துகளும் இதில் நடந்த நிகழ்ச்சிகளை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே சுருக்கமாக இதனுடைய நிகழ்ச்சிகளை நாம் தெரிந்து கொள்வோம். அப்போ தான் மசாலா விளங்கும், நமக்கு சட்டம் விளங்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு துரத்தப்பட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தால் மதீனா மக்கள் அவர்களை ஆதரித்தார்கள். மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ச்சி பொறுக்காமல் அவர்களை பெருமானாரை அழிக்க வேண்டும் என்ற திட்டத்திலே மக்காவாசிகள் பல போர்கள் நடத்தினார்கள். நமக்கு தெரியும். அதில் முக்கியமான போர் பத்ர். மொத்தம் பெருமானார் கலந்து கொண்ட போர்களை 80 போர்கள், சிறிதும் பெரிதுமாக. கலந்து கொள்ளாத போர்கள் ஒரு 80 போர் இருக்குது. போர்கள்னால் இங்கேருந்து 10 பேர் அனுப்புவாங்க, அவங்க 10 பேர் சண்டை போடுவாங்க, அதுவும் ஒரு போர் தான், கணக்கில் வந்துடும். ஒரு 5 பேர் அனுப்புவாங்க, அவங்க பேர் 5 பேர் சண்டை போட்டு வந்துடுவாங்க, இது ஒரு போர் தான்.
இப்படியாக சில போர்களை போவாங்க, அவங்க ஓடி போயிடுவாங்க, திரும்பி வந்துடுவாங்க. அதுவும் ஒரு போராக கணக்கிடப்படும். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட போர்கள் 80 போர் கலந்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் கலந்து கொண்ட போர்களுக்கு கஸ்வா என்று சொல்லப்படும், கலந்து கொள்ளாத போர்களுக்கு சரியா என்று சொல்லப்படும், படைப்பிரிவு என்று சொல்லப்படும். சரியத்துனா கஸ்வத்துனா போர். இப்போ போர்னா 80 போர் நடந்துச்சா? இல்லை, சொல்லப்போனால் ஒரு 5-6 தான் போரே நடந்துச்சு. மீதி 75 போர் நடக்கலை. போவாங்க, அவங்க ஓடி போயிடுவாங்க, போவாங்க, அவங்க கிளம்பி போயிடுவானுவோம். ஆள் வருதுன்னு தெரிஞ்சவொடனே நினச்சா. இப்போ வீட்டுக்கு முன்னாடி திருட சத்தம் கேட்குது, நம்ம கதவை திறந்தோம் ஓடிடுறான் பார்த்தீங்களா? அந்த மாதிரி திருட்டு போய் வந்தான்னா கதவை திறந்தோன்னா உளுந்துச்சு ஓடிடுறான் பாருங்கள். அந்த மாதிரி ஓடி போயிடுவானுவோம். ஒரு 5-6 சண்டை நடந்துச்சு. பெரும்பாலும் நேரடியாக போர் செய்து வாள் எடுத்து போர் செய்த போர்கள் எடுத்துக்கிட்டால் பத்ரு, உஹது, ஹந்தக்கு நேரடி போர் நடக்கலை. இதில் குழி வெட்டி இங்கும் அங்குமாக அம்பை இது கொண்டார்கள், அது நேரடி போர் நடக்கலை ஹந்தக்கு. அடுத்து ஹைபர், அதிலும் மிகப்பெரிய போர் நடக்கலை, அவங்க வடி பறிச்சிட்டானுங்க ஹைபர். தபூக்குலேயும் போர் நடக்கலை, திரும்ப வந்துட்டாங்க. அப்போ போர் ஹுனைன்லேயும் சின்ன ஆரம்ப கட்ட போர்கள் தான், அது மிகப்பெரிய அவ்வளோ போர் நடக்கலை. தாயிஃப், அதுவும் மிகப்பெரிய லெவலில் போர் நடக்கலை, முற்றுகையிட்டார்கள், அவங்க முற்றுகை நீக்கிட்டு வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய லெவலில் நேருக்கு நேர் வெற்றி தோல்வி வரைக்கும் போர் நடந்தது அப்படின்னு சொல்லப்போனால் பத்ரு, உஹத் தான், வேறு எந்த போரில் இல்லை. பனு முஸ்தலக்கில் இந்த மாதிரி சொல்ல இடங்களில் போர் நடந்துச்சு. அதுவும் பெரும்பாலும் சின்ன போர்கள் போனாங்க, சண்டை போட்டாங்க, வெற்றி பெற்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை கைது பண்ணாங்க. பனு முஸ்தலக்கில் நடந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் சில 4-5 போர்கள், சின்ன போர்கள், 25 பேர், 30 பேர், 100 பேர், 200 பேர் அப்படின்னு. மிகப்பெரிய லெவல் நடந்தது ஒன்று பத்ரு, இன்னொன்று உஹது. பத்ரு ஹிஜ்ரி 1 நடந்துச்சு, உஹது ஹிஜ்ரி 3 நடந்துச்சு. இது 2 3. அடுத்து ஹந்தக் போர் ஹிஜ்ரி 4 5. அது ஹந்தக் போருக்கு பின்னாடி அவர்கள் அமைதியாக இருந்துட்டாங்க. யார்? காஃபிர்கள். உஹது போர் என்ன ஹிஜ்ரி தானேங்க, தெரியலையா? 2 வருஷம் ஆச்சு. உஹது ஹிஜ்ரி 3 நினைக்கிறேன். சில ஆட்கள் புக் இருக்குமா, அதில் போட்டிருக்கணும். உஹதுக்கு போருக்கு பின்னாடி நடந்த மிகப்பெரிய சம்பவம் அல் அஹ்ஸாப் என்கிற ஹந்தக் போர், ஹந்தக் யுத்தம். இது அடுத்த மிகப்பெரிய போர். அதில் 4 5 தெரியல. அதுக்கு அடுத்து அஹ்ஸாப் போருக்கு பின்னாடி எதிரிகள் சரி கொடுங்க உட்காருங்க. உஹது போருக்கு அடுத்து அன்பு வச்சுங்களேன், ஹிஜ்ரி 4 5. அஹ்ஸாப் போருக்கு பின்னாடி எதிரிகள் இஸ்லாத்தின் பக்கம் போர் தொடுத்து வரவே பயந்துட்டாங்க. ஏன்னா அஹ்ஸாபில் எல்லா கூட்டத்தாரிலும் ஒன்று திரண்டு வந்தார்கள். மக்காவாசிகள் தாங்கள் தனியாக வரக்கூடாதுன்ட்டு பத்ர்லையும் உஹதுலையும் தனியாக நம்ம மாட்டிக்கிட்டோம். எல்லா கூட்டத்தாரையும் ஒன்று திரண்டு எல்லா கூட்டத்தையும் ஒன்றா திரட்டி மிகப்பெரிய படையை கொண்டு வந்தாங்க. 10,000 பேருங்கிறது அந்த காலத்தில் பெரிய விஷயம். அந்த மாதிரி ரோமாபுரி மன்னர்கள், சாசானிய பேரரசு, ஈரான், ஈராக்குடைய போகிற அவர்கள்லாம் அரசர்களாக இருந்தார்கள், ராஜாக்கள், மன்னர்கள். ஒரு நாடே அவங்க கீழே இருந்துச்சு. அவங்களுக்கு லட்சக்கணக்கான படை வீரர் வச்சுருந்தாங்க. 3 லட்சங்கிறதுலாம் அவங்க சாதாரணம். 3 லட்சம் படைகளை வச்சுருப்பாங்க. ஒரு ஊர்லேயும் 3 லட்சம் 4 லட்சம் படைகள்லாம் வச்சுருப்பாங்க. பிற்காலத்தில் சஹாபாக்கள்லாம் அந்த 3 லட்சம் பேரையும் அறுத்தாங்க. அது ஒரு விஷயம். இந்த மக்காவை பொறுத்த வரைக்கும் மக்காவுக்கு மொத்தமாக சவுதி மன்னர், அரபி தீபகற்பத்தில் மன்னர் அப்படிலாம் யாரும் இல்லை. எல்லாம் அங்கங்கே ஒரு கூட்டமாக கூட்டத்தின் தலைவர் ஒருத்தர் இருப்பார், குறைஷிகளின் தலைவர் ஒருத்தர் இருப்பார், ஹசானிகளின் தலைவர் ஒருத்தர் இருப்பார், பனு நுதைர் கூட்டத்தோட தலைவர் இருப்பார், பனு குரைலா கூட்டத்தின் தலைவர் ஒருத்தர் இருப்பார், பனு ஹனீஃப் கூட்டத்தோட தலைவர் ஒருத்தர் இருப்பார், தாயிஃபின் கூட்டம் வாசிப்பாங்க. இல்லைன்னா வேடிக்கைன்னா இங்கே எல்லாம் விளைச்சல்கள் குறைஞ்சி போச்சு, விளைச்சல்கள் குறைஞ்சி போச்சு, ஆடு மாடு தான் மெயின், அவங்களுடைய முக்கியமான தொழிலே ஆடு மாடு மேய்க்கிறது தான். மதினாவாசியில் சில பேருக்கு விவசாயம், மற்றவங்க ஆடு மாடு மேய்க்கிறது தான். எதுவும் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அப்படியே கூட்டத்தில் கூட்டமாக வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. எங்கே விளைச்சல் நிறையா இருக்கோ அவ்வளோதான். மொத்த பனு ஹனீஃப் கூட்டத்தால் இடம் மாறி மக்கா விட்டு மதினாவுக்கு போயிடுவாங்க, மதினா விட்டு மக்கா வந்துடுவாங்க. அங்கே தாயிஃபு எங்கே நிறையா இருக்கோ அங்கே போயிடுவாங்க. திருப்பூரே காலி பண்ணிவிட்டு கோயம்புத்தூருக்கு போயிடுற மாதிரி திருப்பூர் காலி ஆயிடும். வேறு கூட்டத்தில் திருப்பூர் காலி தான், இங்கே நம்ம கொஞ்சம் நாள் ஆடு மேய்க்கலான்னு இங்கே வருவாங்க, கொஞ்சம் கழிச்சு வருவானுங்க. இப்படி போயிட்டு மாறிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. அதனால் நாடோடிகள்
இவர்களை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்கு அரசர்னு ஒருத்தர் இல்லை, ராஜாக்கள்னு ஒருத்தர் இல்லை. அதனால் மிகுதமாக இவர்களுடைய வீடுகள்லாம் இடம் மாற்றுறதுக்கு தகுந்த வீடு தான் கட்டுவாங்க. கூடாரங்கள் மாதிரி 4 பக்கம் முளையடித்து தோளால் கட்டிக்கொள்வார். கல் வைத்து வீடுகள் அதிகமாக கட்ட மாட்டாங்க. இடம் மாற்றினா அப்படி எட்டு போயிடுவாங்க, அப்படி தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் அரபு மக்கள். இவங்கள போய் யார் ராஜாவாக இருக்கிறது? ஒருத்தருக்கும் சண்டை போட்டு சண்டையை அடக்கிறதுக்கே பெரிய விஷயமா இருக்குது. ஒரு கூட்டமாக 2 கூட்டமாக 250-300 கூட்டம் இருக்குது. இவங்களுக்குள்ளே டெய்லி சண்டை நடந்து தான் இருக்கும். சண்டை நடக்கிறதே வினோதமாக சண்டை போட்டுக்குவாங்க. அதாவது 4 மாதம் சண்டை போட மாட்டாங்க. அந்த மாதம் வந்து விவசாயம் வியாபாரம் செய்ய வேண்டிய மாதம். 4 மாதம் சண்டை போட மாட்டாங்க. 3 மாதம் ஒன்று, அப்புறம் 6 மாதம் கழிச்சு இன்னொரு மாதம், ரஜப் மாதம் தனியாக, அது 3 மாதம் விவசாயம் பண்ணுறதுக்கும். அந்த சண்டை கடுமையாக போட்டிருப்பாங்க. ரஜப் பிறந்துடும். ரஜப் பிறந்துச்சு வாங்க அப்படியே எல்லாம் ஒன்று முசாபா வச்சுக்குவாங்க. எல்லாம் கட்டி அணைச்சிக்குவாங்க. இவங்க வீட்டில் அவங்களுக்கு சாப்பாடு, அவங்க வீட்டில் இவங்களுக்கு சாப்பாடு. ரொம்ப விசேஷமாக நடந்துக்குவாங்க. ஒரு மாதம் முடிச்சு ரஜப் முடிச்சு ஷாபான் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. தெரிஞ்சிருச்சு. சண்டை போட்டு வீட்டில் விருந்து சாப்பிட்ட வெஞ்சிடுறா, பிறந்து அட்டி வெட்டிடுறேன் ஒன்று அப்படின்ட்டுருவாங்க. விருந்து சாப்பிட்றோமா ஓடி போயிடணும், அதுக்குள்ளே அங்கே போயிடணும். பொறிச்சு அடி அடிச்சுக்கும் கொல்லுவான், சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி வினோதமாக சண்டை இருக்கும். இவங்கெல்லாம் வச்சு எவன் கட்டி மேய்க்கிறது, பாப்பா அப்படின்ட்டு எவனுமே ராஜாவாக இருக்க மாட்டானோ அந்த மாதிரி கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்தில் ஒரு மீறி போனால் 2000-1000 இருக்கிறதே பெரிய விஷயம். அப்போ குறைஷிகள் வந்து கசானிகள் மற்ற எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு மொத்தம் 10,000 பேரை திரட்டி வந்தாங்க. இல்லை குறைஷிகள் பார்த்திங்கன்னா 2000-3000 பேர் இருப்பாங்க. கசானியில் 2000-3000 பேர் இருப்பாங்க. அந்த கூட்டத்தார் 500, இவங்க 400, இப்படியாக பல கூட்டத்தாரை திரட்டி ஒரு 10,000 பேரை திரட்டி கொண்டு வந்துட்டாங்க. இந்த 10,000 பேர் திரட்டினா யாருமே சமாளிக்க முடியாது, எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம். ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன கூட்டம் தானே. அந்த 10,000 பேர் மதினாவுக்கு வரும்போது மதினா அந்த ஆம்பளைங்களும் 3000 பேர் தான். பெண்கள்லாம் தனியாக வச்சுட்டாங்க. ஆம்பளைங்களே 3000 பேருக்கு மேலே கிடையாது. அவ்வளோதான். 10,000 பேர் வந்து அடித்தானா மதினா முழுசும் காலி. அவங்க 10,000 பேர் திரண்டும் மதினாவை காலி பண்ணி தான் வந்தாங்க ஹஸாப் போரில். ஆனால் பெருமான சலாசம் மதினாவை சுற்றி அகழ் வெட்டிட்டாங்க, உள்ளே நுழைய முடியல. அம்பு சண்டை நடந்துச்சு. சுமார் 40 நாள், ஒரு மாதம் கிட்டத்தட்ட நீடிச்சிச்சு. கடைசியில் அல்லா தஆலா முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டான். அதோட இனிமேல் நாம் சண்டையும் போட முடியாது, ஒன்றும் போட முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பேர் திரட்டி கேவலப்பட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு குறைஷிகள் மக்கள் போய் உட்காந்துட்டாங்க, மூஞ்சி துண்டை போட்டுக்கிட்டு. வேறு எந்த போருக்கும் அடுத்து அவங்க தயாராகலை. பெரும்பாலும் சொல்லிட்டாங்க, இன்னும் ஹஸாப் போருக்கு பின்னாடி அவனுங்க எந்த போருக்கும் நம்மகிட்ட தைரியமாக வர தைரியம் இல்லை அவங்களுக்கு. 10,000 பேர் இத்தனை பேர் திரட்டி கொண்டாச்சு, இதுலேயும் ஜெயிக்க முடியலன்னா வேறு என்னத்தப்படி ஜெயிக்கிறது? இனி எவன் கூப்பிட்டா வருவான் நம்மளே? கேவலப்பட்டு போச்சுன்ட்டு எவனும் வரல. இனிமேல் நாம தான் அவங்க மேல் போர் தொடுப்போம், அவர்கள் நம்ம மேல் தொடுக்க முடியாதுன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிஞ்சா ஹஸாப் போர் முடிஞ்சு எல்லாம் அமைதியாக இருந்துச்சு. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வருது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கனவு கண்டாங்க. ஹிஜ்ரி 6. என்ன கனவு கண்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவுக்கு போய் உம்ரா செய்வது போன்றும், உம்ரா செய்து முடித்து விட்டு அங்கே ஆடு அறுத்து எல்லோரும் முட்டை அடித்துக் கொள்வது போலவும் தவாஃப் செய்தார் என்று கனவு கண்டார். உம்ரானா என்ன அர்த்தம்? இங்கேருந்து இஹ்ராம் உடை அணிந்து கொண்டு காபத்துல்லாவுக்கு சென்று காபத்துல்லா 7 முறை சுற்றி வர வேண்டும். சஃபா மருவா என்ற 2 மலைகளுக்கு மத்தியில் 7 முறை ஓட வேண்டும். ஓடி முடிச்சுட்டு முடிய வேண்டும், மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும். அதோட இஹ்ராமுடைய ஆடையை கலைந்து விடும். இஹ்ராமுக்கு தனி ஆடை இருக்குது. குளிச்சுட்டு வெள்ளை ஆடை, தைக்கப்படாத கீழே ஆடைகளும் மேலாடைகளும் தைக்கப்படாத ஆடை அணிஞ்சுக்கணும். ஆடை அணிஞ்சிக்கிட்டு கலர் இல்லை, வெள்ளையாக மேலே ஒரு வெள்ளை ஆடை கீழே ஒரு வெள்ளை ஆடை சுற்றி கொள்ள வேண்டும். இது இஹ்ராம். இஹ்ராமுடன் சென்று லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா முழங்கிய வண்ணமாக சென்று சுற்றி 7 முறை சுற்றிவிட்டு சஃபா மருவாக்கு மத்தியிலே சை செய்துவிட்டு தலையை மொட்டை எடுத்துக்கொள்ளும். இதோ ஒரு உம்ரா முடிஞ்சு. ஒரு உம்ராங்கிறது முடிஞ்சிடும். இப்போ உம்ரா செய்ததாகவும் மொட்டை எடுத்தது போலவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டார்கள். ரசூலுல்லாஹி வரக்கூடிய கனவு என்ன? ரமீவானில் வரக்கூடிய கனவு உண்மைப்படுத்தணும். அது செஞ்சு தான் ஆகணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டாங்கல்ல, குழந்தையாக இருக்கிற மாதிரி அடுத்தாங்க இல்லையா, கத்தியாக இருக்கல, அது மாதிரி கனவு கண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே சஹாபாக்களும் இந்த மாதிரி கனவை நிறைவேற்றுறதுக்காக மக்காவுக்கு போகிறோம், எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னா எல்லா சஹாபாக்களும் கிளம்பிட்டாங்க. இப்போ சஹாபாக்களுக்கு சில பேருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. மக்கா காஃபிர்கள் அவங்க தோற்று போயிட்டோமா பழிவாங்க உணர்ச்சியோடு இருக்கிறாங்க. இப்போ அங்கே போனால் அவங்க நம்ம அடித்தாங்கன்னா சொல்ல கூப்பிட்டு அங்கே கிளம்ப வேண்டியதாண்டா அப்படின்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க. அவர்களுக்கு கூட அரபு ராணிகளையும் ஆளுக்குன்னு ஓட்டிக்கிட்டாங்க. ஒட்டகங்கள், ஆடுகள் எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. மாடு அதிகமாக நம்ம பார்க்க முடியல, மேய்வதை பார்க்க முடியவில்லை. மக்கா மதீனாக்கள் ஆடு மேயுது, ஒட்டகம் மேயுது.
அரபு நாடுகளில் மாடு அதிகமாக மேய்ந்து நம்ம பார்க்கல. இருக்குது, எங்கேயோ இருக்குது, நம்ம கண்ணில் படல. இருக்கும் பெரும்பாலான காலத்துலேயும் ஒட்டகங்கள் ஆடுகளை அதிகமாக சக்காத்துடைய இதில் வந்திருக்கு. மாடை பற்றி அதிகமாக நம்ம பார்க்க முடியல. இருந்திருக்கு ஆனால் வச்சுக்கலாம். சரி, இங்கேருந்து எல்லாம் ஓட்டிகிட்டு போகிறாங்க மக்காவுக்கு. இதுக்குள்ளே மக்காவாசிகளுக்கு செய்தி தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு என்ன வந்து ரசூலில் உம்ரா தான் செய்ய வராங்கன்னு தெரியும், சண்டை போட வரல. ஏன்னா எல்லாமே ஹராம் கட்டியிருக்காங்க, ஆடு மாடை ஓட்டிகிட்டு வர்றாங்க, ஆயுதங்கள் எதுவும் கொண்டு வரல. எப்போயுமே அரபு மக்கள் தங்களோட வைத்திருக்கக்கூடிய ஒரு வாள் வச்சுருப்பாங்க. அது எல்லா அரபு மக்களும் எங்கே தூங்கினாலும் எந்திரிச்சாலும் வேட்டைப்பாங்க, வாள் சொல்லி வச்சுருப்பாங்க. வாளுடைய உரை இருக்கும், அந்த உரையில் வாள் போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து சாதாரண எல்லாரும் உள்ளது. போர் ஆயுதம்னு சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னா, இது போருக்குன்னு சொல்லும்போது தலைக்கு அம்பு தாக்காமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு கவசம் போட்டுக்குவாங்க. அந்த கவசம் கழுத்து வரைக்கும் வரும், கழுத்தை சங்கிலி மாதிரி தொங்கும். அது கழுத்தை வெட்டினாலும் வெட்டுப்படாது, கழுத்துலேயும் சங்கிலி மாதிரி வந்து தொங்கிட்டு இருக்கும். கழுத்தை வெட்டினாலும் வெட்டுப்படாது, அந்த மாதிரி தலை கவசம். அது மாதிரி உருக்கு சட்டைன்னு ஒன்று இருக்கும், அந்த இரும்புலே அப்படி கோத்து கம்பி மாதிரி கோத்து சட்டை இருக்கும். அதை உடம்பு முழுசு மாட்டிக்குவாங்க, இடுப்பு வரைக்கும் அதை மாட்டிக்குவாங்க. அதை மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால் உடம்புல அம்பு அங்கேருந்து அம்பு எறிவாங்க, முதுகில் அம்பு உள்ளே இறங்காது. நெஞ்சுக்குள்ளே கத்தியில் குத்துனா சொருவினாலும், வயிற்றில் கத்தி சொருவினாலும் உள்ளே இறங்காது. அந்த மாதிரி இரும்பு இடுப்பு வரைக்கும் போட்டுக்குவாங்க. இந்த மாதிரியாக உருக்கு சட்டை அணிந்து கொண்டு கால்லையும் இந்த மாதிரி இல்லை பாதுகாப்பு போருக்கு கிளம்புற மாதிரி. இப்போ கிரிக்கெட் விளையாட கிளம்பும் போது ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டுக்கிறாங்கல்ல, ஃபுல்லாக தலைக்கு ஹெல்மெட்டு, கழுத்துக்கு காய்க்கு முட்டிக்கு காலுக்குன்னு போட்டு அப்படியே ஆள் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி போருக்கு கிளம்புற மாதிரி தான் கிரிக்கெட்டு கிளம்புறானுங்க. அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு தான் கிளம்புவாங்க. அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இஹ்ராம் ஆடை அணிந்து கொண்டு வாளை மட்டும் எடுத்துக்கொண்டு போருக்கு இது உம்ராவுக்கு பெருமானாசம் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு என்ன, ஒரு நாள் போர் செஞ்சுவிட்டு இப்போ தைரியமாக வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நமக்கு மத்தியிலே சுற்றிவிட்டு நபி போனாங்கன்னா நமக்கு எவ்வளோ பேர் கேவலம். அது மக்காவாசிகளுக்கு சண்டை போட்டுவிட்டு இப்போ உன் வீட்டுக்கும் அவன் வீட்டுக்கும் சண்டை, நீ தைரியமாக அவன் வீட்டை கடைசியில் அடிச்சுட்டு பயங்கரமாக போட்டு அவங்க தனியாக போட்டான், தனியாக வந்துட்டீங்க. நேராக கவுத்தட்டி அவன் வீட்டுக்குள்ளே போய் அவங்க சமையல் போய் தண்ணி குடிச்சிட்டு வெளியே வந்தேன்னா எப்படி இருக்கும், என்ன தைரியம் இருக்கும். அந்த மாதிரி நேராக மக்காவுக்குள்ளே போய் காபத்தில் தாவா செஞ்சுட்டு நம்பி வெளியே போனேன். சண்டைக்கு நடக்காட்டி எங்களுக்கு பெரிய கேவலம்ல, மக்காவாசி எவ்வளோ கோலையாக போய்டணும் பாருங்கள். வரக்கூடியவரில் தடுக்கிறதுக்கு முடியலன்னா இவனுங்களாம் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளே உலக மக்களே கேவலம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படின்ட்டு என்னடா செய்யலாம், தடுத்துட வேண்டியது தான், உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சில பேர் கருத்து. சில தலைவர்கள்லாம் இப்போ அவங்க சண்டைக்குன்னு வரல, வம்பு சண்டைக்கே வந்தாங்க, தாவா செஞ்சுட்டு போயிட்டாங்க. போயிட்டு நம்ம சண்டை போட்டு களைச்சி போயிட்டோம். சண்டை போடுறதுக்கு தெம்பும் இல்லை திராணியும் இல்லை நம்மள்கிட்ட, வந்தால் விட்டுட்டு போட்டுமே. அது எப்படி கேவலத்துலேயும் மகா கேவலமாச்சே, உள்ளே வந்துட்டு போனாலே நம்ம கேவலம். அது எப்படி உள்ளே வந்துட்டு போனார் நபி அப்படின்னு சொல்லிட்டு சரி தடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹாலித் பின் வலீத் இல்லை தலைமையில், அவங்க அப்போ காஃபிராக இருந்தாங்க, இஸ்லாத்துக்கு வரல. அவங்க தலைமையில் 200-300 பேர் மக்காவுடைய வாசலில் போய் நின்ட்டானோ. மக்காவுக்கு வெளியே போய் ஒரு 5-10 கிலோமீட்டர் மதீனாவிலிருந்து வரக்கூடிய பாதையில் போய் நின்ட்டாங்க. வந்தால் கவனித்து சண்டை போட்டு துரத்திடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பி சஹாபாக்களோடு சேர்ந்து மக்காவுக்கு போனால் அந்த வழியில் போனால் ஹாலித் வழியில் தடுத்து நிற்கிறாங்க. நின்ற உடனே நாங்கள் சண்டைக்கு வரல அப்படின்னு, விடமாட்டோம், சண்டைக்கு வாங்குறாங்க, நாங்கள் சண்டைக்கு வரல, இதுக்கு தான் வந்திருக்கணும், சண்டைக்கு வா, பேச்சுவார்த்தை நடக்குது. அதெல்லாம் சரிண்டு அங்கேயே விட்டுட்டு வேறு வேலையை மாற்றிட்டாங்க. அவங்க அந்த வழியை விட்டு காட்டுக்குள்ளே உள்ளே போந்து பாலைவனத்துக்கு உள்ளே போந்து மக்கா வேறு வழியாக உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு வேறு வழி திரும்பி போயிட்டே இருக்கிறாங்க. ஹுதைபியான்னு இடம் வருது, மக்காவுக்கு ஒரு 20-30 கிலோமீட்டருக்கு உள்ள மக்காவுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் உள்ள கேப் வந்து சுத்தமாக 450 கிலோமீட்டர் வரும், 400 கிலோமீட்டர். முக்கால்வாசி இன்னும் 20-10 கிலோமீட்டர் தான் இருக்குது. அங்கே போனோன்னே அந்த ஹுதைபியா இடம் போயிடுச்சு. அங்கே போனால் பெருமானார் சில ஒட்டம் கீழே உட்காந்துருச்சு. கஸ்வா என்ற ஒட்டத்தில் தான் பெருமானார் போவாங்க. எழுப்பி பார்க்குறாங்க, எந்திரிக்க முடியல. அப்போ உடனே சஹாபாக்கள் பேசுகிறாங்க, என்ன கஸ்வாவுக்கு வந்து களைச்சி போச்சாக்கும், கஸ்வா வந்து கால் பிசகிடுச்சு, கால் சுலுக்கிடுச்சு, ஆளாக பேசுகிறாங்க. கஸ்வாவுக்கு ஒன்றும் நடக்கலை, அது அல்லாஹ்வின் உத்தரவுப்படி தான் உட்காந்துருக்குது. யானை படையினருடைய யானையை தடுத்து நிறுத்திய அல்லாஹ் தஆலா தான் இந்த இடத்துல என் ஒட்டகையும் தடுத்து நிறுத்தினான் அப்படின்ட்டாங்க. இந்த ஒட்டகம் இங்கே இருக்குதுன்னா இந்த இடம் தான், அதுக்கு மேலே செல்வருக்கு அதுக்கு எல்லாம் உத்தரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு
பெருமாள் கிட்ட வந்து சஹாபாக்கள் எவ்வளோ கிளப்பத்தாங்க கிளம்பல. பெருமாள் கிட்ட வந்து அப்படின்னா எந்திரிச்சுட்டு இருந்துச்சு. எது ரசூலா இப்போ அல்லாஹ் இங்கே தங்கும்படி உத்தரவு விட்டுருக்குறான் அப்படின்ட்டு அந்த ஹுதைபியாங்கிற இடத்துல போய் தங்கிக்கிட்டாங்க. தங்கிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூது விட்றாங்க, இங்கேருந்து சொல்லி அனுப்புகிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வந்து சண்டைக்கு வரல, இது தான் வந்தோம் அப்படின்னு. அங்கேருந்து மக்காவாசிகள் இல்லை இந்த தடவை சண்டையெல்லாம் வேணாம், ஒன்றும் பேசாமல் உங்களை போக சொல்கிறாங்க, அப்போ பார்த்துக்கலான்னு. நாங்கள் வந்து வந்தது உம்ராவுக்கு தான் வந்தோம் அப்படின்னு. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அங்கேருந்து ஆட்கள் மாற்றி மாற்றி வர்றாங்க, பேச்சு நடந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு புதைல் இப்னு வரகா என்பவர், அடுத்து உர்வத் இப்னு மசூத் என்பவர், ஜலீஸ் இப்னு அல்கமா என்பவர், கடைசியாக சுஹைல் இப்னு அம்ர், இவ்வாறு ஒவ்வொருத்தரையும் மாற்றி மாற்றி அவங்க அனுப்பிச்சிட்ருக்குறாங்க. பண்ணல வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சண்டை இந்த மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து சமாதானம் பேசிக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. அவங்க விடுற மாதிரி இல்லை. இதுக்கு நடுவில் இதை சாக்கா வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் சண்டை போட்டு துரத்திடலாம் அப்படின்னு ஹாலித் ரலியல்லாஹு அங்கேருந்து ரசூல் தங்கியிருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க சஹாபியா இல்லை, அப்போ காஃபிருடைய தலைவராக இருந்தாங்க. வந்துட்டு கவனித்து பார்த்துட்டே இருக்காங்க. லுஹர் டைமில் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக 1400 பேரும் சஜிதாவில் இருக்கிறாங்க. லுஹர் தொழில் ஜமாத் பெருமாள் தொழு வைக்கிறாங்க, அத்தனை பேரும் சஜிதாவில் இருக்கிறாங்க. சரி, இந்த மாதிரி சந்தர்ப்பம் சூப்பர் சந்தர்ப்பமாக இருக்குது, இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வந்து சண்டை போடுறதுக்கு வசதி. 1400 பேரும் சஜிதாவில் இருக்கிறாங்க, அப்படியே எல்லாம் நம்ம உள்ளே போந்து அத்தனை பேரும் ஈஸியாக வெட்டிடலாம், ஆயுதங்கள் எடுக்காமல் இருக்கிறாங்களே. ஆயுதங்கள்லாம் வச்சுட்டுலாம் தொழுவாங்க, தொழுவும் போது வால் மாட்ட முடியாது, வாழை கீழே வச்சுட்டு தொழுகிறாங்க. சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு அடுத்து யாரும் எப்போ தொழுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. 4:30 மணிக்கு அசர் பாங்க சொல்லி தொழுவாங்க. அப்போ எல்லாம் வெட்டுறது அவங்களாம் ரெடியாக ஆக்கி உட்காந்துருக்காங்க. அப்போ அதுக்குள்ளே எல்லாம் ஆயத்திறக்கிட்டான். நீங்கள் போர்க்களத்தில் வந்து தொழுதீர் இல்லையானால் இந்த மாதிரி தொழுவுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாதி பேர் நீங்கள் ஆயுதங்களோடு நில்லுங்க, எதிரிகளை எதிர்பார்த்து மிச்சம் பேர் தொழுவுங்க. அப்புறம் இவங்க தொழுது முடிச்சு இவங்க போய் தொழுவிட்டு உத்தரவு போட்டான். ஆனால் பெருமா 700 பிரிச்சுட்டாங்க. 700 பேர் சுற்றி ஆயுதம் தாங்கி எதிரிகளை கண்காணித்து கொண்டு நிற்கிறார்கள். மிச்சம் 700 பேர் தொழுதாங்க. இப்போ இவங்க போய் அவங்க தொழுதாங்க. தொழுகையுடைய முறையை எல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்க எதிர்பார்த்தவங்க வீணாக அவங்க ஏமாந்து போயிட்டாங்க, இப்போ வெட்ட முடியலையே அப்படின்னு. அதுக்கு பின்னாடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒவ்வொருத்தராக வந்து சமாதானம் பேச வர்றாங்க. பெரும்பாலும் நாங்கள் வந்த நோக்கம் வந்து உம்ரா செய்கிறது தான், சண்டைக்கு நாங்கள் வரல, ஆயுதங்கள் எந்த தயாராக இல்லை, அதனால் எங்களை விட்டுருங்க. இப்படி பல தடவை பேசிகிட்டே இருந்தாங்க. பல பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டே இருந்துச்சு. 1-2 நாள் ஆச்சு, ஆனாலும் முடிவு வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கேருந்து யாரும் போய் அங்கே பேசுகிறீங்க அப்படின்னு உமர் நாயது நீங்கள் போகிறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு அங்கே ஒருத்தர் கூட இல்லை, என்னுடைய கூட்டத்தார் எல்லாமே ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்துட்டாங்க, என் கூட்டத்தாரில் எனக்கு ஆதரவு கொடுக்குறவங்க எனக்கு ஒருத்தர் கூட அங்கே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரி, இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அது உஸ்மான் கனி ரலியல்லாஹுன்னு கேட்டாங்க. அவங்க போகிறேன்ட்டாங்க. உஸ்மான் கனி ரலியல்லாஹுக்கு அவங்க நிறையா ஆதரவாளர் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க கூட்டத்தார் நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலாவும் இங்கேருந்து குறைஷிகள்கிட்ட போனோன்னே குறைஷிகளில் சேர்ந்த இவருடைய ஏற்கனவே ஒரு நண்பராக இருந்த ஒருத்தர் வந்து நான் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஒட்டத்தில் தான் குதிரையில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போனார். அரபு மக்களில் ஒரு கூட்டத்தார் வந்து ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள வந்து யாரும் வெட்டக்கூடாது, அப்படி சட்டம் இருக்காது. அதனால் இவங்களுக்கு நான் வந்து அம்னு கொடுக்குறேன், நான் வந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துட்றேன் அப்படின்னு தன் கூட்டத்தில் கூட்டிகிட்டு போய் மக்கா காஃபிர்கள் ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. எல்லாத்துலேயும் போய் ஒவ்வொரு தலைவர்கிட்ட பேசுகிறாங்க, சண்டைக்கு வரல, நாங்கள் வந்து உம்ராவுக்கு தான் வந்திருக்கிறோம், மறைஞ்சிட்டு போகிறோம். உஸ்மான், நீ பெரிய கோடீஸ்வராக இருந்து எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுருக்கிற, ஒன்று உதவி வாங்காத ஆளே எங்களுக்கு கிடையாது, நீ வந்துட்டப்பா, நீ வேணால் உம்ரா செஞ்சுட்டு போயிருப்பா, ரசூலை உள்ள விட மாட்டோம்ப்பா, அந்த எங்களுக்கு கேவலமாக போய்டும் எங்களுக்கு அப்படின்னு. ரசூலை செய்யாமல் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் எதிரிகள் வந்து ஹாலித் இல்லாத முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் வந்து மறைமுகமாக போய் கொலை செஞ்சுட்டா வேலை மிச்சம் அப்படின்னு ஒரு 70 பேரை அனுப்பிச்சி வைக்கிறானோ குறைஷிகள். அந்த 70 பேர் ஒளிஞ்சு வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு எப்போவுமே தன்னை பாதுகாத்து தன்னுக்கு சமுதாயத்தை பாதுகாப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க. இப்போ இரவு நேரம் ஆனாலும் சில முக்கிய பேர்களை கொஞ்சம் பேரை வந்து பாதுகாப்புக்காக தயார் செஞ்சுருவாங்க, இரவும் பகலுமாக இருப்பாங்க. இப்போ முஹம்மது பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை அவங்க தலைமையில் ஒரு படையை வந்து சுற்றி எதிரிகளை கண்காணிக்கிறதுக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. நைட்டு படுத்துருக்காங்க. அந்த 70 பேர் வந்தானுங்களா இல்லையா, சுற்றி வளைச்சி அவங்க பிடிச்சிட்டாங்க. அப்படியே பிடிச்சி சண்டையெல்லாம் போடல, அப்படியே கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி கை தூக்கி எல்லாத்தையும் வந்து கைது செய்து கையை கட்டி கொண்டு உள்ள வச்சுட்டாங்க. ரசூலா கிட்ட உள்ள இங்கே கூடாரத்தை வச்சாச்சு இவங்கள. இது செய்தி கேள்விப்பட்டோன்னா மக்காவாசிகள் வந்து அவங்கள கைது பண்ணிட்டாங்களா, அப்போ உஸ்மானை நம்ம கைது பண்ணுறோங்கிற மாதிரி சில பேர் உஸ்மான் இல்லை வச்சுக்கிட்டாங்க, நாங்கள் உள்ள உங்களை திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுப்ப மாட்டேன்ட்டாங்களா. இந்த செய்தி எப்படி பரவிருச்சு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவனுக்கு கொண்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லி செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துருச்சு. எல்லா பக்கமும் அதை பேசிக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இன்னும் சஹாபாக்கெல்லாம் பயங்கர கொதிப்பு, யார் ரசூலுல்லாஹ் விடக்கூடாது,
உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செஞ்சு ஒன்றுங்கள ஒருத்தனையும் விடாமல் நம்ம உயிரில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவங்களை விடக்கூடாது. வாங்க உள்ளே பூந்து அடிச்சு நொறுக்கும். மக்காவே இன்னைக்கு காலி அல்லோல கொல்லோல தான் வாங்க இல்லை சஹாபாக்களும் அப்படியே எல்லாம் கொதிச்சு எழுதுறாங்க. சில ஒரு மரத்துக்கு இருந்தாங்க, எல்லோரும் யாரை சொல்லுவாங்க உயிர் போகிற வரைக்கும் உங்கள்கிட்ட போரிடுவோம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணாங்க. அப்புறம் இதுதான் இது என்னுடைய கை, இது உஸ்மான் ரலியல்லாஹு கை எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னால் சஹாபாக்கள் ஒருத்தராக இப்படி கை இப்படி வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கையில் கை நீட்டுங்க. இப்போ இதான் ரசூலுல்லாஹ்வுடைய கைன்னு சொன்னால் சஹாபாக்கள் இப்படி கை வைப்பாங்க. சொல்லப்பட்டு நான் ஒப்பந்தம் செய்கிறேன். அப்போ என்கிட்ட ஒப்பந்தம் செய்கிறீங்க, ஒப்பந்தம் செய்யக்கூடிய நான் பையத்து கொடுக்குறேன், நீங்கள் பையத்து வாங்குறீங்க. அப்போ உங்கள் கை கீழே இருக்கும், ரசூலுல்லாஹ் கை மேலே இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் கையை வைக்கிறேன்னு வச்சு பையத்து கொடுத்தாங்க. என்னென்று ஒவ்வொருத்தரும் பெருமானோட பையை செஞ்சேன். யாரை சொல்லலாம், என் உடலில் ஒரு சொட்டு ரத்தம் இருக்கும் வரையிலும் இஸ்லாத்துக்காக நான் போராடுவேன், அல்லாஹ் ரசூலுக்காக நான் போராடுவேன். ஒவ்வொரு சஹாபாக்கள் 1400 சஹாபாக்கள் அத்தனை பேர் அங்கே பையை செஞ்சாங்க பெருமானாட்ட. கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் கனி ஹயாத்தாக இருந்தால் அவரும் என்கிட்ட ஒப்பந்தம் செய்வார். இது உஸ்மானுடைய கை, இது என் கை, நானும் வாக்குறுதி கொடுக்கிறேன். டபுள் ஆக்ட், ஒரு வாக்குறுதி கொடுப்பவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உஸ்மானுக்காக நான் வாக்குறுதி செய்கிறேன் அவன் பெருமானார் வாக்குறுதி தான். இந்த வாக்குறுதி கருத்து செஞ்சு முடித்த உடனே அல்லாஹ் தஆலா அறிவிச்சான், நீ உங்கள் கைக்கு மேல் பெருமானுடைய கை இருந்துச்சுன்னு நினச்சிங்களா, அது என் கையின்ட்டான் அல்லாஹ் தஆலா. இது என்னுடைய கையில் உஸ்மானுடைய கையின்றாங்க. உஸ்மான் என்னில் ஃபனா, நான் அல்லாஹ்ல ஃபனா. உஸ்மான் என்னில் ஃபனா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் என்னில் ஃபனாவாக இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். எதுல்லாஹி அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது, ஃபௌக ஐதீஹிம் அந்த மக்களின் கைகளுக்கு மேல் ரசூலுல்லாஹ்வுடைய கை இல்லை, அது அல்லாஹ்வுடைய கை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹ் என்ன ஃபானியாக இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு. அப்போ இந்த செய்தி மக்காவுக்கு போனதோடு அவங்க பயந்து போயிட்டானோ. இப்போ சஹாபாக்கள் ஏற்கனவே பத்ரில் உஹதுலலாம் அவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. அவர்கள் ஒவ்வொருத்தரும் உசுதுல் ஹாபா கானகத்து சிங்கங்கள். அவங்க ஒருத்தர் மூத்தா போகிறதுக்குள்ள 250 பேரை போட்டுருவார் அவர். அப்படியாப்பட்ட சஹாபாக்கள், அப்படியாப்பட்ட வீரம்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் எல்லோருமே உயிர் இருக்கும் வரைக்கும் போரிடுவோம்னு சத்தியமாக கொடுத்தாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களும் சமாதானத்துக்கு சுஹைல் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி சஹாபி ஆகிட்டாங்க. அவங்க ஆரம்பத்தில் அப்படி இல்லை, அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து இல்லை சமாதானம் போயிடுவாங்க, அதனால பேச்சுவார்த்தை நடத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி சரி பேச்சுவார்த்தை நடத்திக்குவோம் முடிவு பண்ணிக்கலாம். என்னென்ன பேச்சுவார்த்தை அப்படின்னா அவங்க சரத்துக்கெல்லாம் எழுதி வாங்கிட்டு வராங்க, இங்கே பேசுகிறாங்க. அதாவது இந்த வருஷம் நீங்கள் திரும்பி போயிடணும், எங்களுக்கு இங்கே உள்ளே வந்தால் கேவலமாக இருக்குது, வேணாம். சஹாபாக்கள் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் முடியாது. வந்துவிட்டோம், அங்கேருந்து ஆடெல்லாம் மாடெல்லாம் கொண்டு வந்துட்டோம், ஏறாமுடிய அணிஞ்சிட்டு வந்துட்டோம், உள்ளே போய் தவாஃப் செய்யாமல் நாங்கள் போக மாட்டோம், எந்த கொம்பையும் தடுத்துருவோம், பார்த்துருவோம். நாங்கள் உள்ளே போகிறது காபத்துல்லாவுக்கு போகிறோம், தவாஃப் செய்கிறோம், அங்கே போய் சை செய்கிறோம், மொட்டை அடிக்கிறோம், ஆடை அறுக்கிறோம், வர்றோம், பார்த்துடலாம் யார் எந்த கொம்பை எவன் கை வைப்பான்னு பார்த்துடலாம், கிளம்புங்க அப்படி எல்லாம் நிற்கிறாங்க. சஹாபாக்கலாம் பெருமாள் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு சரி சொல்லு பையனை ஷரத்து எழுது, ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் எழுது அப்படின்னா சுஹைல் பின் அம்ர் அவருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒப்பந்தம் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஆள் அமைச்சிக்கிறாங்க. அவர் தலைவரில் ஒரு தலைவர் எங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஒப்பந்தம் அப்படின்னு எழுதுறாங்க. ஒப்பந்தம் எழுதுறதே பிரச்சனை பண்ணிருக்காரு. ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொரு நாள் பிரச்சனை பண்ணுறாரு அவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகம் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது குறைஷிகளுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் ஒப்பந்தம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போகிறேன், அது நீங்கள் சொன்னது. நாங்கள் பிஸ்மில்லா தான் சொல்லுவோம். நாங்கள் பிஸ்மிக்க அல்லாஹும்மன்னு சொல்லுவோம், பிஸ்மில்லான்னு சொல்லுவோம், அல்லாஹும்ம பிஸ்மிக்கன்னு சொல்லுவோம். ரஹ்மான் ரஹீம் நீங்கள் இஸ்லாம் வந்த பின்னாடி நீங்கள் சொல்லி கொடுத்து அதெல்லாம் வேணாம், அது போடு, பிஸ்மிக்க அல்லாஹும்ம போடு, சரி போட்டிருப்பா. ஆரம்பத்துலேருந்து அது எழுதி முடிக்கிற வரைக்கும் ஒரே தொந்தரவு தான். சரி அடுத்தது முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கும் குறைஷிகளுக்கும் ஏற்பட ஸ்டாப் சரி. அதில் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ்னு நீங்கள் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கலாம், பிரச்சனையே இல்லையே, நமக்கும் உனக்கும் நீங்கள் உள்ளே வரலாம் வரலாம், எந்த பிரச்சனையும் ரசூலுல்லாஹ்னு ஏற்றுக்கலாம் தானே பிரச்சனையே. நீங்கள் ரசூலா இல்லையாங்கிறத எங்களுக்கே பிரச்சனை. அதனால் ரசூலுல்லாஹ் போடும், பின்னாடி முஹம்மது இப்னு அப்துல்லான்னு போடுங்க, அதான் நம்மளோட பழக்கம். அப்பா பேர் சேர்த்து போகிறதா நம்மளுக்கு. முஹம்மது இப்னு அப்துல்லாவின் மகன் முஹம்மது, அல்லாவின் திருத்தூதர் முகமதுன்னு நீங்கள் போட தேவையில்லை, ரசூல்லான்னு போடும். சஹாபாக்கெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. எவன்டா அவன் கொள்றாவனா விட்ற, முகமது ரசூல்லா தாண்டா, அதை ஒன்றும் போட முடியாது, எழுதிட்டாங்க வேறு முகமது ரசூலுல்லான்னு, அதை அழிச்சியாகவும் நிற்கிறான் இருந்தால் அது பெரிய பிரச்சனை இல்லை. உமர் ரசூல்லாவுக்கு மத்தியில் அழிச்சியாகணும், விட முடியாது. முகமது ரசூல்லா நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது. நாங்கள் அதெல்லாம் சரித்திரத்திலே கிடையாது. முகமது இப்னு அப்துல்லா தான் போடணும்.
அது ஒன்றும் பெரிய பிரச்சனை, அதெல்லாம் போட்டால் தான் ஒப்பந்தம் கிடையாது போயா அப்படிங்க. சரி அழிச்சிருங்க அப்படின்னு அழிநாய் அழிச்சிட்டு இருக்கிறாங்க. யாரை சொல்ல ரசூலுல்லான்னு உங்கள் திருப்பேரை போட்டு எப்படி என் கையை அழிக்க சொல்கிறீங்க? ரசூலுல்லான்னு போட்ட பிறகு அழிக்க என் மனசு கேட்குமா? எனக்கு அழிக்க மனசு வரல, யார் ரசூலுல்லான்னு சொல்லிடுறாங்க. இத்தாத்துக்கு மாறு செஞ்சாங்க அழிக்க கூடாது, அழிங்கன்னு சொல்லி அழிக்க மாட்டிங்கன்னா பெருமா உத்தரவுக்கு மாறு செஞ்சாங்க. அப்படி இல்லை, இஷ்கு காதல் மிகைப்பில் சஹாபாக்கெல்லாம் கொதிக்கிறாங்க. ரசூலுல்லான்னு எழுதி அழிக்கணும். சரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி எங்கே காட்டுங்க, நானே அழிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெருமானாலே இப்படியே அழிச்சு அதை சுரண்டி எதில் எதுனான்னு தெரில, அதை மயில் தொட்டு எழுதுவாங்கல்ல, அதை மட்டும் பெருமா அப்படியே அழிச்சு விட்டு அதை தொடச்சி விட்டாங்க. இதான் ரசூல்லா எங்கே இருக்காங்க, இதான் ரசூல், அதை அழிச்சிடுமா அழிச்சுன்னா இப்போ எழுதுங்க முகமது இப்னு அப்துல்லான்னு. சஹாபாக்களுக்கெல்லாம் ரசூல்லா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் பயங்கர டென்ஷன். இந்த போர் முடிஞ்சு வெளியே வந்து அல்லாஹ் தஆலா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார். அவன் என்ன ரசூல்லா சொல்ல மறுக்கிறது? நபி நான் சொல்கிறேன் போங்க, ரப்பே காயினாத்துக்கு அவனுடைய ரப்பாகி நான் சொல்கிறேன், முகமது ரசூலுல்லாஹ் தான், முகமது ரசூலுல்லாஹ் தான் நான் சொல்கிறேன். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், முகமது ரசூலுல்லாஹ் தான் யா, நீ ஒத்துக்காம போயா, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். ஃபத்தஹ் சூரா பின்னாடி வருது பாருங்க, முகமது ரசூலுல்லாஹ்னு. ஆச்சுங்களா? அவன் என்ன மறுக்கிறது? சரியா மறுத்தா சரி எழுது, இப்போ எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் ஒப்பந்தம், நீங்கள் இந்த வருடம் திரும்பி போக வேண்டும். சஹாபாக்கெல்லாம் ஒரே கோக்கம், யாரை சொல்ல ஒத்துக்காதீங்க, இந்த வருஷம் செஞ்சுட்டு தான் போவோம் அப்படின்னு. அவங்களுக்குலாம் அப்படியே ரத்தம் கொதிக்குது. சஹாபாக்கள் வந்துட்டு வெறுங்கையாக திரும்பி மக்கா கிட்ட வந்துட்டு அங்கே 450 கிலோமீட்டர் கிளம்பி நடந்து ஹராம் கட்டிட்டு ஆட்டெலாம் ஓட்டிக்கிட்டு ஒட்டத்தை ஓட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டோம், வந்து சும்மா திரும்பி போகிறதா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த வருஷம் செஞ்சுட்டு தான் போவோம். அமைதியாக இருங்க கொஞ்சம், சரி எழுதுப்பா. அப்படி சஹாபாக்கெல்லாம் முகம் தொங்கி போச்சு. பிஸ்மில்லாலே தகராறு ஆரம்பிச்சிருச்சு. பிஸ்மில்லான்னு அப்போ ஆரம்பிச்சு தகராறு தான் நினச்சிங்களா? சரி தொங்கி போச்சு, சரி எழுது பரவாயில்ல. சஹாபாக்கள் இன்னும் கொதிக்கிற ரத்தம். முகமது ரசூலுல்லாஹ் எழுதியாச்சு, இது உங்களுக்கு ஒப்பந்தம், இந்த வருஷம் நாங்கள் உம்ரா செய்யலை, அப்படி திரும்பி போயிடுறோம். அடுத்த வருஷம் இதே மாதங்கள் நீங்கள் வந்து துல்காதா மாதம் போயிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதில் 6ல். அதே அடுத்த வருஷம் துல்காதா மாதம் வந்து நீங்கள் உம்ரா செஞ்சுங்க. 3 நாளில் மக்காவை திறந்து விட்டுருவோம் உங்களுக்கு, நீங்கள் இதே மாதிரி வாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு தைரியம், பற்றியா வந்தவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னா மக்காவாசிங்க பலமாக தான் இருக்கிறாங்க. அங்கேருந்து வந்தவங்கள திருப்பி அனுப்புகிற அளவுக்கு பலம் இருக்குது தான் செய்யுது. அப்போ இவங்களும் கோழைகளாக போல் எங்களை பற்றி பெருமை இந்த மக்களுக்கு மத்தியில் பரவும் இல்லை. அப்போ உங்களை பற்றி கேவலமும் பரவும். அங்கேருந்து கிளம்பி 450 கிலோமீட்டர் வந்துட்டு திரும்பி போயிட்டாங்கன்னா சரி இவங்கெல்லாம் முந்தைய மாதிரி கோழையாக போயிட்டாங்க, உங்களை பற்றிலாம் பரவும், எங்களுக்கு ஒரு பெருமை அது. சரி எழுதிக்கலாம். இது சஹாபாக்களெல்லாம் பெரிய டென்ஷன் ஆகுது. ரொம்ப அமைதிப்பட்ட ஒரு சஹாபி அமைதிப்பட்டாங்க, அமைதியாக இருங்க எழுதிட்டோம். அடுத்த வருஷம் நீங்கள் திரும்பி வரலாம், வந்தால் 3 நாள் உங்களுக்கு மக்காவை திறந்து விடுவோம். 3 நாளுக்குள்ள நீங்கள் தவாஃப் செஞ்சுட்டு நீங்கள் போயிடலாம். நாங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நாங்கள் பக்கத்து ஊருக்கு போயிடுறோம். நீங்கள் தவாஃப் செய்ய இடத்துல உங்களுக்கு டிஸ்டர்ப் எதுவும் பண்ண மாட்டோம். நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம், அந்த இடத்த காலி பண்ணிக்கிறோம். நாங்கள் நீங்கள் தவாஃப் செய்ய வேண்டியது 3 நாள் கழிச்சு வெளியே போயிட வேண்டியது முடிஞ்சா. சரி அப்புறம் வேறு என்ன, நம்ம இனி ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம யாரும் சண்டை போட்டுக்க வேணாம். இப்போ சண்டை போட்டு நீங்களும் கலைப்படைஞ்சு போயிட்டீங்க, ரொம்ப காசு செலவு பண்ணிட்டு, உங்களையும் பல தலைவர்கள் போயிட்டாங்க, நமக்கும் பல வேலைகள் இருக்குது. அதனால் வந்து 10 வருஷத்துக்கு இனிமேல் நம்ம யாரும் சண்டை போடக்கூடாது. மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் சண்டையே கிடையாது 10 வருஷத்துக்கு. 10 வருஷத்துக்கு பண்ணி என்னென்னு பார்த்துக்கும். மக்காவில் நீங்கள் சண்டை எடுத்து போர் தொடுத்து எங்கள்கிட்ட வரக்கூடாது, நாங்கள் போர் தொடுத்து உங்களுக்கு வரமாட்டோம். அது சண்டை வேணாம். அதே மாதிரி ஒருத்தர் பகை உணர்வோடு இங்கே எங்கே கண்டா அடிச்சுக்கிறது, அதெல்லாம் மக்காவாசி மதினா சண்டைன்னு சொன்னால் எங்கேயாவது ஷாம் நாட்டுக்கு மக்காவாசி போயிருக்கிற ஒருத்தர் மதினாவாசி போயிருக்கிறது அது சண்டை போட்டுக்குவாங்க. அங்கே நீ நம்ம எதிரியில் நம்பிதில்லை, அதனால் சண்டைலாம் போட்டுக்க தேவையில்லை. இனிமேல் 2 பேர் சமாதானம் பண்ணா, நீ வியாபாரத்துக்கு எங்கள் ஊருக்கு வா, சமாதானம் பேசினா முடிஞ்சு போச்சு இல்லையா? இப்போ அமெரிக்கா ரஷ்யா சண்டை போட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால் எங்கேயும் மோதிக்குவானுங்க, ஐநா சபையிலையும் மோதிக்குவானுங்க, கடற்கரையில் போனோம் எங்கே மோதிக்குவானுங்களா. இப்போ 2 பேரும் சமாதானம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. சரி உங்கள் ஊருக்கு நீ வரலாம், எங்கள் ஊருக்கு நீ வரலாம், உங்கள் ஊர் விளையாட்டு வீரர்கள் நம்ம ஊருக்கு விளையாட வரலாம், எங்கள் விளையாட்டு வீரர்கள் உங்கள் ஊருக்கு விளையாட போகலாம், அந்த மாதிரி சண்டை சமாதானமாக போய்க்கலாம் அப்படின்னு. இனிமேல் நம்ம சண்டை போட்டக்கூடாது 10 வருஷத்துக்கு. நீங்கள் வியாபாரத்துக்கு மதினா வரலாம் போகலாம், எப்போ வேணால் வரலாம், விசாலம் தேவையில்லை, வரலாம் போகலாம், நாங்கள் மக்காவுக்கு வரலாம் போகலாம், ஒன்றா சேர்ந்து வியாபாரம் பண்ணிக்கலாம், கொண்டுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸியாக பழந்திக்கலாம், கொடுக்கல் வாங்க செஞ்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். 10 வருஷத்துக்கு இது நீடிக்கும். ஒப்பந்தம் யாரும் முறிக்காமல் இருந்தால் ஒப்பந்தம் சரி முடிஞ்சு போச்சு. 10 வருஷத்துக்கு போர் கிடையாது. இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்ட பின்னாடி யாரும் ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. யாராவது ஒப்பந்தத்தை மீறி ஏதாவது செய்து ஒப்பந்தத்தை முறித்து விட்டால் அதன் விளைவு அவருக்கு தான். ஒப்பந்தம் முறிஞ்சிடும்.
திரும்ப ரினியூவல் 2 பேரும் சேர்ந்து ரினியூவல் பண்ண ஒப்பந்தம் புதுப்பிச்சா தான் அது ஒப்பந்தமாகும். இல்லைன்னா ஒப்பந்தம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு அதையும் ஒழிக்கிட்டாங்க. முடிஞ்சா இப்போ அடுத்து அபு சுஹைல் சொல்கிறார். யார்? அபு சுஹைல் தானே அவர் பேர்? சுஹைல் பின் அம்ரா. ஆமாம், சுஹைல் பின் அம்ர் அவர் சொல்கிறார். அதுக்கு அடுத்து எழுதுங்க என்னன்னு. யார் யார் இப்போ நாங்கள் இது குறைஷிகளுக்கும் முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம். மக்காவில் நிறைய படைகள் இருக்குது, நிறைய பிரிவுகள் இருக்கிறாங்க இல்லையா, 300-400 பேர் இருக்கிறாங்க கவுமுகள், மற்ற கவுமுகள். அவங்களுக்கு என்ன சட்டம்னு கேட்டால், அவங்க வந்து மக்கா குறைஷிகளோடு யார் யார் சேர்ந்துக்க விரும்புகிறாங்களோ சேர்ந்துக்கலாம், மதினாவாசிகளோடு யார் யார் சேர்ந்துக்குன்னு ஆசைப்பட்றாங்களோ சேர்ந்துக்கலாம். அவங்க 2 பேருக்கும் மற்ற எல்லாருக்குமே இந்த ஒப்பந்தத்தில் ஃப்ரீ. யார் யார் எது சேர்ந்து ஆசைப்பட்றாங்களோ சேர்ந்துக்கலாம். அதையும் எழுதியாச்சு. அவங்கவுங்க இஷ்டம், அது முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது மக்காவிலேருந்து யாராவது முஸ்லீம் ஆகி அடிக்கடி மதினா போயிடுறாங்க இல்லையா, ஹஜ்ரத் செஞ்சு ஓடி போயிடுறாங்க. மக்காவில் முஸ்லீம் ஆகிறாங்க, உடனே ஓடி போய் வரவா தெரியாமல் ஓடி போய் மதினா சேர்ந்துடுறாங்க. இனிமேல் அப்படி சேரக்கூடாது. மக்காவிலிருந்து யாரும் முஸ்லீம் ஆகி மதினாவுக்கு வந்தால் நாங்கள் வந்து கேட்டால் நீங்கள் கொடுத்துடணும், அவர் நாங்கள் கொண்டு போயிடுவோம். மதினாவிலேருந்து வாபஸ் பண்ணி மக்காவுக்கு கொண்டு போயிடுவோம். உடனே சஹாபாக்கெல்லாம் ஒரே கொதிப்பு. என்னென்ன அது எப்படி ஒத்துக்க முடியும்? அவர் களிமா சொல்லி கஷ்டப்பட்டு மக்காவிலேருந்து கிளம்பி வண்டி கிண்டி பிடிச்சி ஒட்டகத்தை பிடிச்சி மதினாவுக்கு சேர்ந்த பிறகு எப்படி நம்ம அனுப்ப முடியும்? நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் ஆகிட்டார், அப்படி அனுப்ப முடியும்? கொஞ்சம் பொறுமையாக இருங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு பெருமாள் பொறுமையான சஹாபாக்களுக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியல, ஜீரணிக்கவே முடியல. இது எப்படி பெருமாள் இப்படி ஒத்துக்கிறாங்க? இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குட்ட குனிஞ்சு போகணுமா? நம்ம கேவலமாக இல்லையா? நமக்குலாம் எவ்வளோ பெரிய நம்ம ஜெயிச்சிட்டோம், இனிமேல் என்ன கேவலப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு திருப்பி நாங்கள் வந்து திருப்பி கொண்டுருவோம், திருப்பி அனுப்பிச்சிடணும் மதினாவிலிருந்துன்னு எழுதிக்குவோம். அதே நேரத்தில் சுஹைல் மதினாவிலிருந்து யாரும் காஃபிராகி எங்கள் கூட வந்து சேர்ந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படின்னு. அது எப்படி சஹாபாக்கள் வந்துட்டான் போயிட்டு நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு எழுதுங்கட்டாங்க. சில எழுதிட்டாங்க. இப்படி இதெல்லாம் சஹாபாக்களை பயங்கர டென்ஷன் ஆகுது. பரவாயில்ல எழுதிட்டாங்க. அதையும் எழுதிட்டாங்களா? இந்த ஒப்பந்தம் 10 வருஷத்துக்கு நீடிக்கும் இப்படின்னா அப்படிலாம் எழுதி முடிச்சுட்டு கையெழுத்து போடுறாங்க. அபு ஜந்தல் யார்? சுஹைல் பின் அமர் இருக்கார், அவர் பையன் அபு ஜந்தல் ஏற்கனவே கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார் மக்காவில். அவர் தப்பிச்சு மதினாவுக்கு போயிடுவார்னு நான் விலங்கெல்லாம் போட்டு கட்டி வச்சு வீட்டில் கட்டி வச்சு தான் வந்திருக்கார் பச்சு வார்த்தைக்கு. இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை கிட்டே வந்துட்டாங்கன்னா சரி, இனிமேல் தப்பிச்சு நம்ம மதினாவுக்கு போகிறது எங்கே, மக்காவை கிட்டே வந்துட்டாங்க, எப்படியாவது இங்கே ஓடிட்டோம்னா நம்ம காப்பாற்றிடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டியிருந்தார்ல, அவரை கட்டி போட்டு சங்கிலியை கட்டி காலெல்லாம் கட்டி ஒரு பெரிய கல் வச்சு கட்டிடுவாங்க. ஆட்டுக்கல் மாதிரி பெரிய கல் இருக்கும், அதில் வச்சு கட்டிடுவாங்க. நாங்கள் அங்கே நகர்ந்து போக முடியாது மாதிரி கட்டி பூட்டு போட்டுருவாங்க, கொண்டு முடியாது. பூட்டை உடச்சி பார்க்குற உடையில அந்த கல்லையும் தூக்கிட்டார். அப்படியே அந்த கல்லை தூக்கிட்டு அப்படியே நடக்க முடியாமல் நுண்டி நடந்து வந்துட்டார். எங்கே? ரசூலா கிட்டே வந்துட்டார். இவங்க கையெழுத்து போடலான்னு போகும்போது சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா அபு ஜந்தல் வந்திருக்கிறார். உடனே யார் பண்ணால் இங்கே சுஹைல் பின் அம்ருடைய மகன் தப்பிச்சு வந்துட்டார் அப்படின்னு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கையெழுத்து ஒப்பந்தம் ஆகலை, இப்போ வந்திருக்கார். கையெழுத்து ஆன பின்னாடி தான் ஒப்பந்தம் நடைமுறைக்கே வரும், இன்னும் நடைமுறைக்கே வரலை. அதனால் இப்போ நாங்கள் அவரை கூட்டிகிட்டு போயிடுறோம். அதெல்லாம் முடியாது, நீங்கள் ஒப்பந்தம் வேணாம், ஒன்றும் வேணாம். சுஹைல் பின் அம்ர் சொல்கிறார், அவரை திருப்பி என் கூட அனுப்பிச்சி தான் ஆகணும். அப்படின்னா ஒப்பந்தம் பண்ணுங்க, இல்லைன்னா ஒப்பந்தம் பண்ண தேவையில்லை அப்படின்னு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஜஹல் கூப்பிட்டப்பா, இன்னும் பொறுமையாக இருப்பேன், ஒரு நாள் பொறுமையாக இருந்தீங்க, எல்லோரும் ராம செய்வோம், உங்களுக்கு அல்லாஹ்வோட வெற்றியை கொடுப்பா இன்ஷா அல்லாஹ் தஆலா, அவருக்கு இன்னும் பொறுமையாக இருங்க, சரி கூட்டிகிட்டு போங்கன்ட்டு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் முடிவாயிருச்சு. குறைஷிகளுக்கு உங்களாம் கொக்கரிக்கிறானு மாபெரும் வெற்றி மேல் வெற்றி, ஆஹா வெற்றி அப்படின்னு அவங்களாம் சஹாபாக்கெல்லாம் மூஞ்சி தொங்க போட்டோம். இப்படி ஒரு ஒப்பந்தம் தேவையா? உயிரே போயிருக்கலாம். இப்படி ஒப்பந்தம் பண்ணிட்டு நாங்கள் கேவலமாக மதினாவுக்கு திரும்பி மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு போய் இப்படி ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம், இந்த மாதிரிலாம் ஒப்பந்தம் ஷரத்துலாம் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு மதினா வாசிகளுக்கு கேவலப்பட்டு போகிறதுக்கு நாங்கள்லாம் வந்து கவரிமான் பரம்பரை. கவரிமான்லாம் முடி இழந்தால் தற்கொலை படி செத்து போயிருமா அப்படிலாம் கதை விட்றாங்க. உண்மையானு தெரில. கவரிமான் முடியை யாரையும் வெட்டிட்டோன்னு சொன்னால் அது கிணத்துல குதித்து செத்து போயிடுமா அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆற்றுல குதித்து கிணத்துல குதித்து செத்து போயிடுமா அது. எங்களுக்கு வந்து மானம் தான் பெருசு அப்படின்னு. அப்போது மானம் இழந்து மதினாவுக்கு திரும்பி செல்வதா நாங்கள்லாம்? இதை விட கேவலம் என்ன இருக்குது? அதுக்கு பேசாமல் போர் செத்து அது போயிருக்கலாம், இங்கேயே அடக்கம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நிறைய சஹாபாக்களுக்கு அப்படியே ஒரு உமர் ரலியல்லாஹு ரொம்ப அவங்க ஏற்கனவே வீரமாக அது வீரத்துக்கு கொஞ்சம் இழிக்கு வந்தால் பொறுக்காது. நேராக ரசூலுல்லாஹ் வந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ் என்னப்பா சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வின் திருத்துதரா இல்லையா? ஆமாம்.
திருத்தூதர் தான். உண்மையாக இல்லையா? அது உண்மை தான். அது நீங்கள் கனவு கண்டது உண்மையாக இல்லை, உண்மை தான். இந்த வருஷம் நீங்கள் வந்து உம்ரா செய்வன் கனவு கண்டது உண்மையாக இல்லை, கனவு கண்டது உண்மை தான். அப்புறம் எதுக்காண்டி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒப்பந்தம் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு? அல்லாவோட உத்தரவுப்படி நான் ஒப்பந்தம் பண்ணேன்பா அப்படின்னு. கனவு கண்டது உண்மையாக இல்லையா? கனவு கண்டது உண்மை தான்ப்பா. அது அப்புறம் நம்ம உம்ரா செய்யாமல் திரும்பி போகணும்? உம்ரா செய்யாமல் கனவு கண்டு இந்த வருஷம் அடுத்த வருஷம் செய்ய போகிறோம். கனவு கண்டது உண்மை தான். இந்த வருஷம் தான் நான் செய்வேன் நான் சொல்லலையே. கனவு கண்டபடி நடக்குங்கிறது உண்மை. அது இந்த வருஷம் நடக்கலாம், அடுத்த வருஷம் நடக்கலாம், அடுத்த வருஷம் நடக்கலாம், இந்த வருஷம் நடக்கலாம். கனவு கண்டது உண்மையனோ உண்மை தான். அது எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்ட்டாங்க. உடனே உமர் அதுக்கு வந்து ஒன்றும் சொல்ல தெரியல, கோவம் அடங்கலை இன்னும் உங்களுக்கு. நேரம் அபூபக்கர் இருப்பாங்க. யா அபூபக்கர் என்னப்பா சொல்லிப்பான்? ரசூல் சொல்ல அல்லாஹ் தூதரா இல்லையா? தூதர் தான். அது உண்மையா இல்லையா? உண்மை தான். ரசூலோட கேட்டால் அதே கேள்வி கேட்டார். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன பதில் சொன்னாங்களோ அதை அப்படியே உமர்னே அபூபக்கர்னே சொல்கிறாங்க. இத்தனைக்கும் அபூபக்கர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதுக்கு அந்த பதில் சொல்லும்போது பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இவங்க வேறு இடத்துல இருந்தாங்க. ஆனால் சொல்ல அதே மாதிரி பதில் சொல்கிறாங்க. அப்போ ஐநா இருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ணாங்க இந்த மாதிரி. அவங்க எல்லாரும் உத்தரவுப்படி பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ. உம்ராசிவம் கனவு கண்டதா இல்லைங்களா? கனவு கண்டது உண்மையா இல்லையா? உண்மை தான். அவங்க கனவு ஏன் திரும்பி போகணும்? இந்த வருஷம் சொல்லையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்த வருஷம் போவாங்க அப்படி சொன்னாங்க. அதுக்கு பெருமாள் சொன்னது தான், அதுக்கு மாற்றம்லாம் கிடையாது அப்படின்ட்டாங்க. இப்படி உமர் நாயத்துக்கு அவ்வளோ பெரிய டென்ஷன். அது இப்படி உமர் நாயத்துக்கு டென்ஷனாக அந்த சஹாபாக்கள் எப்படி இருப்பாங்கலாம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ஒப்பந்தம் முடிஞ்சு அவங்க போயிட்டானோ, அபூஜந்தலையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரிப்பா முடிஞ்சு. இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். சட்டம் என்னென்னா உம்ராவுக்கு கிளம்பி வந்து தடுக்கப்பட்டு விட்டால் எங்கே தடுக்கப்பட்டோமோ அங்கேயே நம்ம கொண்டு வந்த அறுபிராணிகள் ஆடு மாடு ஒட்டகத்தை அங்கேயே அறுத்துடணும். பிஸ்மில்லா சொல்லி அறுத்துட்டு எல்லோரும் மொட்டை அடிச்சுங்க. மொட்டை அடிச்சுட்டு அங்கே கிளம்பி நம்ம ஊருக்கு போகலாம், மதீனாவுக்கு போகலாம், எல்லோரும் வாங்க அப்படின்னாங்க. எல்லாம் உட்காந்து அமைதியாக போய் எல்லோரும் மொட்டை அடிச்சுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஏறாமுடைய கலைஞ்சி சாதா ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு ஆடு மாடெலாம் அறுத்துட்டு வாங்க போகலாம் அப்படின்னு எல்லாம் கிளம்பி வாங்க போகலாம். யாரும் கிளம்ப தயாராக இல்லை. எல்லாம் தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்காங்க. எல்லாம் சோகத்தில் இப்படியா ஒரு தோல்வி அடைஞ்சு இந்த மூஞ்சி வச்சுட்டு மதீனாவுக்கு போகிறது அப்படின்னு எல்லாம் உட்காந்துருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா கூட்டி போயிருந்தாங்க. எப்பயும் சஃபரில் போய் யாரோ ஒரு மனைவியை கூட்டி போவாங்க, சீட்டு கொடுக்க யார் வர்றதுன்னு சொல்லி. அந்த உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா கூட்டி போயிருந்தாங்க. என்னங்க உங்கள் மக்கள் இப்படி, நபி நான் சொல்கிறேன், ரசூல்லா நான் சொல்கிறேன், என் பேச்சை கூட மதிக்காமல் ஆடாருங்க போய் தலையை முட்டை போடுங்க, எல்லாம் ஆசிரியர்கள் காதலர்கள் வந்து எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்காங்க, ஒருத்தர் எந்திச்சு போகிற மாதிரி தெரியலையே, என்ன இது இப்படி ஆச்சரியமாக இப்படி மாறிட்டாங்களே. உம்மு சல்மா பெருமாள் சொல்கிறாங்க. உம்மு சல்மா யாரை சொல்லா, அவங்களுக்கு வந்து உங்கள் காதலர்கள் யாரை சொல்லலா, உங்களுக்கு இப்படி கேவலமா, அதுதான் அவங்களுக்கு பொறுக்கலை, உங்கள் மேலே வருத்தம்லாம் இல்லை. இந்த மக்காவாசிகள் பண்ணிட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தனையும் அப்படியே முட்டுக்கு தட்டி எல்லாம் ஊறுகாய் போட்டுருவானா இந்நேரம் அவனுங்களாம் வெட்டி குட்டி அவங்கள வந்து ஒவ்வொருத்தரும் 50 பேர் அடிக்க சொல்லுங்க அடிப்பாங்க. இப்போ சொல்லுங்கள் நீங்கள் மக்காவை காலி பண்ணிட்டு வேணான்னு ஒவ்வொருத்தரும் 50 பேர் காலி பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த வீரத்துடைய விளைவு உங்கள் கூட இருந்தடைய இஷ்கு, உங்களுடைய காதலில் ரசூலுல்லாஹ்க்கு இப்படி தலை குனிவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மனசில் கஷ்டம் யார் ரசூலுல்லாஹ். அதனால தான் அவங்க போக மறுக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது காதலின் ஒரு விளைவு தானே ஒழிய உங்கள் மேல் ஒன்று கோபத்துடைய விளைவுலாம் கிடையாது. நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், நீங்கள் மொட்டை அடிக்கிறத கூப்பிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு மொட்டை அடித்து பிஸ்மில்லா உங்கள் ஆட்டை முதல்ல அறுத்துருங்க, நீங்கள் கொண்டு ஒட்டகையை முதல்ல பிஸ்மில்லா நீங்கள் அறுத்துட்டு நீங்கள் மொட்டை அடிங்க பாருங்கள், வேணால் தானாக நடக்கும் அப்படின்ட்டாங்க. நல்ல ஐடியா தானே இருக்குது. ரொம்ப நேரம் கத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒட்டகம் இருந்துச்சு, பிஸ்மில்லா ஒட்டகத்தை அறுத்தாங்க. முட்டை அடிக்கிட்டு முட்டை அடிப்பாக உட்காந்துட்டாங்க. சொல்ல தலை கொண்டு தஸ்பி வைத்து உட்காந்துட்டாங்க. அல்லாஹ் அல்லாண்டு அவர் ஒவ்வொரு மொட்டையாக அடிக்கிறார். மொட்டை அடிச்சுன்னா சஹாபாக்கெல்லாம் முடி எடுக்கிறதுக்காக வேண்டி 1000 சஹாபாக்களும் போட்டி போகிறேன் எனக்கு உனக்குண்டு. இருபது மொட்டை அடித்து முடி கீழே விழுது, ஒரு முடி கூட கீழே விழுக மாட்டேங்குது, எல்லாம் கை எனக்கு இங்கே கைக்கு கீழே வருது. எல்லா முடியும் நான் சொல்லி அவன் சஹாபா கையில் தான் விழுவுது. அதான் எனக்கு ஒன்று எல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. அடுத்த முடியை எடுத்து கீழே விழுக மாட்டேங்குது, ஒன்று கூட சட்டையிலையோ துணியில் விழுவலை. மொட்டையை அடிக்கிறாரு, சஹாபா கையில் தாங்கிக்கிறாங்க. அது வேறு போட்டி. சஹாபா தாங்கி கொண்டா எனக்கு கொஞ்சம் கொண்டா, அதெல்லாம் ஆளுக்கு 1-2 பிரிச்சுக்கிறாங்க. இப்படியே ஒரு முடியை கூட கீழே விடல, ஒரு சின்ன ஒரு துண்டு முடி கூட பெருமாளுடைய மொட்டை அடித்து சஹாபாக்கள் கீழே விழுவ வைக்கல. பெருமானை மொட்டை அடித்து முடித்தாங்களா இல்லையா, துண்டை வந்து எந்திரிச்சு வேணால் பார்த்தா அவங்கவுங்க ஆடை அறுத்துட்டு எல்லாம் ஒட்டையை அறுத்துட்டு மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் மொட்டை அடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் இப்படி ஒரு தோல்வியா அப்படின்னு மனசில் ஒரு பெரிய வருத்தம்.
ஹுதைபியா விட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி மதீனாவுக்கு போயிட்டுருக்குறாங்க. வழியில் அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்துருச்சு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நபியே, உங்களுக்கு மிக தெளிவான மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு நாம் கொடுத்து விட்டோம் அப்படின்னு. அப்போ இது தோல்வி தானே பேர். இது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது மாபெரும் வெற்றின்னு சொல்கிறான். அப்போ தான் சஹாபாக்களுக்கு உயிரே வந்துச்சு, போன உயிரே வந்துருச்சு, கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் உலகத்தின் மிகப்பெரிய வெற்றியாக ஃபத்தஹ் மக்காவை நினைக்கிறீங்க, நாங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியாக ஹுதைபியா நினைக்கிறோம். உமர் நாயகம் சொல்கிறாங்க, எல்லா சஹாபாக்களும் பின்னாடி சொல்கிறாங்க, வெற்றி மேல் வெற்றின்னு எது? அது ஹுதைபியா தான் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படின்ட்டான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நபியை நாம் உங்களுக்கு கொடுத்தோம். லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக ஒமா தஅஹர. அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்காக வேண்டி, உங்கள் பாவங்களிலிருந்து எது முந்தியதோ இன்னும் எது பிந்தியதோ அனைத்தையும் மன்னிப்பதற்காக வேண்டி, ஒயுதிம்ம நிஅமத்தஹு அலைக்க. இன்னும் உங்கள் மீது அல்லாஹ் பரிபூர்ண நிஅமத்துகளை, தன் நிஅமத்துகளை பரிபூர்ணமாக்குவதற்காக வேண்டியும், ஒயஹ்தியக சிராத்தம் முஸ்தகீமா, நேரான பாதையை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியும், ஒயன்சுரக்கல்லாஹு நஸ்ரன் அசீஸா. அல்லாஹ் தஆலா மிக உயர்ந்த வெற்றியை, கண்ணியமான வெற்றியை உங்களுக்கு தருவதற்காக வேண்டி, தெளிவான வெற்றியை தருவதற்காக வேண்டியும் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வாறாக உங்களுக்கு இந்த வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான். இதை நாங்கள் வெற்றிங்கிறீங்க. அவங்க என்னென்ன ஷர்த்து போட்டாங்களோ எல்லாமே அல்லாஹ் தஆலா இஸ்லாமியர்களுக்கு வெற்றியாக ஆக்கிட்டான். இந்த ஒப்பந்தமே மாபெரும் வெற்றி தான். என்னென்னா, இந்த ஒப்பந்தத்தில் மிகப்பெரிய ஷர்த்து, முதல் ஷர்த்து என்ன அப்படின்னு கேட்டால், 10 வருஷத்துக்கு சண்டை போடக்கூடாது. 10ஆத சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம்னா அவன் நினச்சான் 10 வருஷம் நான் எந்த கூட்டத்தாரர்களுக்கும் போய் மக்களுக்கு மார்க்க பிரச்சாரம் செய்வோம், மக்களோட பேசுவோம், வைப்போம், நீ தடுக்கக்கூடாதுன்னு அது எழுதியிருக்கல. அப்போ அது பெருமானார் சொன்னாங்க, நாங்கள் போகிறோம், மற்ற மக்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒப்பந்தம் சமாதானம் வச்சு மற்ற மக்கள்கிட்ட இப்போ நாங்கள் போகிறோம். இது இவ்வளோ நேரம் உங்கள்கிட்டயே மோதிக்கிட்டு இருக்கோம். குறைஷிகள்கிட்டையும் முஸ்லீம்களுக்கும் முதல்ல அதிலே நீடிச்சிருச்சு. இன்னும் மற்ற 100கணக்கான கூட்டத்தார் இருக்காங்க, நாங்கள் மற்றவங்கள்ட்ட போகிறோம். மற்றவர்கள்லாம் சண்டை போட்டு எங்களை மிகச்சிட்டாங்க, நாங்கள் தோற்று போயிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும் உங்கள் வழி. அதெல்லாம் வச்சுங்களா, நாங்கள் தோற்று போயிட்டோம், அப்போ உங்களுக்கு நீங்கள் நினச்சதை மற்றவங்க சாதிச்சிட்டாங்க அப்படின்னு மக்காவாசி பெருமைப்பட்டுக்கலாம். ஒருவேளை நாங்கள் அவர்கள் எங்களை ஜெயித்து விட்டோம், எங்களை அவங்க மிகைக்க முடியலனாலும் அப்போது நஷ்டம் இல்லை. 10 வருஷம் டைம் இருக்குது உங்களுக்கு. நிறைய ஆயுதங்கள் சேர்த்துக்கலாம், நிறைய ஆட்களை ஒன்று சேர்த்துக்கலாம். போர் திடகாத்திரமாக போர் செய்கிறதுக்கு இப்போ நிறைய போர்கள் செஞ்சு வலு விழுந்து போயிட்டீங்க. திடகாத்திரமாக போர் செய்கிறதுக்கு ஒரு வசதி உங்களுக்கு கிடச்சிருமா இல்லையா? அதுவும் சூப்பர் ஐடியா தான்டா அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த எல்லாம் வெற்றின்னு சொன்னால் என்ன வெற்றி ஆயிடுச்சு? இது வரைக்கும் முஸ்லீம்கள் சுதந்திரமாக ஒரு ஊருக்கு போய் மக்களுக்கு அல்லாஹ் பற்றி சொல்லவே முடியல, மார்க்கத்தை எத்தி வைக்கவே முடியல. அந்த அளவுக்கு சிரமம். என்ன கேட்டால் எங்கே வேணாலும் மக்கா காஃபிருள்ள வந்துடுறாங்க. 4 பேர் அனுப்பிச்சிட்றான், இவங்களாம் கேட்காதீங்க, இவங்க பேச்சை கேட்காதீங்க, இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயும் முஸ்லீம் சுதந்திரம் போகவே முடியல. இப்போ 10 வருஷம் ஒப்பந்தம் பண்ணிட்டாங்களா, மதீனாவுக்கு வந்து உக்காந்தாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னைக்கே ஓய்வு பெறலை. மதீனாவுக்கு வந்து சேர்ந்த அன்னைக்கே சஹாபாக்களை பிரித்து இதுவா, நீ இந்த ஊருக்கு போ, நீ அந்த ஊருக்கு போ, நீ இந்த ஊருக்கு போ. சுற்று வட்டாரத்தில் ஆயிரக்கணக்கான கிராமங்கள், ஆயிரக்கணக்கான ஊர்கள், ஆயிரக்கணக்கான கூட்டத்தார்கள் இருந்தால ஒரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சிட்டாங்க. ஹசன் நீ கோயம்புத்தூர் போப்பா, நீ வந்து திருப்பத்தூர் போ, நீ மெட்ராஸுக்கு போ, இப்படி ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சி வச்சிட்டாங்க எல்லா ஊருக்கும். நீ வந்து காரைக்குடியாப்பா, அங்கே சொந்தக்காரன் இருக்காங்கல்ல அங்கே போ, நீ எந்த ஊர்? ஈரோடு, அங்கே உங்கள் சொந்தக்காரன் இருக்கிறாங்க, அங்கே போய் லாயிலா இல்லா பேசு. நீ எந்த ஊருப்பா? திருவாரூர், உனக்கு அங்கே உங்கள் சொந்தக்காரன் இருக்காங்க, அங்கே போ, நீ அங்கே போய் பேசு. இப்படி யார் யாருக்கு எந்த ஊர் தெரியும்? சொல்லி எனக்கு அந்த ஊர் தெரியும், என் அண்ணன் ஒருத்தர் அந்த ஊர் இருக்காரு, என் மாமா மச்சான் அந்த ஊருக்கு போ. எல்லா சஹாபாக்களையும் பாட்டாக பிரித்து அனுப்பிச்சிட்டாங்க. போய் ஒரே லாயிலா இல்லை, மொத்த அரபு எதிரொலிக்குது. இத்தனை வருஷமாக ஹுதைபியாவில் 1400 சஹாபாக்கள் வந்தாங்க. இத்தனை வருஷமாக எவ்வளோ பேர் ஆனாங்களோ இத்தனை வருஷமாக 1400 பேர், 2000 பேர், 3000 பேர் இவ்வளோ தான் ஆனாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு 3 வருஷத்தில் வந்து பெருமாள் ஃபத்தஹ் மக்காவில் 10,000 பேர் இருந்தாங்க. ஃபத்தஹ் மக்கா முடித்து அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா போனாங்களே, 1.5 லட்சம் பேர் கூட, 1.25 லட்சம் பேர் பெருமாள் கூட வர்றாங்க. 1.25 லட்சம் சஹாபாக்கள் கூட வந்தாங்க ஹிஜ்ரி 9. அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஹிஜ்ரி 9க்கு 3 வருஷம்தான். 1.25 லட்சம் வெறும் 3000-4000 பேர் இருந்ததை ஊரில் அவ்வளோ பேர் அதிகமாக்கினது, எல்லா புறங்களிலும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தது இந்த ஹுதைபியா தான். சுதந்திரமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமா,
இனி எங்கேயும் போகிறது கட்டுப்பாடுகளே இல்லை, எதிரிகள் பயமே இல்லாமல் போயிடுச்சா இல்லையா? பெரும்பாலும் எல்லா அரசர்களுக்கும் தபால் எழுதுகிறான். இங்கேருந்து முகௌகிஸ், ரோம், ஹெர்கல், சிரியா, ஷாம், மிஸ்ரு, நஜ்ஜாஷ் மன்னர், ஒரு 10-15 அரசர்களுக்கு தபால் எழுதுகிறாங்க. ஸல்லல்லாஹு சஹாபாக்களோட குதிரை உட்கார ரிச்சர்களுக்கு பின்னாடி பறந்துக்கிட்டு தான் இருந்துச்சு எங்கே பார்த்தாலும். சஹாபாக்களும் குதிரைகளும் ஹுதைபியா வரைக்கும் அவங்களுக்கு கட்டி போட்ட மாதிரி இருந்துச்சு. ஹுதைபியா வரைக்கும் எல்லாத்தையும் எல்லா குதிரையெல்லாம் லாயத்தில் கட்டி போட்டு கிடந்துச்சு. ஹுதைபியாவில் கிளம்புன குதிரை தான் அந்த குதிரை உலகம் முழுவதும் சுற்றியது. ஓரிடம் 2 இடம் இல்லை, உலகம் முழுசும் கீழ் திசையிலிருந்து மேல் திசை வரை எங்கெல்லாம் மக்கள் வசித்தார்களோ எல்லா இடத்துக்கும் சஹாபாக்கள் அனுப்பிச்சாங்க. அதில் பல அரசர்கள், நஜ்ஜாஷி மன்னர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சில மன்னர்கள் பெருமானை மதித்து பரிசுகள்லாம், மிஸ்ரு மன்னர்லாம் பெருமானை மதித்து பரிசுகள்லாம் கொடுத்து அனுப்பிச்சார். மாரித் ரஹ்பத்தியா பெருமானுடைய மனைவி இருந்தாங்களே, துணை பெருமானுடைய அடிமை பெண், அவங்க வந்து மிஸ்ரு மன்னர் கொடுத்து அனுப்ப பரிசு தான். சிலர் ஏற்றுக்கொள்ளலாம் என்று பெருமானுடைய நுபுவத்தை ஏற்றுக்கொள்ள நெருங்கி வந்து விட்டார்கள். ஆனால் ஹிர்கல் மன்னர் போன்றவர்கள்லாம் அப்புறமேலு அவங்க கூட்டத்தார்கள் எதிர்த்த உடனே மாறிட்டாங்க. இப்படியாக பல மன்னர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சில மன்னர்கள் எதிர்த்து பேசினாங்க. அவங்க அல்லாஹ் தஆலா சின்ன பின்னமாக்கிட்டான். கிஸ்ரா வந்து எதிர்த்து பேசினான். அல்லாஹ் தஆலா மஸ்ஸிக்கும், அவனை கிழிச்சி எரிஞ்சிட அல்லாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமான தபாலை கிழிச்சி எரிஞ்சான். அல்லாஹ் ஆட்சியும் அதே மாதிரி கிழிச்சி எரிஞ்சிட்டான். அவன் மகனே அவனை கொலை பண்ணிட்டான். அவனை அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுத்தான். இவ்வாறாக உலகமெங்கும் இஸ்லாம் பரவி லட்சோப லட்ச இதயங்கள் இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சு. அதுமில்ல அதோட பெரிய ஆச்சரியம் என்னென்னு கேட்டால், மக்காவில் இருந்த பெரும் தலைவர்கள் ஒவ்வொருத்தராக கலண்டு இந்த ஹுதைபியாவுக்கு பின்னாடி இந்த சஹாபாக்களுடைய பேச்சுக்கள்லாம் கேட்டு மக்காலையும் பிரச்சாரம் பண்ணுறாங்க. கேட்டு அங்கேருந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்தவங்க ஹாலித் ரஸி அல்லா அன்ஹு, ஹாலித் பின் வலீத் ரஸி அல்லா தஆலா அன்ஹு, அப்புறம் அம்ர் பின் ஆஸ் ரஸி அல்லா அன்ஹு போன்ற முக்கியமான சஹாபாக்கள் எல்லாமே எல்லாம் அதில் வந்தவங்க தான். அந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க. அதே மக்காவாசிக்கு பேரிடியாக போயிடுச்சு. என்னடா நாம் வெற்றி நினச்சோம், நாம் தான் தோல்வி நினச்சோம், சஹாபாக்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதான் சொல்லிட்டாங்களா, மிக தெளிவான வெற்றியை கொடுத்துட்டோம். அதான் சரிங்களா. அதே மாதிரி அதுக்கடுத்தது வந்து நீங்கள் அங்கேருந்து மக்காவிலேருந்து யாரும் மதினாவுக்கு வந்தால் அதனால் வச்சுருக்க மாட்டோம், திருப்பி அனுப்பிச்சிடுவோன்னு எழுதுனாலும் இல்லையா, அது நல்லதாக போச்சு சஹாபாக்கள். அங்கேருந்து சில பேர் தப்பிச்சு மக்காவிலேருந்து தப்பிச்சு மதினாவுக்கு வந்தாங்க. இந்த இதுக்கு பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேருந்து ஆள் அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு சஹாபி எங்கேருந்து வந்தார், அது பேர் வருது சரித்திரத்தில், அபு பஸீர் வந்தாங்க. உடனே அவங்க 2 ஆள் அனுப்பிச்சிட்டாங்க. அபு பஸீரை திருப்பி அனுப்புங்க, ஒப்பந்தப்படி, அதில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது, நீ போப்பான்ட்டான். அப்போ 2 பேர் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே மக்காவுக்கு போகிற வழியில், நீங்களாம் ரொம்ப அழகாக ஒன்று காக்கா ரொம்ப அழகாக பாட்டு பாடு, அவன் அழகாக இருக்க பார்க்குறதுக்கு ஒரு பாட்டு படிய அப்படின்னு ஒரு நரி சொல்லிச்சான். உடனே அது ஆன்னு ஆரம்பிச்சிச்சு. காக்கா வடை வாயிருந்து கீழே வந்துடுச்சு. நரி தூக்கிட்டு போயிடுச்சு. அது மாதிரி உடனே 2 பேரும் என்ன மாதிரி வீரம் உங்களுக்குலாம், சுப்ஹானல்லாஹ், அவங்க வாழை பார்த்தாவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், சும்மாவே எங்கள் தாத்தா வச்சுருந்த வாள் எத்தனை தலையை வெட்டிட்டு போய் தெரியுமா, இல்லை எத்தனை போர்களுக்கு பங்கிறது தெரியுமா, அது இந்த மாதிரி வாள் நான் பார்த்தது இல்லைப்பா, எத்தனையோ வாள் பார்த்துருக்குறேன். வாள் எங்கே தொட்டு பார்க்கலாமா, சூப்பராக இருக்குது, எது தயார் பண்ணியிருக்காங்க இது அப்படின்னு பேச்சு குத்தியே இருக்கிற படுக்கு. இது வெங்கலன்னு நினைக்கிறேன், இரும்பு தான்ப்பா, இரும்பு இப்படி அப்பாடி அப்படியே அந்த மாதிரி அவர்கிட்ட அப்படியே பேச்சு குத்திட்டே வந்து, ஏப்பா உரைந்து எடுத்தான் காட்டேன்ப்பா, எடுத்து இவ்வளோ கிணமாக இருக்குது, எப்படி உனக்கு சண்டை போடுற, அதில் நமக்கு சின்ன வயசுலேருந்து பயிற்சி, நாங்கள் தொட்டு பார்க்கவா அப்படின்னு நாங்கள் பா புடியே என்ன மாதிரி இருக்குது, அம்மாடி ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி வாழ் நான் பார்த்துட்டு பாரு, அப்படியே என்ன கூறாக இருக்குது, இப்படி பா சூப்பராக இருக்குல்ல, ஒரே போடு. இவர்கிட்ட வாள் இல்லை, அவங்க உரையில் வாள் வச்சுருக்கிறானுங்க, அதை வாங்கணுமா இல்லையா, அதை வாங்கணும் இல்லை. அதனால இப்படிலாம் ஐடியா பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் அருவை போட்டுன்னு அவன் அப்படியே மெய் மறந்துட்டான். என்ன அழகாக இருக்கா காக்கா, ஒன்றை மாதிரி ஒரு அழகான ஒரு காக்காவை நான் துனியாவில் பார்த்தே இல்லை, ஒரு பாட்டு தான் படியேன் அப்படின்னு சொன்னேன். அது ஆரம்பிச்சிருக்கு. நுசரத் ஃபத்தேஹ் நினப்பு வேறு காக்காவுக்கு. ஆரம்பித்தோன்னே வடக்கீரை வந்துருச்சு, நரி தூக்கிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி என்ன மாதிரி அப்பா அப்படின்னு வாழை குத்தானு எவ்வளோ நிலமாக இருக்குது பாரு, அப்பா சூப்பராக இருக்கா அப்படின்னு திரும்பி ஒரே போட்டு அவன் தலை பறந்து போய் உழுவுது. உடம்பு வேறு அடுத்தவன் பார்த்தானா இல்லையா, செருப்பு கூட போல உளுந்தடிச்சு அங்கேருந்து ஓடுறான். எங்கே மதினாவுக்கு ஓடுறான், மக்காவுக்கு ஓட தூரமாக இருக்குது.
புழுந்தடிச்சு மதினா இப்போ துரத்திட்டே போகிறான் வாழை தூக்கிட்டு. அவன் அடித்து பிடிச்சி ரசூலை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு போய் ரசூல்லா கிட்டே விழுந்தான். என்னப்பா இந்த மாதிரி மனுஷன் என்னையா. அப்புறம் அவரை பிடிச்சி மக்காவுக்கு அனுப்பிச்சு நீ போப்பான்னு அனுப்பிச்சுட்டாங்க. அவர் மக்காவுக்கும் போகிற மதினாவுக்கும் போகல, போப்பா பிரச்சனையாக போயிடும், ஒப்பந்தத்தை மீறக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இப்போ அவர் தனியாக அனுப்பிச்சு விட்டாங்க. விட்டாச்சான் ஓட்டா வந்தாள் இது தனியாக நீ மக்காவுக்கு போனால் மக்காவுக்கும் போகல. அவர் மக்காவுக்கும் போக மதினாவுக்கும் போக அபூஜந்தல் சாபி மக்காவுக்கும் மதினாவுக்கும் கொஞ்சம் தள்ளி போனால் ஷாம் நாட்டுக்கு மக்கா வந்து போகிற வழியில் ஒரு மலை அடிவாரம் இருந்துச்சு. அங்கே போய் ஒரு டென்ட்டு போட்டு உக்காண்டார். இவர் இங்கே போய் உக்காண்டான்னு தெரிஞ்சோன்னா மக்காவிலிருந்து புதுசாக முஸ்லீமான ஒரு சில பேர்களும் வந்து நேராக அவர் கூட சேர்ந்துட்டாங்க. அபு ஜந்தல் கூட சேர்ந்துட்டாங்க. அபு பசீர் ரஸி அல்லான்னு கூட சேர்ந்துட்டாங்க. சேர்ந்தா அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பேர் 4-5 பேர் 10 பேர்கிட்ட சேர்ந்துட்டாங்களா. இவங்க வேலை என்ன, சாப்பாடுக்கு வேணும்ல. மக்காவிலிருந்து யாராவது வியாபாரத்துக்கு ஷாம் நாட்டுக்கு போகிறாங்களே என்று அவங்கள அப்படியே கொள்ளையடித்து தூக்கிறது. ஷாம் நாட்டு மக்காவுக்கு வியாபாரத்துக்கு வர்றாங்களா மக்காவாசிகள், அப்படியே கொள்ளையடிச்சு சாப்பிட்டெல்லாம் தூக்கிறது, நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துக்கிறது. இப்படி இவனுங்க பார்த்தானுங்க தலைவலியால் போச்சு. ஒப்பந்தத்தில் அந்த ஒரு ஷர்த்தை மட்டும் நீக்கி யாரை சொல்லலாம், தயவு செய்து மக்காவிலேருந்து யாரும் வந்தால் மதினாவுக்குள்ளே வச்சுங்க, நீங்கள் மதினாவுக்கு வெளியிலே விட்டுறாதீங்க, தயவு செய்து உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறோம் அப்படின்னு தவா எழுதினாங்க. அவங்க பிரம்மாண்ட வான்னு சொன்னாங்க. எல்லோரும் மதினாவுக்கே போயிட்டானுவோம். அப்போ அதுவும் அவங்களுக்கு சாதகமாக போயிடுச்சு. அவனுக்கு செஞ்ச ஒப்பந்தங்களே அவங்க முஸ்லீம்களுக்கு சாதகமாக அல்லாஹ்தால ஆக்கிட்டான். இப்போ இந்த ஒப்பந்தம் இன்னும் எழுதியிருக்கு, இந்த ஒப்பந்தத்தை யாரும் மீறக்கூடாது. யாராவது மீறி நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒப்பந்தத்தை அதோட ஒப்பந்தம் முறிஞ்சு போயிடும் அப்படின்னு எழுதினாங்க சரதான்னு சொல்லும். அதுக்கு மேலே நாங்கள் செய்கிறது செய்வோம் அப்படின்னு இருந்தாங்களா. இப்போ வந்து அந்த குறைஷிகள் யார் யார் குறைஷிகள் கூட சேர்ந்துறோமோ சேர்ந்துக்கலாம், யார் யார் முஸ்லீம்கள் கூட சேரணுமோ சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதில் பனு ஹுசான்னு ஒரு கூட்டம், அவர்கள் வந்து முஸ்லீம்கள் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. பனு பக்ரு ஒரு கூட்டம், அவங்க வந்து குறைஷிகள் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. இப்படியாக அரபு மக்களில் எல்லா அரபு மக்களும் ரெண்டாக பிரிஞ்சுட்டாங்க. ஏன்னா குறைஷிகள் தான் பெருசு, அதுக்கடுத்து முஸ்லீம்கள் வந்து இப்போ 2வது முஸ்லீம்கள் பெருசாக இருக்கிறாங்க. இந்த 2 பேர் கூட சேர்ந்துட்டாங்க. பாதி பேர் அங்கே சேர்ந்தாங்க, பாதி பேர் இங்கே சேர்ந்துட்டாங்க. இதில் ஒரு பெரிய நல்ல விளைவு என்னன்னு கேட்டால், யாரும் இவங்க கூட சேர்ந்தவங்க கூட அவங்க கூட சேர்ந்தவங்களும் சண்டை போட கொடுக்கக்கூடாது. அது சண்டைகளே பாதி ஒழிஞ்சிச்சு. ஆனால் இந்த பனு பக்கருக்கும் பனு ஹுசாவுக்கும் ஏற்கனவே பழைய கோவம், ஏற்கனவே பழைய தகராறு வாக்கிய தகராறுலாம் இருந்திருக்குது. அந்த தகராறுனால எப்போ சந்தர்ப்பம் கிடைக்கும் இவங்களை அடிக்கிறதுக்குன்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு சந்தர்ப்பம் கிடச்சோன்னா பனு ஹுசா மேலே போர் தொடுத்து பனு பக்கருக்காரங்க உள்ளே நுழைஞ்சு அங்கே ஒரு 7-8 பேரை அடித்து கொண்டுட்டானோ. இது குறைஷிகளுக்கு உதவி செஞ்சுருக்கானோ. குறைஷிகளும் 10 பேரை அனுப்பிச்சு பனு பக்கருக்கு உதவி செய்து திட்டம் போட்டு தான் போய் அடிச்சிருக்கானுங்க பனு ஹுசாவை. இது குறைஷிகள் 10-15 பேர் கலந்துருக்காங்கிறதும் உறுதியான தகவல் வந்துருச்சு. சார் சுசராசம் 10 பேரை அனுப்பிச்சிருக்கானுங்க. அவனுக்கு பனு பக்கரோட சேர்ந்து அவங்களும் போய் பனு ஹுசாவை அடிச்சிருக்காங்க. பனு ஹுசாக்காரங்க இந்த செய்தியை வந்து ரசூலை சொல்லிட்டாங்க. யாரை சொல்ல பனு பக்கர் இங்கே அடித்தாங்க, அவங்களும் குறைஷிகளும் 10 பேர் வந்தாங்க, இந்த நாள்லாம் வந்தாங்கன்னு காமிச்சிட்டாங்க. அப்புறம் ஒப்பந்தம் முறிஞ்சிருச்சுட்டாங்க. சொல்லலாம் முடிச்சிட்டாங்களா. ஏன்னா சட்டம் போட்டிருந்தோம். எப்போ அவர்கள் மீறி குறைஷிகள் வாள் எடுத்து இந்த ஒப்பந்தக்காரன் சண்டை போட்டாங்கன்னா ஒப்பந்தம் முறிஞ்சிருச்சுட்டாங்க. இந்த ஒப்பந்தம் முறிஞ்சுன்னு பெருமாள் அறிவிச்சிட்டாங்களா. ஒப்பந்தம் முடிஞ்சு என்ன செய்யலாம், அது வரைக்கும் போர் நிறுத்தம். இப்போ ஒப்பந்தம் முறிச்சிட்டோம்னு சொன்னால் போர் நிறுத்தம் முடிஞ்சு போச்சு. இப்போ எப்போ வேணால் முஸ்லீம்கள் போர் தொடுக்கலாம் காஷ்மீர்கள் மேலே அப்படின்னு ஒரு நல்லா தெரிஞ்சு போனோன்னே பயந்து போய்ட்டாங்க குறைஷிகள். இன்னும் இப்போ தான் 1 வருஷம் கூட ஆச்சு, 1 வருஷம் 1.5 வருஷம் தான் ஆச்சு. இன்னும் அவங்க எந்த தயாரிப்புகளும் செய்யவே இல்லை குறைஷிகள். முஸ்லீம்கள் பலம் கூடிருச்சு. இந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் பல இடங்களில் இஸ்லாத்தை பரப்பி முஸ்லீம்களுடைய பலம் வந்து மிக அதிகமாக கூடிவிட்டது. இப்போ வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு அவனுங்க பயந்து போய் அபூ சுஃபியான் தூது அனுப்புகிறானுங்க எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட. இதுக்கு நடுவில் பெருமானார் 1 வருஷம் தான், ஒரு 2 வருஷம் ஆச்சு நடுவில் ஒப்பந்தம் முடிக்கிறதுக்கு. 1 வருஷத்தில் மறு வருஷம் துல்காதா மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே சஹாபாக்களோடு வந்து உம்ரா கலா செஞ்சுட்டு போயிட்டாங்க. அங்கேருந்து அதே 1400 சஹாபாக்கள் வந்தாங்க. வந்து அதே மாதிரியே காபத்துல்லாவை தவாப் செஞ்சுட்டு சை செய்து விட்டு தலையை மொட்டை அடித்து ஆடெல்லாம் அறுத்துட்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைச்சிங்களா கலா மூலத்தில் கலா என்று சொல்வது, அந்த கலாவுடைய உம்ராவை பெருமானார் ஸல்லல்லாஹு செய்தார்கள். அந்த 3 நாள் அவர்கள் மக்காவை விட்டு வெளியே போய் உட்காந்துட்டாங்க. பெருமானார் மக்காவை விட்டு வெளியேறின பின்னாடி தான் எல்லோரும் உள்ளே வந்தாங்க. இது உம்மத்தில் கலாவும் நடந்து போச்சு. இதுக்கு பின்னாடி தான் இந்த ஒப்பந்தத்தை முறித்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றுவதற்காக முயற்சிகள் செய்தார்கள். இதுக்கு நடுவில் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்து விட்டு வந்தவங்க இல்லையா, வந்து
2 மாதத்தில் முஹர்ரம் துல்காதா வந்தாங்க, துல்ஹஜ் முடிஞ்சு முஹர்ரம் மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் போர் வெற்றி, கடுமையான வெற்றி, பயங்கரமான வெற்றி, நிறைய கனிமத்து பொருள் அல்லாஹ் கொடுத்தான். ஹைபரில் வெற்றி கொடுத்தான் 2 மாதத்தில். ஆச்சுங்களா? அந்த சம்பவம்லாம் பின்னாடி வருது. ஆச்சுங்களா? சரி, அந்த ஹைபர் வெற்றி முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக போயிடுச்சு. ஏன்னு கேட்டால் ஹைபர் என்பது யூதர்களுடைய 7 கோட்டைகள். அங்கே இருந்துக்கிட்டு முஸ்லீம்களை கடுமையாக தொந்தரவு கொடுத்துக்கிட்டு முஸ்லீம்களை அடிச்சாட்டியம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவோ சொல்லியும் கேட்கல அவங்க. அப்போ தான் அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி போருக்கு போனாங்க. போருக்கு போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் ஹுதைபியாவில் கலந்து கொண்டீர்களோ அவர்கள் மட்டும் வாருங்கள் அப்படின்ட்டாங்க. அந்த 1400 பேர் மட்டும்தான் போனாங்க. போய் அந்த ஹைபரை வெற்றி பெற்றார்கள். வெற்றி பெற்று அந்த ஹைபரை திருப்பி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அது வெறும் விவசாய பூமி. அதனால் அவங்க வந்து வெற்றி பெற்று தோல்வி அடைஞ்சிட்டா அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். அந்த கால சட்டப்படிக்கு அவங்க சொன்னால் இங்கேயே இருந்து விவசாயம் பண்ணுறோம், ஆனால் உங்களுக்கு நான் வந்து எங்கள் விவசாயத்தில் பாதியை உங்களுக்கு கொடுத்துறோம், விளைச்சலில் பாதி. அப்போ 100 மூட்டை அரிசி வந்தால் 50 மூட்டை உங்களுக்கு, 100 மூட்டை கோதுமை வந்தால் 50 மூட்டை, 100 மூட்டை பேரிச்சம்பழம் வந்தால் 50 மூட்டை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பொழுது விளைச்சலில் இருந்த பாதியை கொடுத்து அனுப்பிச்சாங்க. சஹாபாக்கள் எதுவும் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹைபர் போகிற வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக சாப்பிடக்கூட இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடுவோம், வயிறு நிம்மளுக்கும் சாப்பாடு கிடைக்காது. ஹைபர் போருக்கு பின்னாடி தான் எங்களுக்கு எல்லாருக்கும் வயிறு நிறைய பேரிச்சம்பழங்களும் கோதுமையும் எங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு மிகப்பெரிய வெற்றியாக போய் அந்த கிடைத்த அந்த கனிமத்து பொருளை எல்லாத்தையும் பேரிச்சம்பழம், அரிசி என்னென்ன கிடைச்சோ, தங்கம் வெள்ளி என்னெல்லாம் கிடைச்சோ எல்லாத்தையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஹைபர் அவங்களே கொடுத்துட்டாங்க, யஹூதிகள்கிட்டே கொடுத்துட்டாங்க. வெற்றி பெற்ற பின்னாடியும் அவங்களே தான் அங்கே இருந்தாங்க கடைசி வரைக்கும். ஆச்சுங்களா? சரி, அப்போ அந்த ஒரு வெற்றியும் கிடச்சிருச்சு அல்லாஹ் தஆலா. ஹுதைபியாவே ஒரு வெற்றி, ஹைபரும் வெற்றி கிடைச்சிது. அதுக்கு பின்னாடி ஃபதஹ் மக்கா என்ற மாபெரும் வெற்றி கிடைப்பதற்கும் இந்த ஒப்பந்தம் தான் காரணமாக ஆகியது. ஹுதைபியா ஒப்பந்தத்தை முடித்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை நோக்கி அழைத்து சென்று மக்கள் அழைத்து சென்று மக்காவை வெற்றி கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் இல்லாமல் வெற்றி கொண்டார்கள். அந்த வெற்றிக்கு காரணமாக எந்த வெற்றி இருந்துச்சு? ஹுதைபியாவுடைய வெற்றி இருந்துச்சு. இப்போ ஹுதைபியா பல வழிகளில் முஸ்லீம்களுக்கு வெற்றியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா. நபியே, ஹபீபே, உங்களுக்கு நாம் மாபெரும் வெற்றியை கொடுத்தோம், மிக தெளிவான வெற்றியை கொடுத்தோம், பகிரங்கமான வெற்றியை கொடுத்தோம். பிஸ்மில்லாஹ். லியக்ஃபிர லக்கல்லாஹு, அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பதற்காக வேண்டி. அப்போ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்களை விட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்களை விட்டும் தூய்மையானவர்கள். அவங்க நுபுவத்துக்கு முன்னாடியும் பாவம் செய்யலை, நுபுவத்துக்கு பின்னாடியும் பாவம் செய்யலை. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த லியக்ஃபிர லக, உங்களை மன்னிப்பதற்காக, கல்லாஹு, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்காக, மா தகத்தம மின் தம்பிக்க, உங்கள் பாவங்களிலிருந்து முந்திய பாவங்கள், உமா தாஹர, இன்னும் பிந்திய பாவம். இதற்கு இந்த ஆயத்து இறங்குவதற்கு முன் செய்த பாவங்கள், பின் செய்த பாவங்கள் அப்படி ஏன் அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதில் ஒரு கவலை இருந்துச்சு. நாம் எதுவும் அல்லாஹ்வுக்கு வருத்தம் இருக்கக்கூடிய காரியம் செஞ்சுருப்போமா, அல்லாஹ்வுக்கு எதுவும் நம்ம வருத்தப்படுத்தியிருப்போமா அப்படின்னு. நீங்கள் வருத்தப்படுத்தவே இல்லை. அப்படி இருந்தாலும், அப்படி ஒரு வேளை இருந்திருந்தாலும் மன்னிச்சிட்டேன், உங்களை முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான நபி நீங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக கொடுத்தான். இது சிலர் கருத்து. சிலர் கூறுகிறார்கள், அல்லாஹ் முன்பின் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், அல்லாஹ் மன்னிப்பதற்கான அர்த்தம்னா அனஞ்சலா இந்த உம்மத்துடைய, இதற்கு முன் இந்த உம்மத் செய்த பாவங்கள், இதற்கு பின் இவர் செய்யக்கூடிய சஹாபாக்குடைய அத்தனை பாவங்களையும் மன்னிச்சிட்டோம் அப்படின்னு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை நம்முடைய உம்மத்துடைய பாவத்தை மன்னிக்கிறது காரணமாக இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம் வைக்கலாம். அப்போது மா தகத்தம மின் தம்பிக்க ஒமா தஅஹர, உங்கள் பாவங்கள் வந்து முந்திய, எதை முந்தி விட்டதோ அதை மன்னிப்பதற்காக வேண்டியும், ஒமா தஅஹர, இன்னும் எது பிந்தி விட்டதோ அதை மன்னிப்பதற்காக வேண்டியும், வயுதிம்ம நிஅமதஹு அலைக, அல்லாஹுடைய நியமத்தை உங்கள் மீது அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டான். இப்போ சய்யிது ருசுலாக, ரசூல்மாருடைய தலைவராக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான். வயஹ்தியக சிராத்தம் முஸ்தகீமா, நேரான பாதையை அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டியும் இவ்வளோ பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். வயன்சுரக்கல்லாஹு, இன்னும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி, நஸ்ரன் அசீசன், மிகப்பெரிய உதவியாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தா இஸ்ஸத்தின், கண்ணியமிக்க மிகப்பெரிய உதவியாக செய்வதற்காக அல்லாஹ் தஆலா
இந்த உதேபியா வெற்றியை உங்களுக்கு கொடுத்தான். ஹுவல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அன்சல சகீனத ஃபீ குலூபில் முஃமினீன், முஃமின்களுடைய உள்ளங்களிலே அமைதியை இறக்கினான். இப்போ குதிச்சு போயிருந்தாங்க சஹாபாக்கள், இந்த மாதிரி நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோமே, நமக்கு ஒரு தோல்வியாக போயிடுச்சு, இத்தோல்வி எல்லாம் வெற்றி தான் என்று முஃமினுடைய உள்ளங்களில் அமைதியை இறக்கி வச்சோம். அப்போ தான் ஒப்பந்தம் பண்ணாங்க, உங்கள்கிட்ட உயிர் போகிற வரைக்கும் மார்க்கத்துக்காக போராடுவோம் என்று. எதற்காக இறக்கி வைத்தான்? யஸ்தாது ஈமானம் மஅ ஈமானி, அவருடைய ஈமான் ஏற்கனவே உள்ள ஈமானோடு இன்னும் ஈமான் அதிகரிப்பதற்காக வேண்டி. இப்போ இந்த மாதிரி போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுக்களை கேட்கும்போது அல்லாஹ் வெற்றின்னு சொன்னதை நம்ம தோல்வின்னு நினச்சோம், அல்ல வெற்றின்னு சொன்னான், எப்படி கடைசி அதை வெற்றியாக அல்ல ஆக்கி காமிச்சான். அப்போ இன்னும் ஈமான் அதிகரிக்கமாக இல்லை, நேரடியாக கண்கூட பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹுதைபியாவில் பெருமானார் பல மோஜிசாக்களை காமிச்சாங்க, பல அற்புதங்களை செஞ்சு காமிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு இடத்துல தண்ணியே இல்லாமல் போயிடுச்சு சஹாபாக்களுக்கு. இப்போ ஒரு கிணத்துலேருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ் நீர் அங்கே போட்டாங்க, தண்ணி பொங்கி வந்துச்சுங்க ஹுதைபியாவில் ஒரு கிணத்துல. ஒரு இடத்துல சாப்பாடே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற சாப்பாடெலாம் கொண்டு வந்து போடுங்க அப்படின்னாங்க. ஒரு துணி விரித்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சஹாபாக்கள் போட்ட உடனே பேரிச்சம்பழம் என்னென்னா கிடைச்ச கொண்டு போட்டாங்க. பெருமானார் துவா செஞ்சாங்க, அல்ல வந்துட்டு எல்லா சஹாபாக்களும் வேறு நிமிடம் சாப்பிட்டாங்க. 1400 சஹாபாக்கள், சுமார் 4 பேர் சாப்பிடக்கூடிய உணவு 1400 பேர் சாப்பிடக்கூடிய உணவாக மாறிச்சு. இந்த மாதிரி அல்லாஹ் தஆலா பல முஅஜிசாக்களை காமிச்சான். இது எல்லாமே மூமின்களுடைய ஈமானை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இஸ்தாது ஈமானம் மஅ ஈமானி வலில்லாஹி ஜுனூது ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியில் உண்டான அனைத்து படைகளும் அல்லாஹ்வுக்குத்தான் உரியது. அதனால் அல்லாஹ் காஃபிரில் அழிக்கிறதுக்கு அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வகான அல்லாஹு அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் தஆலா அனைத்தையும் அறிந்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான். அனைத்தையும் அறிந்தவன் தான், எதை எந்த நேரத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா செய்வான். அதான் ஞானத்துக்கு அர்த்தம். சரி, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து உங்கள் நியமத்தை பரிபூர்ணமாக்கிட்டேன்னு சொன்னான். சஹாபாக்களுக்கு என்ன? யுதுகிலல் முஃமினீன வல் முஃமினாத்தி, முஃமினான ஆண்களின் பெண்களின் நுழையச் செய்வதற்காக வேண்டி ஜன்னாத்தின், அந்த சொர்க்கத்திலே தஜ்ரீமின் தஹ்திஹல் அன்ஹாரு, அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்குமே அந்த சொர்க்கத்திலே ஹாலிதீன ஃபியா, அதில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். யுகஃபிரு அன்ஹும் ஸய்யாத்திஹிம், அவருடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா போக்கி விடுவான், நீக்கி விடுவான். வகான தாலிக்க இந்தல்லாஹி ஃபௌசன் அதீமா, நிச்சயமாக அல்லாஹ் இடத்திலே இது மிகப்பெரிய வெற்றியாக ஆகிவிட்டது. வயுஅذிபல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத்தி, அது மட்டுமல்ல, முனாஃபிக்கான ஆண்களையும் பெண்களையும் தண்டிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் இவ்வாறு வெற்றியை கொடுத்தான். வல் முஷ்ரிக்கீன வல் முஷ்ரிகாத்தி, முஷ்ரிக்கான ஆண்களையும் பெண்களையும் தண்டிப்பதற்காக. அல்லாஹ்னீன பில்லாஹி லன்ன சௌ, அல்லாஹின் மீது தீய எண்ணத்தை எண்ணக்கூடியவர்கள். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா கிளம்பும் போது வாங்கன்னு கூப்பிட்டாங்களா இல்லையா, முனாஃபிக்லாம் ஆளு கூட சாக சொல்கிறான், ஐயோ இங்கேருந்து நான் போனால் அவங்க ஊருக்குள்ளே எதிரிகள் ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, ஒரு பேரை விட மாட்டான் அவன். பாரு 1400 பேரில் ஒரு ஈக்காக கூட திரும்பி வராது, எல்லாம் க்ளோஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாக்கு சொல்லிட்டு ஓட்டான். யாரும் சொல்ல எனக்கு அப்படியாக, எனக்கு வயிற்று வலி, எனக்கு கண் வலி, உடம்பு சரியில்லை, எனக்கு பிவி உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, போ வர வேணாம் எல்லாத்தையும் பெருமானார் அமுச்சு விட்டாங்க. அப்போ அந்த முனாஃபிக்குக்கு தண்டிப்பதற்காக வேண்டி இப்போ இது வெற்றி பெற்று சலாமத்தாக சஹாபாக்கு திரும்ப வந்தது, எதிரிகள்கிட்ட போய் ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்தது, இது எல்லாம் கேட்டு வயிறு எறிகிறான் முனாஃபிக்கு. இப்போ முனாஃபிக்கு தண்டனையாக இவ்வாறு நாம் இறக்கி வைத்தோம். அல்லாஹுமே தவறான எண்ணம் கொள்ளக்கூடியது. ஏன்னா என்னங்க, அல்லாஹ் தன் ரசூலுக்கு உதவி செய்ய மாட்டான், ரசூலை கைவிட்டான் அல்லாஹ் தஆலா என்று தவறான எண்ணம் எண்ணினார்கள். அலைஹிம் தாயிரத்து சௌஇ, அந்த தீய எண்ணங்களுடைய வட்டம் அவர்கள் மீது தான் உண்டாகும். அப்படின்னு என்ன, அந்த தீய எண்ணங்கள் கொண்ட காரணத்தினால அதனுடைய தீய விளைவு அவர்களுக்கு தான் போய் சேரும். அதாவது சுழற்சி, அந்த அவருடைய அந்த தீய எண்ணங்களுடைய சுழற்சி திரும்ப யாருக்கு போய் சேரும்? அவங்களுக்கு தான் சேரும், சுற்றி அவங்கள்ட்ட தான் வரும் அப்படின்னு அர்த்தம். ஆச்சுங்களா? வகதிபல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது கடும் கோபம் கொண்டான். லஅனஹும், அவர்களை சபித்தான். வஅத்தலஹும் ஜஹன்னம, அவர்களுக்காக நரகை தயார் செய்து வைத்தான். யாருக்காக வேண்டிங்க? முஷ்ரிக்கீன்களுக்காக வேண்டியும் முனாஃபிகீன்களுக்காக வேண்டியும். வசாஅத் மசீரா, ஒதுங்கும் இடத்தால் நரகம் மிக கெட்டதாக ஆகிவிட்டது.
வலில்லாஹி ஜுனூது ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் என்னும் பூமியுடைய படைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானதாக இருக்கிறது. வகான அல்லாஹு அசீஸன் ஹக்கீமா, அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அனைத்தையும் மிகைத்தவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான். இன்னா அர்சல்னாக நபியை உங்களை நாம் அனுப்பி வைத்தோம், ஷாஹிதன் சாட்சியாளராகவும், முபஷ்ஷிரன் மக்களுக்கு நற்செய்தி கூறுபவராகவும், வனதீரன் மக்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் உங்களை அனுப்பி வைத்தோம். ஏன் அனுப்பி வைத்தோம்? லிதுமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வின் ரசூலை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும், வத்து அஸ்ஸிரூஹு, அல்லாஹ்வுடைய திருத்தூதரை நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியும். அஸ்ஸர உதவி செய்தான் அர்த்தம். வத்து வக்கீரூஹு, அந்த நபியை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும். வத்து சப்பிஹூஹு, இன்னும் நபியை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டும். புக்கரத்தம் காலையும் மாலையும் நபியுடைய பரிசுத்தமானவர் என்று நீங்கள் நம்ப வேண்டும், அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவன் நபியுமே இல்லாத சொல்கிறான், நபி அல்லாவுடைய மகனுங்கிறான். சில பேர் அவங்க நபி இல்லைங்கிறான், ஆளுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்களே. அப்படி இல்லாமல் நபியை நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நபி அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், நபி அவர்களை காலையிலும் மாலையிலும் அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கூறினார். இப்போ இந்த ஹூவுடைய லமீர் எங்கே என்பதில் உலமாக்களுக்கு மத்தியில் நீண்ட விளக்கங்கள் இருக்கிறது. சிலர் கூறுகிறார்கள் இந்த 3 ஹூவுடைய லமீர் அல்லாஹ் பக்கம் இல்லது. வத்து அஸ்ஸிரு, அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த அன்சுருல்லா இன்சுரு, இதில் நீங்கள் அல்லாஹ் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்யணும். மார்க்கத்துக்கு உதவி செய்கிறது தான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய உதவி. வத்து வக்கீருஹு, அந்த அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டும். அது சப்பிஹூஹு புக்ரத்தம் வாசீலா, அந்த அல்லாஹ்வை காலையும் மாலையும் சுப்ஹானல்லாஹ் சொல்லி தூய்மைப்படுத்த வேண்டும், பரிசுத்தமான என்று சொல்ல வேண்டும். இது ஒரு அர்த்தம். 3 லமீர் ரசூலுல்லாஹ் பக்கம் மீட்டுறாங்க. அது அர்த்தம் சொன்னேன் உங்களுக்கு நான். பெருமானாருக்கு தகுதியற்ற தன்மைகளை விட்டும் பெருமானை தூய்மைப்படுத்த வேண்டும். சில பேர் சொல்கிறாங்க முந்திய 2 லமீர் அல்லாஹ் பக்கம் மீறுது, ரசூலுல்லாஹ் பக்கம் மீறுது, 3வது லமீர் அல்லாஹ் பக்கம் மீறுது. வத்து அஸ்ஸிருஹு, நபியை நீங்கள் நபிக்கு உதவி செய்ய வேண்டும். வத்து வக்கீருஹு, நபியை கண்ணியப்படுத்த வேண்டும். வத்து சப்பிஹூஹு, அந்த அல்லாஹ்வின் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். புக்ரத்தம் வாசீலா, காலையும் மாலையும் தஸ்பீஹ் செய்ய வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். இவ்வாறாக 3 கருத்து சொல்லப்படுதல். இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ, நபி ஹபீபே, இந்த ஹுதைபியாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே யாரெல்லாம் ஒப்பந்தம் செய்தார்களோ, என்ன ஒப்பந்தம் செஞ்சாங்க இந்த இடத்துல? எல்லா சஹாபாக்களும் தன் உடலில் உயிர் இருக்கும் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி நான் போராடுவேன், உயிர் தியாகம் செய்வேன் என்று பெருமானார் கையிலே ஒப்பந்தம் செய்தார்கள். இன்னல்லதீன யுபாயிஊனக, நபியை யார் உங்களிடத்திலே ஒப்பந்தம் செய்தார்களோ அவர்கள் இன்னமா யுபாயிஊனல்லாஹ, நிச்சயமாக அவர்கள் ஒப்பந்தம் செய்ததெல்லாம் அல்லாஹ்விடத்தில்தான். ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் பண்ணாங்க, ஆனால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தான் இருந்தான். யதுல்லாஹி, அல்லாஹுடைய கையாகிறது. ஃபௌக ஐதீஹிம், ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களுடைய கைகளின் மீது அல்லாஹுடைய கைதான் இருந்தது. அப்போது நபியை உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்தவர்கள் அல்லாஹ்விடம்தான் செய்தார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட நம்ம மார்க்கத்துக்காக தியாகம் செய்கிறேன்னு சொன்னோம், பெருமானார்கிட்ட சொன்னோம். அப்போ இது அல்லாஹ்ட்ட செஞ்ச மாதிரி தான். ஏன்னா பெருமானார் அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக இருக்கிறாங்க. அதனால் இவர்கள்ட்ட நம்ம ஒப்பந்தம் செஞ்சால் அல்லாஹ்ட்ட செஞ்ச மாதிரி தான். ஒரு அரசரிடம் ஒப்பந்தம் செய்வதற்கு பகரமாக அரசருடைய பிரதிநிதியிடம் செஞ்சால் போதும் இல்லையா? அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சால் அல்லாஹ்ட்ட செஞ்ச மாதிரி தான். இப்படி அர்த்தம் யாரும் விளங்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்விலேயே நான் நேரடியாக நான் தான் வந்தேன் என்பதற்காக திரும்பவும் அல்லாஹ் அதே கருத்தை வேறு வார்த்தையில் சொல்கிறான். உங்கள் கைகளின் மேல் ரசூலுல்லாஹ்வுடைய கை இல்லை, அது என் கை தான், ரசூலுல்லாஹ் என்னிலே ஐனாக இருந்தார்கள் என்பதை மறுபடியும் அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி சொல்லுகிறான். இப்போ இந்த இடத்துல ஒன்று தெரியுது, இந்த சஹாபாக்கள்லாம் ஏற்கனவே இஸ்லாத்துக்காக பையத் வாங்கினவங்க தான். ஏற்கனவே பெருமானார்ட்ட ஒவ்வொரு முறை கலிமா சொல்லுகிற பொழுதும் ஒவ்வொருத்தரும் காஃபிராக இருந்து இஸ்லாத்துக்கு வரும்போது பையத்தான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சி நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுன்னு சொல்லிட்டு இஸ்லாம் சட்டத்திட்டங்களை முழுமையாக ஏற்று நடப்பேன் பெருமானோட ஒப்பந்தம் செய்வாங்க. இது பைஅத்துல் இஸ்லாம். இது பேர் என்னங்க? இது எல்லா சஹாபாக்களும் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க? இது பைஅத்து ரிதுவான்னு சொல்லுவாங்க, இது பைஅத்துல் ஜிஹாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜிஹாதுக்காக வேண்டி பெருமானாரிடத்திலே நான் என்னை முற்றிலும் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு, என் உடல் பொருள் ஆவியை பெருமானாரிடம் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடிய பையத்து. அப்போ பையத்து பல வகை இருக்குதுன்னு தெரியுது.
இது இல்லாமல் இன்னும் சில சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பப்போ சில சஹாபாக்கிட்ட ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. சில விஷயம் தனிப்பட்ட முறையில் ஒப்பந்தம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போது பையத் என்பது இஸ்லாத்துக்கு மட்டுமல்ல அஹ்காமாத்துகளுக்கும் ஒப்பந்தம் செய்யலாம். இதா ஜாஅக்கல் முஃமினாத்து யுபாயினக அலா அல்லா துஷ்ரிக்ன பில்லாஹி லா அல்லா யுஷ்ரிக்ன பில்லாஹி, பார்த்தீங்களா, வலா யஸ்ரிக், திருடவும் மாட்டோம், ஜினா செய்யவும் மாட்டோம், எங்கள் குழந்தைகளை கொலை செய்ய மாட்டோம் என்று உங்களிடத்தில் ஒப்பந்தம் செய்ய வந்தால் ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள். அப்போ இஸ்லாத்துக்கும் ஒப்பந்தம் இருக்கிறது, அஹ்காமாத்த ஷரியத்தும் அதற்காக வேண்டியும் ஒப்பந்தம் செய்யலாம் என்று குர்ஆனில் தெளிவாக வந்துடுச்சு. புரிஞ்சுங்களா? அதைத்தான் ஷேகுமார்கள் அந்த சுன்னத்தை பின்பற்றி மக்களிடத்தில் இனிமேல் மார்க்க சட்டத்திட்டங்களை ஒழுங்காக ஏற்று நடப்பேன் ஒப்பந்தம் பண்ண. ஏற்கனவே ஒரு முஸ்லீம் தான் அவர், இரண்டாவது முறையை பையச் செய்கிறாங்க ஒப்பந்தம் பண்ணுன்னா அவங்க பையச்சு, நான் இனிமேல் மார்க்க சட்டத்தை ஏற்று நடப்பேன், ஜினா செய்ய மாட்டேன், மதுபானம் அருந்த மாட்டேன், அதான் நான் அல்லா யஸ்ரிக்னு ஜினா செய்ய மாட்டோம், திருட மாட்டோம், குழந்தைகளை கொல்ல மாட்டோம் என்று ஒப்பந்தம் செய்ய வந்தார்களேயானால் ஒப்பந்தம் செய்து கொடுங்கள். இப்போ பையத்து இருக்குதுன்னு தெரியுது. இப்போ பையத்துன்னு ஒன்று ரசூலா காலத்துலாம் கிடையாது, இந்த ஷேகமாவில் புதுசாக ஆரம்பித்தாங்க அப்போல்லாம் அவனுக்கு கிடையாதுன்னு சில பேர் சொல்கிறாங்களே. பையத்து ரசூலா காலத்துன்னு இருக்குது. இஸ்லாம் பையத்து வேறு, அதுக்கு அடுத்து வேறு பையத்துகளும் செய்யலாம். அப்போ ஒருத்தர் மார்க்க சட்டப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரிடத்தில் இனிமேல் இதுக்கெல்லாம் ஒழுங்காக செய்யணும், இனிமேல் நீ தொழுகைலாம் ஒழுங்காக தொழுவணும் என்று பையச் செய்வது ஷேகுமாருடைய வழிமுறையாக ரசூல் ஸல்லல்லாஹு காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் இருக்குது தான் இருக்குது. அது புது வழிமுறை அல்ல, பிதஅத் அல்ல. ஃபமன் நகஸ, யார் இந்த ஒப்பந்தத்தை முறித்தார்களோ ஃபஇன்னமா யன்குசு அலா நஃப்ஸிஹி, அவர் தனக்கு எதிராகத்தான், தனக்கு பாதகமாகத்தான் ஒப்பந்தத்தை முறிக்கிறார். ஒமன் அவுஃபா, யார் பரிபூர்ணமாக்கினாரோ பிமா ஆஹத அலைஹுல்லாஹ, அல்லாஹிடத்திலே என்ன ஒப்பந்தம் செய்தாரோ அதை பரிபூர்ணமாக்கினாரோ ஃபஸயுதீஹி அஜ்ரன் அலீமா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவருக்கு மிகப்பெரிய கூலியை விரைவில் கொடுப்பான். ஃபஸயுதீன்னு அர்த்தம், விரைவிலே அல்லாஹ் தஆலா கொடுப்பான், சீக்கிரமாக கொடுப்பான். அஜ்ரன் அலீமன், மிகப்பெரிய கூலியை கொடுப்பான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா ஒப்பந்தம் செய்த சஹாபாக்களுக்கு வெகு சீக்கிரமாக அல்லாஹ் பெரிய கூலியை கொடுத்தான். ஃபத்தஹ் ஹைபரை கொடுத்தான், அகது ஃபத்தஹ் மக்கா வந்துச்சு, அப்புறம் எல்லா ஃபத்தஹுகளும் வந்துச்சு இல்லையா, நிறைய கனிமத்து பொருள் கிடச்சிது. இந்த மாதிரி எல்லா வெற்றிகளையும் அல்லாஹ் கொடுத்தான். திரும்ப அடுத்த வருஷம் உம்ரா செய்ய வச்சான் அல்லாஹ் தஆலா. பலவிதமான வெற்றிகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். சயகூலு லக்கல் முஹல்லஃபூன மினல் அஅராபி, கிராமவாசிகள் இருந்தும் பின்தங்கியவர்கள் உங்களிடத்திலே சொல்லுவார்கள், ஷகலத்னா அம்வாலுனா வ அஹ்லூனா, எங்களுடைய காசு பணங்களும் எங்களுடைய பிள்ளைகள் குட்டிகளும் எங்கள் குடும்பங்களும் எங்களை ஈடுபடுத்தி விட்டன உங்களோடு வரவிடாமல். ஃபஸ்தக்ஃபிர் லனா, எனவே எங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள் எல்லா இடத்துல என்று சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுதைபியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உம்ரா கிளம்பிட்டோம், எல்லோரும் வாங்கன்னு சொல்லி மதீனாவை சுற்றி கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து நிறைய சின்ன கிராமங்கள் நிறைய இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாங்க எல்லாம் உம்ராவுக்கு போகிறான்னு. அவனுங்க பயந்து போயிட்டானு, அம்மாடி உம்ராவுக்கா, மக்காவுக்கா, அவனுங்க ஏற்கனவே வெறியில் இருக்கிறானுங்க. இப்போ நாம் எல்லோரும் போனோம்னா அங்கேனே சட்னி ஆக்கிடுவோம், யாரும் ஹயாத்தாலாம் திரும்பி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரணங்கள்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாம் பதுங்கிட்டானுவோம். சில பேர் பொய் காரணங்கள் சொல்லி கேட்டார்கள், சில பேர் பதுங்கி கொண்டார்கள். இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் வேலை இருக்குது, என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறோம், எங்கள் பீவிக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மா ஆஸ்திரேலியா போகிறாங்க, ஆளாருக்கு எதோ இஷ்டத்துக்கு அவ்வளவுக்கு ஒரு கதை விட்றானு விட்டான். எல்லாமே உடான்ஸுன்னு தெரியுது. சரி அப்படியா, சரி நீங்கள் போங்க, நீங்கள் சரி அமெரிக்கா போகிறாங்க, சரி போயிட்டான். சில காலத்தில் அமெரிக்கா கண்டுபிடிக்கவே இல்லை, ஆளாளுக்கு விட்றானுவெல்லாம். சரி எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ பெருமாள் போகணும்னு அனுப்பிச்சி விட்டாங்க. பெருமாள் நீங்கள் திரும்பி போனால் திரும்ப வருவானுவோம். நீங்கள் மக்காவாசிகள்கிட்ட இப்போ போய் நீங்கள் ஒப்பந்தம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, இனி எல்லா வெற்றியெல்லாம் அவங்க கொடுப்பாங்க, அடுத்து பல வெற்றிகள் வரும். ஒன்று அதன் மேல் ஆர்வத்தில் நாங்கள் வரலான்னு தான் இருந்தோம், திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இவங்க பல்வலி அப்படின்னு பல்வேறு வழிகளை காரணமாக சொல்லி உங்களிடத்துல அவர் அனுமதி கேட்பாங்க, பாருங்கள் வருவாங்கள பாருங்களேன் என்று பெருமானார் சொன்னார். அல்லாஹ் தஆலா முன்னாடியே சொல்லிட்டான். சயகூலு லக, உங்களிடத்திலே சொல்லுவார்கள், அல் முஹல்லஃபூன, போருக்கு வராது பின்தங்கியவர்கள், மினல் அராபி, அந்த கிராமவாசிகள் இருந்தும், ஷகலத்னா அம்வாலுனா, எங்களுடைய குடும்பம் எங்களை ஈடுபடுத்தி விட்டது போருக்கு வராமல், வ அஹ்லூனா, எங்கள் குடும்பத்தாரில் எங்களை கெடுத்து விட்டார்கள், போருக்கு வராமல் தடுத்து விட்டார்கள். ஃபஸ்தக்ஃபிர் லனா, எங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்கள். யகூலூன பி அல்சினத்திஹிம், தங்கள் நாவுகளால் அவர்கள் சொல்லுகிறார்கள், மா லைஸ ஃபீ குலூபிஹிம், அவர்கள் உள்ளத்தில் எது இல்லையோ அந்த ஒன்று. உள்ளத்தில் வேறு வச்சுருக்கானுவ காரணம், உள்ளத்தில் என்ன காரணம், நபி இதோடு முடிஞ்சு
நம்ம நபியோட போனால் திரும்ப ஹயாத்தாக வர முடியாது என்று உள்ளத்தில் வைத்து கொண்டு வாயிலே வேறொன்று சொல்லுகிறார்கள். கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், வமை எம்லிக்குலக்கும் மினல்லாஹி ஷையன், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது, யார் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வார்கள். இன் அராதனி அல்லாஹு லர்ரன் இன் அராதபிக்கும் லர்ரன் அவ் அராதபிக்கும் நஃபா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு ஒரு தீமையோ அல்லது உங்களுக்கு நன்மையோ செய்ய அல்லாஹு தஆலா நாடிவிட்டால் உங்களை யார் அவங்களுக்கு அதை தடுப்பதற்கு அதிகாரம் யாருக்கு வைக்கிறது? அதாவது போருக்கு போனால் செத்து போயிடுவோம், இங்கே இருந்தால் காப்பாற்றினு நினைக்கிறேன். அல்லாஹ் அந்த அழிவை இங்கேயே கொடுத்தானா யார் இப்போ தடுப்பா? உன்னைய போருக்கு போனால் தான் இறந்து போவியா? இங்கேயே மூத்து வராத உனக்கு? அல்லாஹ் உனக்கு அழிவை தர வேண்டும் என்று இங்கேயே நாடிவிட்டால் யார் தடுக்க முடியும் உனக்கு? பல் கானல்லாஹ் பிமா தஅமலூன ஹபீரா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நன்கு அறிந்தவனாகத்தான் இருக்கிறான். இப்போ அல்லாஹ் உனக்கு ஒரு நன்மையோ தீமையோ செய்ய நாடிவிட்டால் நீ எங்கே இருந்தாலும் சரி தான், ஊரில் இருந்தாலும் சரி தான், வீட்டில் இருந்தாலும் சரி தான், நீ கோட்டைக்குள் ஒளிந்திருந்தாலும் சரி தான், அந்த நன்மையும் தீமையும் உன்னை வந்து தான் சேரும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லிக் கொடுத்தான். பல் என்றாலும் லனன்தும், நீங்கள் எண்ணிக்கொண்டீர்கள், அல்லை என்கலிபர் ரசூலு வல் முஃமினூன் இலா அலிஹிம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் அவர்களோடு செல்லக்கூடிய முஃமின்களும் ஒரு காலம் தங்கள் குடும்பத்தாருக்கு திரும்பி வரமாட்டார்கள். மின் இலா அலிஹிம் அபதன், ஒரு காலம் திரும்ப வரமாட்டார்கள். மக்கால தான் அவங்களுக்கு தஃபன் எல்லாத்தையும் அங்கே தான் புதைக்க போகிறாங்க என்றல்லவா நீங்கள் எண்ணிக்கொண்டு நபி அனுப்பி வைத்து விட்டு இங்கே வந்து என்ன பேசுகிறான்னு பாருங்கள், வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே ரசூலோட வந்து உட்காந்து அப்படியாக்கான் இப்படியாக்கான், அந்த வழியாக இந்த வழியாக எல்லாம் தெரியுண்டா. சுக்கினதாலிக்க ஃபிய குலூபிக்கும், இது உங்கள் உள்ளத்தில் அலங்கரிக்கப்பட்டு விட்டது, உங்கள் உள்ளத்தில் அது பெருசாக தெரிஞ்சிச்சு, நபி ஹயாத்தா திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு. வலனந்தும் லன்ன சவ், நீங்கள் தீய எண்ணத்தை தான் எண்ணீர்கள். குந்தும் கௌமம் பூரா, நீங்கள் தான் அழிவு பெற்ற அழிக்கப்பட்ட உம்மத் கௌமாக ஆகிவிட்டீர்கள். அழிவு பூருன்னு சொன்னால் அழிதல்னு அர்த்தம், ஹலாக்குன்னு அர்த்தம். அழிந்து விடும் சமூகத்தார, ரசூல்லாவை அழிந்து விடும் சமூகத்தாருன்னு சொன்னாங்க. பெருமானா போனால் திரும்ப வர மாட்டாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறேன், பெருமானா கியாமத்து வரைக்கும் வாழ்வாங்க, சஹாபாக்கள் கியாமத்து வரைக்கும் வாழ்வாங்க. அட்ரஸ் இல்லாமல் போகிறவன் நீ தான். கௌமம் பூரா, பூர்னா என்ன பை? அழிவுன்னு அர்த்தம், ஹலாக் என்று அர்த்தம். பா இருன்னா ஹாலிக்குன்னு அர்த்தம். அல் பா இருன் அர்த்தம்னா ஹாலிக்குன் அப்படின்னு அர்த்தம். வமல்லம் யுமின் பில்லாஹி வ ரசூலிஹி, யார் அல்லாஹை கொண்டும் ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளவில்லையோ, ஃப இன்னா அஅததுனா லில் காஃபிரீன சஈரா, அந்த காஃபிர்களுக்கு நான் நரக நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கிறோம். வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி அனைத்து அதிகாரம் அல்லாஹ் ஒருத்தனுக்குத்தான் சொந்தம். அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு அதை கொடுப்பான். யக்ஃபிரு லிமன் யஷாஉ, தன் நாடியவர்களை மன்னிப்பான். வயுஅذிபு மன் யஷாஉ, தன் நாடியவர்களை தண்டிப்பான். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் கஃபூராகவும் ரஹீமாகவும் இருக்கிறான். சயகூலுல் முஹல்லஃபூன, சரி நபி அவர்கள் இப்போ ஹுதைபியா முடிஞ்சிட்டு ஊருக்கு போனவங்க அடுத்து அல்லாஹ் ஹைபருக்கு கூப்பிடுவான். ஹைபர் 7 கோட்டைகள், அங்கே நிறைய கனிமத்து இருக்குது, அது யகூதிகளுடைய கோட்டைகள். அந்த கோட்டைகள் முழுவதும் சொத்துக்களையும் நகைகளையும் தங்கம் வெள்ளிகளையும் அவன் சேர்த்து வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, நிறைய விவசாய பூமிகள் அங்கே இருக்குது. அந்த ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்டால் நிச்சயமாக முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும், நிறைய கனிமத்து பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் ஹைபரில் எதுவும் தொந்தரவு கொடுக்காமல் இருந்த வரைக்கும் பெரும்பாலும் ஒன்றும் செஞ்சுக்கல, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட விட்டாங்க. அங்கே இருந்துக்கிட்டு முஸ்லீம்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்தான். அங்கேருந்து ஆட்களை அனுப்பி, குறிப்பாக அந்த காபா, அவன் பேர் என்ன, காபின் முஷரஃப், காபின் அஷ்ரஃபா, அவன் அந்த மாதிரி ஆட்களை பல ஆட்களை அனுப்பி, காபின்னு நினைக்கிறேன், இன்னொருத்தன் பனு குறையில் அந்த தொந்தரவுலாம் பண்ணான். அந்த மாதிரி அங்கே இருந்துக்கிட்டு சுற்று வட்டாரத்துக்கெல்லாம் ஆரம்பித்து முஸ்லீம் தொந்தரவு கொடுத்துட்டான். இந்த மாதிரி எங்கே போனாலும் அந்த யகூதிகள் முஸ்லீம்களுக்கு தொந்தரவு கொடுக்குறது தான் வேலை. இஸ்ரேலுக்கு கெஞ்சனா, பலஸ்தீன் முஸ்லீம்கள்கிட்ட எங்களுக்கு தங்குமிடம் இல்லாமல் ஊராக அலையிறோம், ஒரு தங்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருங்க, நாங்கள் வேறு ஒன்றும் கேட்கலன்னு. இருக்க இடம் கொடுத்தா மரத்தை பிடிங்கிட்டானோ, இடத்த கொடுத்துக்கு மரத்தை பிடிங்கிட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் இடம் கொடுத்ததுக்கு மொத்த பலஸ்தீனை பிடிச்சிக்கிட்டு முஸ்லீம்களை அடிக்கிறான், இன்றைக்கி நீ வெளியே போடான்னு. அந்த மாதிரி தான் அவன் பொழப்பே. ஹைபரில் இடத்த வச்சுக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு எல்லாரும் தொந்தரவு கொடுத்துட்டே உட்காந்துட்டாங்க. பெருமானை பொறுத்து பார்த்தாங்க. அப்போ போர் தொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இப்போ அந்த பின்தங்கியவர்கள் அந்த கிராமவாசிகள்லாம், ரசூலில் போருக்கு போனால் வெற்றி தான் எல்லாம் கொடுப்பான், ஏன்னா எங்கே போனாலும் ரசூல் அல்லாஹ்க்கு வெற்றி தான் கொடுத்துட்றான். நிச்சயமாக ஹைபரில் போனாலும் 7 கோட்டைகளை வச்சுருந்தாலும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ்க்கு தான் வெற்றி கிடைக்கும். இந்த போரில் நம்ம கலந்துக்கிட்டோம்னு சொன்னால், வெற்றி பெற்றோன்னா போரில் கலந்து கொண்டவங்க எல்லாத்துக்கும் கனிமத்தை பிரித்து கொடுப்பாங்களே, எப்படி நம்ம 4 ஒட்டகம் 5 ஒட்டகம் கிடைக்கும் ஒரு ஆளுக்கும்,
நிறைய ஆடு கிடைக்கும், நிறைய மாடு கிடைக்கும், நிறைய காசு கடன் கிடைக்குண்டா, டே வாடா கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லாம் கிளம்புனாங்க ஹைபர் போருக்கு. உடனே அல்லாஹ் சொல்லிட்டான், யார் யார் ஹுதைபியாவுக்கு வந்தாங்களோ ஆபத்து நேரத்தில் உயிருக்கு கேரண்டி இல்லைன்ற நேரத்தில் பெருமானாருக்கு தோள் கொடுத்து உதவி செய்தவர்களாக யார் யாரெல்லாம் ஹுதைபியாவுக்கு வந்தாங்களோ அவங்க மட்டும்தான் ஹைபருக்கு வர, வேறு யாரும் வரக்கூடாதுட்டாங்க. எல்லாம் போய் உட்காந்துட்டாங்க. முஸ்லீம்கள் 1400 சஹாபாக்கள், ஒரு சஹாபி மட்டும் வரல, ஜாபிர் ரலியல்லாஹு நினைக்கிறேன். அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வரல. பெருமானார் அவனாலும் அவங்க வந்ததாகவே கணக்கு போட்டு ஹைபரில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரித்து கொடுக்கும்போது அவங்களுக்கும் பிரித்து கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜாபிர் ரலியல்லாஹு உடம்பு சரியில்லைன்னு வேணும் காரணத்தில் அவங்க வராமல் இருந்துட்டாங்க, அதனால் அவர்களுக்கும் பிரித்து கொடுத்தாங்க. இந்த ஹுதைபியாவில் கலந்து கொண்ட 1400 சஹாபாக்களை மட்டும்தான் ஹைபருக்கு வரணும் உத்தரவு போட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அவன்லாம் உட்காந்துட்டு, நாங்களாம் வர்றோம்னு சொல்கிறோம், போருக்கு வர்றோம், நம்ம காசுக்காக வர்றோங்கிறோம், போருக்கு தானே வர்றோங்கிறோம், நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி எங்கள் உயிர் தியாகம் செய்யணும் அவ்வளோ ஆசையாக இருக்குது, வர்றோம் கூட விட மாட்டேங்கிறேன் எங்களுக்கு அப்படின்னு. எல்லா போன தடவை கூட்டும் போது ஆளுக்கு பல்லு வலி, அமெரிக்கா போகிறேன், ஆஸ்திரேலியா போகிறேன், திடீர்னு கிளம்பி வந்துட்டேன், டிக்கெட்லாம் போட்டாச்சு, ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டாச்சு, என்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டினானும் இப்போ வந்துக்கிட்டு என்ன சொல்கிறானுங்க வந்துக்கிட்டு இந்த மாதிரி போருக்கு அல்லாவுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்யணும்காண்டி வர்றவங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் வந்து இப்படிலாம் சொல்லுவாங்க நபியே, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இப்படி சொல்லுவேங்கிறத முந்தைய நல்லா சொல்லிட்டான். இது ஹுதைபியா வரும்போதே நடக்குது, இன்னும் இப்போ ஹைபருக்கெல்லாம் போகல, அப்போவே நடக்குது. இந்த ஆயத்தில் இறக்கிட்டு இருக்கான், இப்படிலாம் சொல்லுவானுங்க நபியே, நீங்கள் சொன்னால் சொல்லுங்கள், சரி கவலைப்படாத, உனக்கு போருக்கு போகணும், உயிர் தியாகம் செய்யணும் ஆசையாக இருக்கா, இந்த ஹைபருக்கு போயிட்டு வந்துடுறோம், அடுத்த ஒரு முக்கியமான போருக்கு போகிறோம், ரோமாபுரி மக்கள் பாரசீக மக்களுக்கு அடுத்து ஒரு போர் இருக்குது, தபூக்கு போர்லாம் இருக்குது, அப்போ கூப்பிட்றோம், கட்டாயம் நீ கலந்துக்கோ அப்படின்னு. அங்கனையே ஒன்றுக்கு போகிறானோ அதை கேட்டவுடனே தெரியாத அவங்கள பற்றிலாம். அப்போ எல்லாம் சொன்னால் சயகூலுல் முஹல்லஃபூன, அந்த போரில் பின்தங்கியவர்கள் சொல்லுவார்கள், இதன் தலகத்தும் நீங்கள் சென்றால் இலா மகானிம, அல்லாஹ்வுடைய கனிமத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய அற்கொடையான அந்த ஹைபரின் பக்கம் சென்றால் இத்தஹுது, அதை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி சொல்லுவார்கள், தருணா நத்தபிக்கும், எங்களையும் விடுங்களேன், நாங்களும் உங்கள் பின்னாடி போருக்கு வர்றோம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். யுரீதூன, அவர்கள் விரும்புகிறார்கள், யுபத்திலு கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாமை மாற்றுவதற்கு. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன, இந்த மாதிரி நபியின் மீது நபியோடு இக்கட்டான சூழ்நிலையில் தோளோடு தோல் என்று உயிருக்கு நாங்கள் எங்கள் உயிரை கொடுப்போம் என்று ஒப்பந்தம் செய்த சஹாபாக்களுக்கு பரிசாக அல்லாஹ் தஆலா நிறைய கனிமத்தை கொடுப்பேன்னு நல்லா வாக்குறுதி கொடுத்தான். அதை மீறி இவங்க இலவசமாக அந்த வாக்குறுதியை அடைந்து கொள்ள விரும்புகிறார்கள், அது நடக்காது. கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லன் தத்தபிஊனா, நீங்கள் ஒருபோதும் எங்களை பின்பற்ற வேண்டாம். கதாலிக்க காலல்லாஹ் மின் கபுல், இப்படித்தான் அல்லாஹ் எங்களுக்கு முன் சொன்னான். கதாலிக்கும் காலல்லாஹ் மின் கபுல், இதற்கு முன்பு அல்லாஹ் இப்படித்தான் எங்களுக்கு சொன்னான் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு அல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டான், உங்களை சேர்த்த வேணாங்கிறது அல்லாஹ் எங்கள்கிட்ட சொல்லிட்டான். ஃபஸயகூலூன, அதற்கு அவர் சொல்வார்கள், பல் தஹசுதூனா, இல்லை இல்லை நீங்கள் எங்களுமே பொறாமை கொள்கிறீர்கள், நாங்களும் போருக்கு வந்தால் அல்லாஹ்வுடைய உயிர் தியாகம் செஞ்சுருவோமே, நாங்களும் சவாப் பெற்றுவோமேன்னு பொறாமையில் நீங்கள் சொல்கிறீங்க என்றும் அவர்கள் சொல்லுவார்கள். யார் நபிட்ட சஹாபாக்கிட்ட, நாங்களாம் போருக்கு வரணும், அல்லாஹ் மீது ஒரு ஆசையில் நாங்கள் கேட்குறோம், எங்களை போருக்கே விட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எங்கள் மேலே பொறாமையில் நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கும் சவாபு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி. பல் கானு லா யஃப்கஹூன இல்லா கலீலா, இல்லை இல்லை, அவள் வெறும் அற்பமான ஒன்றை தவிர வேறு எதையும் அவள் அறிவதில்லை, காசு பணம் தான் அவன் சிந்தனையில் இருக்க, வேறு எதுவும் அவனுக்கு தெரியாது. குல், நீங்கள் வேணால் சொல்லுங்கள் அவங்கள்ட்ட, லில் முஹல்லஃபீன மினல் ஆராபி, அந்த கிராமவாசிகளில் பின்தங்கியவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், துதுஊன இலா கௌமின், இன்னொரு கூட்டத்தாரின் பக்கம் விரைவில் அழைக்கப்படுவீர்கள். ஹைபருக்கு போயிட்டு வந்துடுறோம், அதுக்கு பின்னே அடுத்த போர் வருது, தபூக்கு போர் வருது, அங்கே வா எல்லோரும் வரிசையில் நின்று பார்ப்போம். துதுஊன இலா கௌமின், இன்னொரு கூட்டத்தாரின் பக்கம் அழைக்கப்படுவீர்கள், உலி பஸின் ஷதீதின், மிக கடுமையான பலம் வாய்ந்தவர்கள், பஸ்னா போர் பலம், கடுமையான பலசாலிகளாகிய அந்த மக்களின் பக்கம் அழைக்கப்படுவீர்கள். துகாத்திலூனஹும், அவர்களோடு நீங்கள் போர் புரியலாம், அவு யுஸ்லிமுன், அல்லது அவர்கள் போரை அடிபணியும் வரையிலே, அத்தா யுஸ்லிமுன்னு அர்த்தம், அவர்கள் போரிலே அடிபணியும் வரை நீங்கள் அவரிடத்திலே போர் புரியலாம், அவர்கள் சரணடையும் வரைன்னு அர்த்தம், அவர்கள் சரணாகதியாகும் வரை போர் புரியலாம், நீங்கள் வாருங்கள் என்று நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். ஃபைந்துதியூ, அப்போ அழைக்கப்படும் போது நபியுடைய பேச்சை கேட்டு அந்த போருக்கு நீங்கள் வந்தால், யுத்திக்குமுல்லாஹு அஜ்ரன் ஹசனா, அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய நற்கூலியை கொடுப்பான். வைந்ததவல்லவு, அப்போது அந்த போருக்கு வராமல் நீங்கள் புறமுதுகு காட்டினால், கமா தவல்லை தும்மின் கபுலு, இதற்கு முன்பு நீங்கள் புறமுதுகிட்டது போல, திரும்பி சென்றது போல, அப்பொழுது போருக்கு வராமல் திரும்பி சென்றால்,
யுஅذிபுக்கும் அதாபன் அலீமா, வேதனை மிக்க தண்டனையை கொண்டு, வலி தரும் வேதனையை கொண்டு அல்லாஹ் உங்களை அதாபு செய்வான் என்று அல்லாஹ் தஆலா ஆயத்து இறக்கிட்டான். பை இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹுதைபியா இது உம்ராவுக்கு அழைத்த பொழுது சில சஹாபாக்கள் இருந்தாங்க, கண் இல்லா சஹாபாக்கள் சில பேர் இருந்தாங்க. அதே மாதிரி கை கால் இல்லா சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த காலத்தில் ஊனமுற்று பிறப்பாங்க இல்லையா, இளம்பிள்ளை வாதம் சொல்லுவாங்க, கால் வேலை செய்யாது, கை வேலை செய்யாது, இந்த மாதிரி சில சஹாபாக்கள்லாம் இருந்தாங்க. அவங்களாம் யாரை சொல்ல, நாங்களும் போருக்கு வரணும்னு ஆசைப்பட்றோம், எங்களால் முடியலையேன்னு ஒவ்வொன்று அழுதாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல அவர்களுக்கு ஆறுதலுக்காக சொன்னான். இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து என்னென்னு கேட்டால் வயின் தவல்லைத்து, போருக்கு அழைத்த பொழுது நீங்கள் வராமல் சென்று விட்டால் அல்லாஹ் மிக கடுமையாக தண்டிப்பான் ஆயிட்டு வந்து சொல்லியா. வயின் தவல்லோ கமா தவல்லைத்து மின் கபுல் யுஅذிபுக்கும் அதாபன் அலீமா வந்து சொல்லியா. அப்போ சஹாபாக்கள், அப்போ நாங்கள்லாம் போருக்கு வர முடியலையே, கண் காதில்லையே, எங்களுக்கும் அல்லாஹ் தண்டிப்பானா என்று சில சஹாபாக்கள் ஆதங்கப்பட்டார்கள் பெருமான இடத்துல வந்து. அப்போ அல்லாஹ் சொன்னால் லைஸ அலல் அமா ஹரஜுன், கண் இல்லாத குருடர்கள் இருக்கிறார்கள், இவர்கள் மீது தவறு இல்லை, இஸ்முன் பாவம் இல்லை. ஹரஜுனா இஸ்மு. வலா அலல் அரஜி ஹரஜுன், அரஜுனா கால் இல்லாத சப்பானிகள், கால் வேலை செய்யாதவங்க, தாங்கி நடக்கிறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க. வலா அலல் மரீதி ஹரஜுன், வியாதியஸ்தர்கள் அல்லது போர் கிளம்புற டைமில் கடுமையான காய்ச்சல் ஜுரம், அவங்களால எந்திரிக்கவே முடியல, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி உள்ளவர்கள் மீது எந்த குறையும் இல்லை, பாவம் இல்லை. ஒமையுத்தி இல்லாஹ் வ ரசூலஹு, யார் அல்லாஹுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் வழிபணிகிறார்களோ, யுதுஹிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹாரு, அவர்களை அல்லாஹ் அந்த சுரங்கள் நுழைய செய்வான், அவைகளின் கீழ்ப்புறங்களில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஒமைய தவல்ல, யார் அப்படி போருக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு புறக்கணிக்கிறார்களோ, யுஅذிபுஹு அதாபன் அலீமா, வலிதரும் வேதனையை கொண்டு அல்லாஹ் அவர்களை தண்டிப்பான். லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன, அல்லாஹ் தஆலா அந்த முஃமின்களை பொருந்தி கொண்டான். இது யுபாயிஊனக தஹத்த ஷஜரத்தி, அந்த மரத்துக்கு கீழே அவர்கள் உங்களிடத்திலே ஒப்பந்தம் செய்த பொழுது. ஃபஅலிம மாஃபிய குலூபிஹிம், அவர் உள்ளங்களிலே உண்டானதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். என்ன இருந்துச்சு நபியின் மேலே? அப்போ ரசூலுல்லாஹ் வந்து தன் அல்லாஹ்வுக்காக உயிர் கொடுப்போம் ஒப்பந்தம் பண்ணாங்களே, அப்போ அவங்க உள்ளங்கள் என்னென்னா அல்லாஹ் நபியின் மேல் கொண்டான பேரன்பு பெரும் காதல், இதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். அந்த காதலுடைய மிகைப்பினாலே மக்காவுக்குள்ளே ரசூல்லா கனவு கண்டாங்க, கனவை நிறைவேற்றணும்னு அங்கேருந்து கிளம்பி மக்கா வரைக்கும் வந்துட்டாங்க. 400 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது மக்காவுக்குள்ளே போகிறதுக்கு, விட மாட்டேங்கிறாங்களே ரசூல். நம்ம உயிர் போனாலும் சரி ரசூல்லா கனவை நிறைவேற்றுறதுக்காக நாம் பாடுபடணும். பெருமானாருக்கு மீது கொண்ட காதல் வெறியினால தான் அவர்கள் அந்த மாதிரி ஒப்பந்தம் செய்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அவங்க கல்பில் ஒரு அமைதி இறக்கி அந்த கோவத்தை கொஞ்சமாக அடக்கிட்டான். ஃபஅலிம மாஃபிய குலூபிஹிம் ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம், சக்கீனத்தின் அமைதியை அல்லாஹ் அவர் உள்ளங்களை இறக்கி வைத்தான். வ அஸாபஹும் ஃபத்ஹன் கரீபன், மிக அருகிலே உண்டான பெரிய வெற்றியை அல்லாஹ் அவருக்கு நற்கூலியாக கொடுத்தான், காதலுக்கு கூலியாக கொடுத்தான். பாருங்கள், ஃபஅலிம மாஃபிய குலூபிஹிம், எந்த அமலும் செய்யலை தெரியல, இந்த வெற்றி எதுக்கு கொடுத்தானா தஆலா? எந்த அமல் செஞ்சாங்க? போரிட்டாங்களா? ஜிஹாத் செஞ்சாங்களா? ஒன்றும் இல்லை. நபியின் மேல் கொண்ட காதல், இஷ்கு, அந்த இஷ்குக்கு கூலியாக அல்லாஹ் தஆலா ஃபத்ஹன் கரீபாக கொடுக்குறான். இப்போ இஷ்குக்கு கூலி கிடைக்குன்னு தெரியுது, காதலுக்கும் கூலி இருக்குது பாய், ஜிஹாதுக்கு கூலி இருக்குது, போருக்கு கூலி இருக்குது. இப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டு போருக்காக வேண்டி அவங்க மக்காவிலேருந்து மதீனாவிலேருந்து கிளம்பி மக்காவுக்கு வந்தாங்களே, அதுக்கு கூலி சொல்ல இந்த இடத்துல, அதுக்கு கூலி இல்லை இந்த இடத்துல. பின்னது கூலி ரசூல் மேல் கொண்ட காதலினால் நாங்கள் உயிர் போகும் வரை நாங்கள் தியாகம் செய்கிறோன்று உண்மையிலேயே விசுவாசத்தோடு ஒப்பந்தம் பண்ணாங்க. பார்த்தீங்களா, பெருமான இடத்துல ஒப்பந்தம் பண்ணதோடு நின்று சேவலிய, அதுக்கு மேலே வாழை தூக்குனாங்களா? வாழையாவது அசைச்சாங்களா? ஒரு அம்பை தீட்டுனாங்களா? ஒரு ஈட்டியை தூக்கி வெறிஞ்சாங்களா? ஒன்றுமே செய்யலை. அல்லாஹ் என்ன கூலி கொடுத்தான் பாருங்கள். அப்போ அல்லாஹ் தஆலா கல்வை பார்க்குறான். கல்வில் உச்சகட்டமான காதல் இருந்தால் அந்த காதலுக்கு ஆகிரத்தில் அல்லாஹ் கிடைப்பாங்கிறது ஒரு கூலி, துனியாவே அல்லாஹ் கொடுப்பான்னு தெரியுது. உன் காதலுக்கு கூலியாக அல்லாஹ் தஆலாவும் கிடைப்பான், ரசூலை நேசித்தா ரசூல்லாவும் கிடைப்பாங்க. அல்மரு மாமன் அஹப்ப, ரசூலா கூட இருப்பேன். நீ அல்லாவை நேசித்தா அல்லாவுடைய லிகாவும் அல்லாஹ் கொடுப்பான். இது இல்லாமல் துனியாவையும் அல்லாஹ் கொடுப்பான். ஏன்னா துனியாவை நேசிக்காதனால, துனியாவை நேசித்தா துனியா கிடைக்காது. துனியாவுடைய நேசமே இல்லாத நேர அல்லாஹ் தஆலா துனியாவையும் கொடுப்பான். ஏன்னா துனியாவின் நேசம் இல்லாத அல்லாஹ்வின் நேசர்களுக்கு, ரசூலின் நேசர்களுக்கு நீ என்ன துனியாவை கொடுத்தாலும், உலகத்தையே கொண்டு வந்து அவங்க காலடியில் வச்சாலும் கூட அவருடைய நசர் துனியாவின் பக்கம் போகாது, ஹாலிகே துனியாவின் பக்கம் தான் போகும். அவருடைய நசர் இந்த மில்கின் பக்கம் போகாது, மாலிகுல் முல்கின் பக்கம் தான் போகும். இந்த முல்கின் பக்கம் போகாது. அரசாட்சியை கையில் கொடுத்தாலும் அரசன் மேல் தான் அவங்களுடைய கண் இருக்குமே ஒழிய இந்த விதமான
வஸ்துக்கள் பக்கம் போகாது என்று தெரிந்து கொண்ட பின்னால் நீ துரோகம் செய்ய மாட்டேன்னு தெரிஞ்ச பின்னாடி உன்ட்டு அல்லாஹ் கொடுக்குறான். பாருங்கள், இப்போ சஹாபாக்கு கொண்ட காதலுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்குறான். ஏன்னா ஃபஅஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா, அல்லாஹ் அவர்களுக்கு அருகிலுண்டான வெற்றியை மிக மிக சீக்கிரத்தில் வெற்றி வந்துடும். அந்த வெற்றி தூரமாக இல்லை. அது என்ன, ஹுதைபியாவுடைய வெற்றியை அல்லாஹ் அவளுக்கு நற்கூலியாக கொடுத்தான். அது மட்டுமா மகானிம கசீரத்தைய ஹுதூனஹா, இன்னும் அவர் எடுத்துக்கொள்வார்களே மிகப்பெரிய கனிமத்து, அதையும் அல்லாஹ் அவளுக்கு பரிசாக கொடுத்தான். மிகப்பெரிய கனிமத்து எது? ஹைபருடைய இந்த காசு பணம் வந்துச்சு. காசு பணம் வந்தது காரணம் என்ன? இஷ்கு, காதலுக்காக கொடுத்தது. வகான் அல்லாஹு அசீசன் ஹக்கீமா, அல்லாஹு தாலா ஞானம் உள்ளவனாகவும் அனைத்தையும் மிகைத்தவனாகவும் இருக்கிறான். வாதக்குமுல்லா, இது மட்டும் இல்லை, இதை அசாபகும் சொல்லிட்டான். எதை? ஃபத்ஹன் கரீபும் மகானிம கசீரத்தனும். ஃபத்ஹன் கரீப் எது? ஒன்று ஹுதைபியா, அது ஃபத்ஹ மக்கா வச்சுக்கோங்க. ஃபத்ஹ மக்கா வச்சுக்கலாம், ரெண்டும் சொல்கிறாங்க. ஃபத்ஹ மக்கா, ஃபத்ஹ கரீப். மகானிம கசீரத்தின் எது? ஹைபர். ரெண்டும் கொடுத்தான். இது இல்லையா? இன்னொன்று சொல்லுங்க, எடுக்கும். வாதக்குமுல்லாஹு மகானிம கசீரத்தன், இன்னொரு மிகப்பெரிய கனிமத்தையும் வச்சுருக்கிறேன். அது என்னது? ரோமாபுரி, பாலஸ்தீன், இதெல்லாம் வெற்றி. இந்த மாபெரும் வெற்றியெல்லாம் இவெல்லாம் அவன் காலடியில் வந்துடும். இதுதான் ஷாமு, சிரியா, இந்த நாடுகளெல்லாம் அடுத்தடுத்து உன் காலடியில் வந்துடும். இது பயங்கரமான வெற்றி வச்சுருக்கிறேன். மகானிம கசீரத்தன் தஹுதூனஹா, அதை எடுத்துக்கொள்வீர்கள். அஜ்ஜலக்கும் ஹாதி, இது அட்வான்ஸாக கொஞ்சம் முன்னாடி கொடுத்துட்டேன். மிக பெருசு பின்னாடி இருக்குது, பல கோடி முன்னாடி இருக்குது. அட்வான்ஸ் கொடுக்குறது இல்லையா? அட்வான்ஸ் பணம் ஒரு 1000 ரூபா அட்வான்ஸாக வச்சுங்க, பின்னாடி 10,000 10 கோடி தரேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அட்வான்ஸாக முதல்ல கொடுத்துட்டேன். தஹுதூனா, முன்கூட்டியே கொஞ்சம் கொடுத்துருக்கிறேன். என்னது? அஜ்ஜலக்கும் ஹாதி, இந்த ஹைபரு, இந்த ஃபத்ஹ மக்கா, இதெல்லாம் சும்மா ஒரு பேருக்கு பரக்கத்துக்கு வச்சுங்க, அட்வான்ஸாக வச்சுங்க. பின்னாடி மொத்தமாக வரும். கைகளில் பாரசீக மன்னர்கள் கைகளில் போட்டிருந்த வளையங்கள்லாம் உங்கள் கைகளில் போடப்படும். அதெல்லாம் நடக்கும் பின்னாடி. அஜ்ஜலக்கும் ஹாதிஹி கஃப ஐதியன் நாசி அன்கும், மக்களின் கரங்களை உங்களை விட்டும் அல்லாஹ் தடுத்தான். ஃபத்ஹ மக்கா, இப்போ நீ ஹுதைபியா போனீங்க, எதிரிகள் நினைத்திருந்தார்களே, ஆனால் மக்காவாசிகளை போர் தொடுத்து உங்களை எல்லாம் சண்டை போட்டுடலாம். நீங்கள் ஜெயித்தாலும் சரி தான், கொஞ்சம் பேர் போயிருப்பீங்கல்ல, ஆனாலும் அப்போ அந்த மாதிரி இல்லாமல் எதிரிகளின் கைகளை உங்களை விட்டும் தடுத்தான். வலி தக்கூன ஆயத்தல் முமின், இவையெல்லாம் முமின்களுக்கு அடையாளமாக அல்லாஹ் ரசூல் சொன்னது தான் உண்மை. எங்களுக்கு அடையாளமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தான். வயஹ்தியக்கும் சிராத்தம் முஸ்தகீமா, நேரான பாதையை உங்களுக்கு காட்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இவற்றையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தான். உஹ்ரா, இன்னும் மிகப்பெரிய ஒன்றை வைத்திருக்கிறான். லம் தக்திரு அலைஹா, அதன் மீது நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். அது என்ன? அடுத்து வரக்கூடிய ஃபத்ஹ மக்கா, பெரிய பெரிய வெற்றி எல்லாம் உங்களை வைத்திருக்கிறான். லம் தக்திரு அலைஹா கத் அஹாத்தல்லாஹு பிஹா, அதை அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறான், அல்லாஹ் அதை சூழ்ந்து வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வைத்திருக்கிறான். வகான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீரா, அல்லாஹ் அனைத்து வஸ்துக்கள் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான். வலவு காத்தலக்கும் உள்ளதீன கஃபரு, எப்படி காஃபிரான மக்கள் உங்களிடத்தில் போர் புரியாமல் அல்லாஹ் தடுத்துட்டான். ஒருவேளை உங்களிடத்தில் போர் புரிந்திருந்தாலும் வல்ல உல் அதுபார, அவர்கள் புறமுதுகிட்டு தான் ஓடி இருப்பார்கள். அல்லாஹ் உங்களுக்கு தான் வெற்றி கொடுத்துருப்பான். காதலர்களுக்கு தான் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். சும்மலா யஜ்தூன வலியம் வலா நசீரா, அதன் பின்பு அவர்கள் தங்களுக்கு உதவி செய்வதற்கு எந்த நண்பரையோ எந்த உதவியாளரையோ அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். சுன்னத் அல்லாஹ், இது அல்லாஹுடைய வழிமுறை. என்ன? அல்லாஹ் கடைசியாக நல்லடியார்களுக்குத்தான் உதவி செய்வான், நபிக்குத்தான் உதவி செய்வான். நன்சுரு ருசுலனா, என் நபிக்கு உதவி செய்வோம் என்பதை என் மேல் கடமையாக்கி கொண்டேன் அல்லா தாலா. இது அல்லாஹுடைய வழிமுறை. சுன்னத் அல்லாஹ் அல்லாஹுடைய வழிமுறையாக இருக்கும். அல்லதீ கது ஹலத்து மின் கபுல், இதற்கு முன்பும் இப்படித்தான் சென்றிருக்கிறது, அப்படிப்பட்ட வழிமுறையாக இருக்கும். வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தபுதீலா, அல்லாஹுடைய வழிமுறையில் எந்த மாற்றத்தையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அதே மாதிரி தான் இருக்குது. முன் சென்ற சஹா நபிமார்களும் வாழ்ந்தார்கள். இறுதியாக அல்லாஹ் அவர்களுக்கு தான் வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். வஹுவல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் என்றால் கஃப ஐதியஹும் அன்கும், அந்த எதிரிகளுடைய கைகளை தடுத்தான் உங்களை விட்டும், உங்கள் மீது அவர்கள் அம்பு எய்யாமல் போர் தொடுக்காமல். ஐதியக்கும் அன்னும், உங்களுடைய கைகளை தடுத்தான் அவர்களை விட்டு, நீங்களும் சண்டை போடாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்துட்டான். பி பத்து நீ மக்கத்தை, மக்காவுடைய வயிற்றிலே, அப்படின்னா மக்காவுடைய பள்ளத்தாக்கிலே, மிம்பாதி அன் அலுஃபரக்கும் அலைஹிம், அவர்கள் மீது உங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்த பின்பும் நீங்கள் அவர்களை ஒன்றும் செய்ய விடாமல் 2 பேரையும் தடுத்துட்டான். அந்த 70 பேரை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க சஹாபாக்கள். பிடிச்சி கூட அல்லாஹ் தஆலா அவங்களை அமுச்சு விடுத்தான். அவங்களை தொந்தரவு செய்ய அல்லாஹ் விடலை. 70 பேர் சஹாபாக்கள் பிடிச்சாங்க. பெருமானை கொலை செய்ய வந்த 70 பேரை அவங்க பிடிச்சாங்க, விட்டுட்டாங்க. வகான அல்லாஹ் பிமா தஅமலூன பஸீரா, அல்லாஹ் தஆலா நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தையும் நன்கு அறிந்தவனாகத்தான் இருக்கிறான். ஹுமுல்லதீன கஃபரு, அவர்கள் யாரென்றால்
இறைவனுக்கு மறுத்தார்களே அத்தகைய மக்களாக இருக்கும். வசத்தூக்கும் அனில் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமுக்கு செல்ல விடாமல் அவங்களை தடுத்தார்களே அப்படிப்பட்டவர்கள். வல் ஹதிய, இன்னும் பலி பிராணிகளை தடுத்தார்கள். மஅகூஃபன், அவைகளோ தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஹரம் ஷரீஃபுக்கு செல்ல விடாமல் அவைகளை தடுத்து விட்டார்கள். ஐ எபுலுக மஹில்லஹு, அதனுடைய இடத்திற்கு அது செல்ல விடாமல். அவருடைய இடம் நடத்தினா ஹரமுடைய எல்லை, ஹரமுடைய எல்லையில் போய் எங்கே வேணால் அறுத்துக்கலாம் ஆடு மாடுற. இப்போ ஹரமுக்கு உள்ளே நுழையாமல் தடுத்து விட்டார்கள். வலவுலா ரிஜாலும் மூமினூன, சரிங்க. இப்போ எல்லாம் சாட்டி இருந்தானே, ஆனால் இவர்கள்லாம் போய் சண்டை போட்டு அவர்களை வீழ்த்தி இருக்கலாம். மக்காவாசியும் கடுமையான சண்டை ஏற்பட்டு ஜெயிச்சிருக்கலாம். கொஞ்சம் பேர் இங்கேயும் ஷஹீதாவாங்க, அங்கேயும் மொத்தம் போவாங்க. இருந்தாலும் வெற்றி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன் எல்லாம் கொடுக்கல? அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டால், மக்காவாசிகளில் யாரெல்லாம் சக்தி பெற்றிருந்தார்களோ, வலுவான துணை இருந்ததோ, அவங்கெல்லாம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க. முஸ்லீமானவங்கெல்லாம் இஸ்லாம் ஆகி, ஆனால் வலுவான துணை இல்லாதனால மக்காவுக்கு வர முடியாமல் அங்கேயே மதீனாவில் தங்கி இருக்கக்கூடிய எத்தனையோ முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. எங்கே? மக்கள். ஆனால் களிமா சொல்லிட்டாங்க, உண்மையான முஸ்லீம்கள் ஆகிட்டாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு வர முடியல, வாய்ப்பு வசதி இல்லை, ஒட்டகம் இல்லை, குதிரை இல்லை, நடந்து வர்றதுக்கு துணை இல்லை, 400 கிலோமீட்டரு வர முடியாது. அதனால் அங்கேயே அழுது கொண்டு அந்த உண்மை முஸ்லீம்களாக வாழ்கிறார்கள். இப்போ அல்லாஹ் தஆலா இந்த சஹாபாக்களை போருக்காக வேண்டி மக்காவுக்குள்ளே அமிச்சோன்னா கடுமையாக சண்டை நடைபெறும். அப்போ யாரெல்லாம் மக்காவில் இருக்கும் எல்லாத்தையும் வெட்டுற மாதிரி சூழ்நிலை வரும். யார் மூமின் யார் மூமின் இல்லைன்னு தெரியாது. அப்போ அவர்களை எல்லாம் வெட்டும்படி ஏற்பட்டு விட்டால், ஒருவேளை களிமா சொல்லி உண்மையான ஒரு மூமினை வெட்டிவிட்டோமே ஆனால் போர் சமயத்தில் அப்புறம் முஸ்லீம்கள் காலமெல்லாம் ஒரு கவலையாக போயிடும் இல்லையா? ஒரு உண்மையான முஸ்லீம் வெட்டிட்டேனே, இந்த காலமெல்லாம் இவர்களுக்கு கவலையாக போய்விடும். அதனால் 1000 பேரை விட்டுறலாம், 1000 குற்றவாளி தப்பித்தாலும் சரி தான், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நான் விட்டு விட்டேன். இல்லைன்னா உங்களை அனுப்பிச்சிருப்பேன் மக்காவுக்குள்ளங்கிறான் அல்லாஹ். ஹுமுல்லதீன கஃபரு வஸத்தூக்கும் அல் மஸ்ஜிதுல் ஹராம் வல் ஹதி வலவுலா ரிஜாலும் முஃமினூன, முஃமினான சில ஆண்கள், வனிசா முஃமினாத்துன், முஃமினான சில பெண்களும் அந்த மக்காவில் மட்டும் இல்லாதிருந்தார்களே ஆனால், லம் தஅலமூஹும், அவர்களை யாரென்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். நான் எனக்கு தெரியும், களிமா சொல்லி வெளிப்படுத்தலை, அவங்க ரகசியமாக வச்சுருக்கிறாங்க. அன் ததஊஹும், நீங்கள் அவர்களை மிதித்து விடுவீர்கள், தண்டித்து கோபத்தில் அல்லது யாரென்று தெரியாத காரணத்தினால் அவர்களையும் வெட்டி வீழ்த்தி விடலாம். ஃபதுசீபக்கும் மின்ஹும், அதன் காரணமாக அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு விடலாம். மஅர்ரத்துன், மிகப்பெரிய இழுக்கு ஏற்பட்டு விடலாம், பழி சொல் குறை ஏற்பட்டு விடலாம். பிகைரி இல்மின், நீங்கள் அறியாத முறையில் ஒரு இழுக்கு ஏற்பட்டு விடலாம். முஸ்லீம்கள் தங்களுக்குள்ளேயே வெட்டிக்கிறாங்க, முஸ்லீம்களே வெட்டுறாங்கன்னு மற்றவங்க சொல்லலாம். அல்லது உங்களுக்கான ஏற்பட்ட ஒரு மானக்கேடான ஒரு முஸ்லீம் வெட்டிட்டேனே என்று மனசு ரொம்ப வருத்தப்படலாம். அதனால தான் விட்டு வச்சுட்டேன். யுதுஹிலல்லாஹு ஃபி ரஹ்மத்திஹி மன் யஷாஉ, தன் ரஹ்மத்திலே தன் ஆடியவர்களை அல்லாஹ் நுழையச் செய்வதற்காக வேண்டியும் அல்லாஹ் இவ்வாறு செய்து விட்டான். லவ் தஸய்யலு, அப்படி அந்த முஸ்லிமான மக்கள் அங்கிருந்து வெளியேறிவிட்டார்களே ஆனால், லஅஸப்ன அல்லதீன கஃபரு மின்ஹும், அவர்களிருந்தும் காஃபிரான மக்களை கடுமையாக தண்டித்திருப்போம். அதாபன் அலீமா, வெளிதரும் வேதனையால் தண்டித்திருப்போம். இப்போ சில பேர் தான் நமக்கு அல்லாஹ் அப்போ இவ்வளோ பேர் காஃபிரை தண்டிக்காமல் வச்சுருக்கிறது காரணம், அந்த ஒரு 4-5 பேர் இஸ்லாமியர்கள் உலாத்துறாங்க, உள்ளுக்குள்ளார தன்னை மறைத்து கொண்டு உலாத்துகிறார்கள் பலகீனமான முஸ்லீம்கள். அவர்களுக்காக ஒட்டுமொத்த மக்கா விட்டு வச்சுருக்கேன். அப்போ நம்ம எத்தனையோ பேர் நம்மெல்லாம் விட்டு வச்சதுக்கு காரணம், நம்ம யாரை மட்டமாக நினைக்கிறோமோ, யாரை ஏழை என்று நினைக்கிறோமோ, யார் தகுதியற்ற நினைக்கிறோமோ, அவர்கள் மூலமாக நமக்கெல்லாம் சோறு போட்டிருக்கான்னு தெரியுது. இது ஜஅலல்லதீன கஃபரு ஃபீ குலூபிஹிமுல் ஹமியத, இது ஜஅலல்லதீன கஃபரு, காஃபிரான மக்கள் ஆக்கி கொண்ட பொழுது, ஃபீ குலூபிஹிம், அவர் உள்ளங்கள் அல் ஹமியத்தை, பிடிவாதத்தை, வைராக்கியத்தை, அது எப்படி உள்ளே விட்டுறது? நம்ம எதிர்த்து சண்டை போட்டவங்க நமக்குள்ளே விட்டால் நம்ம கேவலம் இல்லையா? ஹமியத்தல் ஜாஹிலியா, அது மடமை காலத்துடைய பிடிவாதம் அல்லது மடத்தனமான வைராக்கியத்தை தங்கள் மனதுக்குள் அவள் வைத்து கொண்ட பொழுது, ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு, அல்லாஹ் தன்னுடைய அமைதியை இறக்கி வைத்தான். அலா ரசூலிஹி, தன் ரசூலின் மீது இறக்கி வைத்தான். வஅலல் முஃமினீன, முஃமின்கள் மீது அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். வஅல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா, கலிமத்துத் தக்வாயாகிய லா இலாஹ இல்லல்லாஹை அல்லாஹ் அவர்களுடைய கல்பிலே உறுதிபட தரிப்படுத்தினான். அல்ஸமஹும், அப்போ கலிமா நம்மள்கிட்ட நாம் மாட்டி வச்சுக்கல பை, அல்லாஹ் தஆலா தான் ஒவ்வொரு நொடியும் கலிமாவை நம்ம உள்ளங்களிலே அல்லாஹ் தஆலா அதை வலுப்படுத்தி அதை லாசிமாக வைக்கிறான். அல்ஸமஹுன்னா அதே உள்ளங்களிலே நிலை பெறச் செய்வது, உள்ளங்களை தரிபடச் செய்வது. கலிமா கல்வியில் போய் தரிபாடாக்கி வைக்கிறது யார்? அல்லாஹ். நாம் வைக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு.
கானும் அவள் ஆகியிருந்தார்கள் அஹக்கபியா அந்த கலிமாவுக்கு தகுதி உள்ளவர்களாகவும் அஹ்லாய அல்லாஹ் ரசூலுடைய ஆஷிகா இருக்கிறாங்க, ஆனால் தகுதி உள்ளவர்கள் அஹ்லா அந்த கலிமாவுக்கு தகுதி உள்ளவர்களாகவும் பொருத்தமானவர்களாகவும் அதற்கு தகுதி உள்ளவர்களாகவும் இருந்தார்கள், கலிமா உடையவர்களாக இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களை தடைப்படுத்தி வச்சான். வகான் அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீமா, அல்லாஹ் ஒவ்வொரு வஸ்துவையும் நன்கு அறிந்தவனாகத்தான் இருக்கிறான். லகது சதகல்லாஹு ரசூலஹுர் ருயா பில் ஹக்கி, அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவை உண்மையாக்கி விட்டான். பில் ஹக்கி நிஜமாலுமே நிதர்சனமாகவே, இந்த பில் ஹக் வந்து ருயாலையும் வைக்கலாம், உண்மையான அந்த கனவை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி விட்டான், உறுதிப்படுத்தி விட்டான். அதை சதகல்லாஹு அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டான். பில் ஹக்கி அதை நிதர்சனமாகவே உண்மைப்படுத்திட்டான். ரசூலுல்லாஹ் வந்து போகிற மாதிரி கனவு கண்டாங்க, அப்போ திரும்பி வந்துட்டாங்களேன்னு சொன்னால் திரும்ப வருவாங்க, மறுபடியும் வருவாங்க. இப்போவே அல்லாஹ் உண்மையாக்கிட்டாங்க, போயிட்டாங்கல்ல, அதுவே உண்மைப்படுத்திய மாதிரி தான் அர்த்தம். ல ததுகுலுன்னல் மஸ்ஜிதுல் ஹராம, மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் நீங்கள் நுழைவீர்கள் விரைவிலே, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுவானே ஆனால் அடுத்த வருஷமே விரைவில் நீங்கள் நுழைவீர்கள். ஆமினீன பாதுகாப்பு பெற்றவர்களாக, முஹல்லிகீன ஊசக்கும் உங்கள் தலைகளை மொட்டையடித்தவர்களாக, முகஸ்ஸிரீன இன்னும் தலைமுடியை குறைத்தவர்களாக. சில பேர் மொட்டை அடிச்சுக்குவாங்க, சில பேர் தலைமுடியை ட்ரிம் பண்ணிக்குவாங்க, கத்திரிக்கோல் போட்டுக்குவாங்க, ரெண்டுமே செய்யலாம். ஆனால் எது மேலானது? மொட்டை அடிப்பது மேலானது. லா தஹாஃபுன யாருக்கும் அஞ்சாத முறையில் நீங்கள் விரைவில் அங்கே நுழைவீர்கள். ஹுவல்லதி ஃபஅலிம மாலம் தஅலமு நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறான். ஃபஜஅல மின் தூனி ஸாலிக ஃபத்ஹன் கரீபா, இது அல்லாமல் அருகிலேயே ஒரு பெரிய வெற்றியை அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கிறான். நிச்சயமாக நடக்கும், அது போரே இல்லாமல் வெற்றி கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. ஹுவல்லதி இவன் எப்படிப்பட்டவன் என்றால் அரசல ரசூலஹு தன் நபியை ரசூலை அனுப்பி வைத்தான். பில் ஹுதா நேர்வழியை கொண்டு, வத்தீனில் ஹக்கி உண்மையான மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஏன் அனுப்பினான்? லியுதுஹிரஹு அலத்தீனி குல்லி, எல்லா மார்க்கத்தை விட நபியுடைய இந்த மார்க்கத்தை மிகைக்கச் செய்வதற்காக வேண்டி. வகஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் ஒருவனே சாட்சியாளர்களாக போதுமானவனாக இருக்கிறான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அவங்க முஹம்மது ரசூல் இருந்த ரசூல்லா பேர் அழிங்கன்னு சொல்லி அழிச்சான் பார்த்தீங்களா? இப்போ அல்லாஹ் சொல்கிறான் முஹம்மதுர் ரசூலுல்லா, நான் சொல்கிறேன்டா, நீ எழுதுக்காமல் போ, அழிச்சிக்கோ, என்னவோ செஞ்சுக்கோ, நான் சொல்கிறேன். கியாமத் நாள் வரைக்கும் பதிவு செஞ்சு வச்சாச்சு. முஹம்மது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் தான். வல்லதீன மாஹு அந்த நபியோடு இருக்கிறார்கள் அத்தகைய சஹாபாக்கள் யாரும் தெரியுமா? அஷித்தாவ் அல் குஃபாரி, காஃபிர்கள் மேல் மிக கடுமையானவர்கள். காஃபிர்களை கண்டா அவங்க ரத்தம் கொதிக்குது, ரசூல்லா திட்டாங்களே, பெருமானார் தடுக்கிறாங்களே என்று கொதிக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்திலே ஒரு ஹமா பைனகும், எப்பயும் முரட்டு பசங்க எப்பயும் முரட்டுத்தனமாக இருப்பாங்க. அப்படி இல்லை, இவங்க காஃபிர்களை கண்டால் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வார்கள். தங்களுக்குள் முஃமின்களை கண்டால் ரொம்ப இறக்க குணமாக அஷிதுவக்கு ருஹமாவு பைனகும், தங்களுக்கு மத்தியில் வெறும் எப்போவுமே அன்பு பொங்கக்கூடியவர்களாக நடந்து கொள்வார்கள். தராகும் அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் ருக்கன் சுஜ்ஜதன், எப்போவுமே அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக ருக்கூவிலேயும் சுஜூதிலேயும் பெற்றுக்கொள்வீர்கள். எபுத்தூன ஃபதுலம் மின் அல்லாஹி ஒரு ரிதுவானா, அல்லாஹுடைய ஃபதுல் அல்லாஹுடைய அருளையும் அல்லாஹுடைய திருப்தியும் தேடி அலைவார்கள். அப்படின்னா என்னென்னா காசு பணம் தேடி அலைவாங்க. அப்படி இடத்துல பை எதன் மூலமாக அல்லாஹ் அருளை பெற்றுக்கொள்ள முடியுமா? யாருக்கு உதவி செஞ்சால் அல்லாஹ் நம்மளை புரிந்து கொள்வானா? யாருக்கு உதவி செஞ்சால் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவானா? யாரோ ஏழை மக்களுக்கு கொடுத்தா அல்லாஹ் நமக்கு புரிந்து கொள்வானா என்று எதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்தியை அல்லாஹுடைய ஃபதுலை அடைய முடியும் என்று தேடுவார்கள். சீமாகும் அந்த சஹாபாக்களுக்கு அடையாளமாகிறது. ஃபி உஜூஹிம் அவருடைய முகங்களிலே மின் அசரி சுஜூத் சஜிதாவுடைய பலனின் சஜிதாவுடைய அசரின் காரணமாக விளைவின் காரணமாக அவர்கள் முகங்கள் ஜொலிக்கும். சில பேர் செய்ய செஞ்சு நெத்தியில் கருப்பாக காய்ச்சி கிடக்கும் தெரியுமா? அது அது அல்ல, அதை சொல்ல அசரு சுஜூத் சஜிதாவுடைய விளைவுகள்னு சொல்லி சில பேர் நெத்தி தேய் தேய்ச்சா உனக்கு 3 நாளில் வந்துடும். அது பெரிய விஷயம் இல்லை. பாயில் கொஞ்சம் முசலா போட்டு பாயில் செய்யணும், 2 தேய்க்கணும், இப்படி தேய்ச்சா வந்துடும். ஒன்று வேணால் ஒரு துணி எடுத்து இங்கே 2 தேய்ச்சா கூட போதும். வச்சா என்ன ஆயிரும்? கருப்பாக வந்துடும். அதை சொல்ல பயந்துடல. யார் அல்லாஹ் அதிகமாக வணங்குறாங்களோ, வணக்க வழிபாடு இஹ்லாஸாக வணக்க வழிபாடு செய்கிறாங்களோ, அவங்க முகத்தில் அல்லாஹ்வுல ஒரு நூரை உண்டாக்கும். அந்த நூறு இந்த உலகத்திலும் அவர்கள் முகத்தில் பிரகாசிக்கும். அவனை பார்த்தோன்னே மற்றவங்க கண்ணியம் வரும். ஒரு கண்ணியமான மனிதர், தீன்தாரியான மனிதர் என்ற எண்ணம் அந்த மக்களுக்கு ஏற்படும். அது மட்டுமல்ல, கபர்லேயும் ஒரு முகம் ஜொலிக்கும், மௌத்துக்கு பின்னாடி ஒரு முகம் ஜொலிக்கும், மௌத்துக்கு பின்னாடி வேக்குமா. எங்கள் தாதா மௌத்தா பண்ணாங்களாம். இப்போ தான் இமாமாவே 2 காலம் 20 வருஷம் இருந்தவங்க, அது பண்ணி இமாமா இருந்தாங்க. அவங்க மூத்தா போன பின்னாடி ஜனாசா வச்சுருக்காங்கன்னா முகம் துளியாக வேக்குதான். ஜனாசா படுக்க வச்சுருக்குறாங்க, தொடச்சி விட்றாங்க, திரும்ப வேக்குதான். கர்ச்சியை வச்சு தொடச்சி விட்டா
வேக்கில் மணமகனுக்கு துடைச்சி விட்றாங்கல்ல, மணமகனுக்கு துடைச்சி விடுவாங்க, திரும்ப வேக்கும், திரும்ப துடைச்சிடுவாங்க, பக்கத்தில் ஒருத்தர் கரிச்சி பிடிச்சி நிற்பாருங்க. அந்த மாதிரி துடைச்சிட்டா மறுபடியும் வேக்கு தான். இருக்குல் ஜபீன், அவள் முகம் வேர்க்கும் பெருமாள் சொன்னான். மோமின்களுடைய முகத்துக்கு அடையாளம் நெற்றி வேர்க்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி நெற்றி வேர்த்திட்டே இருக்கான். துடைக்கு மறுபடியும் ஈரமாயிருது, நெற்றி வேக்குது, திரும்ப துடைக்கிறாங்க, திரும்ப முத்து முத்தாக வேக்குதான் மௌத்துக்கு பின்னாடி. அது மாதிரி மௌத்து நேரத்துலேயும் நல்லடியாளுக்கு முகத்தில் ஒரு வேர்வை வருமா, அப்படியே அதோட மூத்த போயிடுவாங்க. சக்கராத்தை தான் அவங்களுக்கு பெருமாள் சொல்கிறாங்க. இன்னும் மீனான அடியார்கள் இருக்குல் ஜபீன் வர ஹதீஸில் நெற்றி வேர்வதோடு அல்லாட போயிடுவாங்க அப்படின்னு. அது மாதிரி மூத்துக்கு பின்னாடியும் அவங்களுக்கு வேர்க்கும், நினைஞ்சுங்களா. இதெல்லாம் அவங்களோட முகத்தினுடைய பிரகாசங்களில் ஒன்று. அதே மாதிரி மஹ்ஷரில் போயிட்டு அவங்க முகம் பிரகாசம். உர்ரம் முஹஜ்ஜிலீன், கருப்பு ஆட்டுக்கு வெள்ளை முகம் இருந்தால் எப்படியோ அது மாதிரி அவங்க முகம் வந்து பிரகாசிக்கும். அந்த அடையாளம் தான் நீ இந்த மாதிரி தடையில் தேய்ச்சி உண்டாக்குற அந்த அடையாளம் சொல்ல பை. அது சஜிதாவுடைய விளைவின் காரணமாக அவருடைய முகங்கள் எல்லாம் அந்த முகங்கள் எல்லாம் ஒரு ஒளியால் பிரகாசிக்கக்கூடியதாக ஆகிடும். தாலிக்க மசலுஹும் ஃபித் தௌராத்தி, இதுதான் தௌராத்திலே அவர்களுக்குரிய அடையாளமாக சிஃபத்தாக சொல்லப்பட்டிருந்தது. மசலுஹும் ஃபில் இஞ்சீல், இஞ்சீலிலே அவர்களுக்குரிய அடையாளமாகிறது. கஸரஇன், இப்படி கொண்டு வரலாம். அதோடு முடிச்சிருங்க, தௌராத்தோடு முடிச்சுட்டு மசலுஹும் ஃபில் இஞ்சீல் பின்னாடி கஸரஇன் அஹ்ரஜ ஷத்அஹு அப்படின்னு சொல்லலாம். சில பேர் நினைக்கிறாங்க தாலிக்க மசலுஹும் ஃபித் தௌராத்தி மசலுஹும் ஃபில் இஞ்சீல் முடிச்ச வேண்டியது. தௌராத்திலும் இதே தான், இஞ்சியிலும் இதுதான். கஸரஇன் இது தனியாக கொண்டு வராங்க பை, எப்படின்னு வச்சுக்கலாம். கஸரஇன் என்ன அர்த்தம்? ஒரு செடியை போல. அஹ்ரஜ ஷத்அஹு, அதனுடைய ஆரம்ப முளையை வெளியே விட்டது. செடி முளைச்சி வெளியே வருது இல்லையா, கொட்டையிலேருந்து முளைச்சி 2 இலை மட்டும் வரும், முளைச்சி 3 இலை உடலைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ தான் மெதுவாக கொஞ்சோன்னு வெளியே வரும் பிறகு அதுதான் தன்னுடைய ஆரம்ப முளையை வெளியே விட்டது. ஃபஆஸரஹு, அதன் பின்பு அந்த செடியாகிறது அந்த முளையை உறுதிப்படுத்தியது. கொஞ்சம் பெருசு, தண்டை இவ்வளோ பெருசு வரும். ஃபஸ்தகுதல, இன்னும் அது மொத்தமாகிது, மரம் வந்து மொத்தமாகிடுது. ஃபஸ்தவா அலா சூக்கி, அதன் பின்பு தன்னுடைய காலிலே அது நின்று கொண்டது. சூக்குநாசில் கெண்டை காலம் அர்த்தம் இல்லை, தன் காலில் அப்படியே இத்தினூன்னு புளிய மரம் வந்து ஆளே பிடிக்க முடியாது, அத்தை பெரிய புளிய மரம் ஆயிடுது. 2 பேர் சேர்ந்து பிடிக்கணும். அப்படி உறுதியாக தன் காலிலே பலம் பெற்று பிடிக்கிறது. அப்புறம் கீழே தள்ள முடியுமா யாராச்சும்? அது இத்தினூன்னு முளை விட்ட பொழுது பிடுங்கி எடுத்துடலாம். இவ்வளோ பெருசாக இருந்தபோது ஆட்டி எடுத்துடலாம். இவ்வளோ பெருசாக இருந்தபோது கடப்பாரில் குத்தி எடுத்துடலாம். இது இவ்வளோ பெருசாக ஆன பொழுது கட்டி பிடிச்சி 2 பேர் கட்டி பிடிக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமான பொழுது புக்கில் தான் கொண்டு வரணும். நீ அதை சாதாரண எடுக்க முடியாது. அந்த மாதிரி அது மிக உறுதியானதாக ஆகிவிட்டது. அலா சூக்கிஹி, தன் காலின் மீது தன் காலிலே அது நிற்க ஆரம்பித்து விட்டது. நிமிர்ந்து அதை பார்த்தவுடன் யுஜிபு ஜுர்ரா, விவசாயிகளுக்கு அது ஆச்சரியத்தை கொடுத்தது. இவ்வளோன்னு இருந்துச்சு, எவ்வளோ வலிமையாயிருச்சு அது. லி யகீல் பிஹிமுல் குஃபார், அதை கண்டு காஃபிர்கள் கோபப்படுவதற்காக, அவர்கள் வயிறு எறிவதற்காக வேண்டி, அவர்கள் கோபம் மூட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் இவ்வாறு செய்தான். அப்படி அடுத்த என்ன பை, அந்த செடி முளைச்சி வந்துச்சே, பார்க்குறவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க, இன்னும் அழகான செடியாக இருந்துச்சு, திருண்டு இருந்துச்சு, எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னு நல்லவர்கள் சந்தோஷப்படுவாங்க. கெட்டவர்கள் அதை கொண்டு வைத்தெரிச்சப்படுவாங்க. அப்போ இப்படி ஆயிடுச்சு, முந்தையே நெசுக்காம விட்டோமே, இஸ்லாம் இப்படி கொஞ்சமாக ஆரம்பிச்சிது, முளைச்சி 2 இலை விட்டுச்சு. முதல்ல 1 இலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்புறம் இன்னொரு இலை யார், ஹஜா நாயகம், அப்புறம் 3 இலை அலி நாயகம், அப்புறம் 4 இலை அபூபக்கர் நாயகம், அப்புறம் 5வது இலை யார், சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படியே 5 இலை 6 இலையாக விட்டு வந்தது. அப்புறமேல் தண்டாகி இப்படி செடியாகி இன்றைக்கி இஸ்லாத்தை அழிக்க முடியுமா? இல்லை யாராவது நினைத்தால் அழிக்க முடியுமா? அந்த அளவு உறுதி வாய்ந்த மரமாக ஆகிவிட்டது. அந்த மரத்தின் கிளைகள் படர்ந்து அதனுடைய செடிகள், அதனுடைய விதைகள் போய் பல இடங்கள் வந்து அது ஆயிரக்கணக்கான மரம் முளைச்சிருச்சு. இப்போ எல்லா ஊர்கள்லேயும் மக்காவில் முளைத்த அந்த மதினாவில் முளைத்த அந்த மரம் இந்த உலகமெங்கும் கனிகளை கொட்டுகிற மரமாயிருச்சு. யாராலும் இஸ்லாத்தை அழிக்க முடியும், எந்த கும்பனாக இருந்தாலும் இஸ்லாத்தை அழிப்பதற்கு முடியவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அல்லாஹ் சொல்லிட்டான், யுத்திம்மு நூரஹு, இந்த நூரை அல்லாஹ் பரிபூர்ணமாக்கித்தான் தீர்வான். வலவு கரிகள் காஃபிர்களை விருத்தாலும் சரி. ஒரு ஹதீஸ் பெருமானார் சொன்னாங்க, சொல்லலாம் கியாமத்து நாள் அல்லாஹ் தஆலா மாமின் வபரின் வலா தபரின், எந்த ஒரு கல்லால் கட்டப்பட்ட வீடோ, எந்த ஒரு டென்ட்டு, இது தோலால் போடப்பட்ட டென்ட்டு எதுவாக இருந்தாலும் இஸ்லாத்தை அதற்குள் அல்ல நுழைய செய்தே தீருவான்ட்டாங்க. சொல்லாது உலகம் முழுசும் ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி இஸ்லாம் உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்தளவு இஸ்லாத்தை வலுப்பெறச் செய்து விட்டான். வஅதல்லாஹுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். வஅமிலு ஸாலிஹாத்தி, நற்காரியம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். மின்ஹும், அவர்கள் சஹாபாக்களிலிருந்தும் இன்னும் அந்த முஃமின்களிலிருந்தும் யாரெல்லாம் ஈமான் கொண்டு நற்காரியம் செய்கிறார் அவர்களுக்கு மஃஃபிரத்தன், உலகிலே அவள் இதுவரை செய்த அத்தனை பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடுறான்.
அஜ்ரன் அதீமன். அல்லாஹ் தஆலா பிரம்மாண்டமான உயர்ந்த கூலிகளை அவர்களுக்கு வைத்திருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ இந்த ஃபத்ஹ் ஹுதைபியா இருக்கிறதே, ஹுதைபியா உடன்படிக்கை, அதுவே மிகப்பெரிய வெற்றியாக இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்து விட்டான். ஆனால் அதோடு முடிஞ்சல, அன்றிருந்து ஆரம்பித்த வெற்றி தொடர்ந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தான். அடுத்து முதல்ல கலா போனாங்க, ஹைபருடைய வெற்றி வந்துச்சு, தபூக்குலையும் வெற்றி பெற்றார்கள், ஹுனைனில் வெற்றி, தாயிஃபில் வெற்றி, பெருமானார் காலத்துக்கு பின்னாடி முசைலமாவுடைய வெற்றி, அதுக்கு பின்பு ஒவ்வொரு கிஸ்ராவுடைய கோட்டைகள், உமர் நாயகன் காலத்தில் எல்லா கோட்டைகளும் உள்ளே வந்துருச்சு. காதிசியாவுடைய வெற்றி, எர்மூக்குடைய வெற்றி, இஹாவந்துடைய வெற்றின்னு மிகப்பெரிய வெற்றிகள் அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிட்டே இருந்தான் சஹாபாக்கள். இதுவரை ஈமான் கொண்டு நற்காரியம் செய்யக்கூடிய இருக்கிறாயோ, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மன்னிப்பும் மிகப்பெரிய கூலியும் கிடைத்து கொண்டே தான் இருக்கும். அத்தகைய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.